இங்கே இருந்து தான் இந்த GOC ஆரம்பிக்குது ரைட்டா. we are going to start GOC from here. ஸோ GOCயில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது பாண்ட் பிரேக்கிங் இருக்குது பார்த்தியா. இந்த பாண்ட் பிரேக்கிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்க போது. இந்த பாண்ட் பிரேக்கிங்கை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோன்னா இந்த பாண்ட் பிரேக்கிங் என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது, யாருக்கு நடுவில் நடக்க போகுதுங்கிறது தான். ஸோ வி ஹேவ் 3 ஆப்ஷன்ஸ். GOC எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா கார்பன் ஒரு குரூப்போட கனெக்ட் ஆகிருக்கு, கார்பன் ஒரு குரூப்போட கனெக்ட் ஆகிருக்கு, கார்பன் ஒரு குரூப்போட கனெக்ட் ஆகிருக்கு ரைட்டா. ஸோ இந்த மாதிரி அதாவது என்னது குரூப்போட கனெக்ட் ஆகிருக்குன்னா என்ன சார் எனக்கு புரியலையே. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் CH3 CH2 அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு ஃப்ளூரின் இருக்கலாம், CH3 CH2 இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா என்ன வேறு என்ன இருக்கலாம், NO2 இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு குரூப் இருக்கும்ல, இந்த மாதிரி குரூப்பை தான் நம்ம சொல்ல போகிறோம் ரைட்டா. கார்பன் செயின் அதோட இருக்கக்கூடிய குரூப்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரைட்டா. ஓகே ரைட். இப்போ கார்பன் செயின் அதோட ஒரு குரூப். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இன்கேஸ் இவங்க 2 பேரோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் மோர் ஆர் லெஸ் அப்ராக்சிமேட்டாக ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா there is going to be a no shift of electrons. ஷிஃப்டிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸுங்கிறது என்னது இருக்கவே இருக்க போகிறது இல்லை. இப்போ 2 பேருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஈக்குவல்னா இவங்களோட எலக்ட்ரான் இவங்க பக்கம் இருக்க போது, இவங்களோட எலக்ட்ரான் இவங்க பக்கத்தில் இருக்க போது, சிம்பிளாக அப்படியே இருக்க போது, எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. இட் இஸ் கோயிங் டு பி சிம்பிள். பிரேக் ஆகலை, பாண்டு பிரேக் ஆகலை, பாண்டு பிரேக் ஆகலை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ரைட்டா. பாண்டு பிரேக் ஆகலை ரைட். சரியா கவனி ரைட். ஜீனா குரூப், ஜி மீன்ஸ் ஹியர் த குரூப், ஜஸ்ட் நான் குரூப்பை தான் சொல்ல போகிறேன் ரைட்டா. ஜீனா ஒரு ஜென்ரல் குரூப், ஏதாவது ஒரு குரூப். இப்போ இங்கே கார்பனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை விட இந்த குரூப்போட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் வித் ஃப்ளூரின் வச்சுக்கலாம். ஃப்ளூரின் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவா. ஃப்ளூரின் ஆல்வேஸ் ஹாவ் அ டெண்டன்சி டு அட்ராக்ட் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். எலக்ட்ரான் என்ன பண்ண எப்பயுமே தாம் பக்கம் இழுத்து வச்சுக்க ட்ரை பண்ணும் ரைட்டா. அப்போ கார்பன் என்ன பண்ண போகுது, ஃப்ளூரின் என்ன பண்ண போகுது, எலக்ட்ரானை தாம் பக்கம் இழுத்து வச்சுக்க போகுது. அப்போ நல்லா கவனி, இந்த அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா பாண்ட் இப்படி இருக்கும். ஆனால் பாண்டில் இருக்க எலக்ட்ரான்ஸ் ஃப்ளூரின் பக்கம் போயிடுமா, எலக்ட்ரான்ஸ் ஃப்ளூரின் பக்கம் போயிடுமா. அப்போ ஃப்ளூரின் வில் கெட் அ பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ். ஃப்ளூரினுக்கு என்ன கிடைக்க போகுது, பார்ஷியலாக, அதாவது குறைந்த அளவுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் சார்ஜ், பார்ஷியல் நெகட்டிவ். ஏன்னா அதிகமாக மைனஸ் சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் அந்த பக்கம் இருக்குது. அப்போ கார்பனுக்கு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ். நல்லா கவனி, கார்பனை விட கார்பனோட கனெக்ட் ஆகிருக்க குரூப்போட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா என்ன நடக்க போகுது, எலக்ட்ரான்ஸ் அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆக போது. கார்பன் வில் பிகம் பாசிட்டிவ் சார்ஜ், the group will become negative charge ரைட்டா. இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக வரலாம் ரைட்டா. இப்போ பார்த்தா அப்படின்னா இங்கே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் கார்பன் இஸ் மோர் தென் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் த குரூப். சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்களேன் ரைட். ஐ வில் கிவ் யூ. கார்பன் வந்து சில்வரோட கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோ. மெட்டல்ஸ் ஆர் எலக்ட்ரோ பாசிட்டிவ். ஜென்ரலாக மெட்டல்ஸ் எல்லாமே எலக்ட்ரோ பாசிட்டிவ். இண்டக்டிவ் எஃபெக்ட் இருக்குது, இன்னும் இண்டக்டிவ் எஃபெக்ட் போல. இதுக்கு அடுத்து தான் இது தெரிஞ்சால் தான் இண்டக்டிவ் எஃபெக்ட் போக முடியும் நம்ம ரைட்டா. ஸோ அப்போ இது வந்து என்ன அப்படின்னா மெட்டல்ஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா எலக்ட்ரானை கொடுக்குற நேச்சர் தான் இருக்குது, அவங்க வாங்கிக்க மாட்டாங்க. ஸோ அப்போ மெட்டல்ஸை விட கார்பனுக்கு எலக்ட்ரானை வாங்கிக்கிற கெப்பாசிட்டி அதிகம் ரைட்டா. சரியா, மெட்டல்ஸை விட கார்பனுக்கு எலக்ட்ரானை வாங்கிக்கிற கெப்பாசிட்டி அதிகம். அப்போ இந்த மெட்டலோட எலக்ட்ரானையும் சேர்த்து என்ன பண்ண போகுது, கார்பன் தாம் பக்கம் இழுத்து வச்சுக்க போகுது ரைட்டா. ரைட், சூப்பர் கோப், நிறைய பேர் வந்துட்டு இருக்கீங்க, குட். ஸோ அப்போ கார்பன் வில் பிகம் நெகட்டிவ், this will become positive. டே கவனிடா, this is very important ஸ்லைடரா. நீ என்ன படித்தாலும் சரி, எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி, ஆர்கானிக்கோட பேஸ் கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வருதா நெகட்டிவ் சார்ஜ் வருதா. ஏன்னா இந்த பார்ஷியல் பாசிட்டிவ் பார்ஷியல் நெகட்டிவை வச்சு தான் ஒரு ரியாக்ஷன் ஃபர்தராக ப்ரொசீட் ஆகவே போகுது. எஸ் பிரீத்தி, அனு, வெல்கம். எஸ் 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 ரைட்டா, பார்ஷியல் பாசிட்டிவ். ஏன்னா ஆர்கானிக்கில் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு காரணமே இவனுக்கு தான். இந்த ரீசனை, இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். நீ கேட்ப சார் எப்படி சார் இந்த ரியாக்ஷனெல்லாம் படிக்கிறது, இதை நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீ ரியாக்ஷன்ஸை ஈஸியாக படிச்சிடலாம் ரைட்டா. ஸோ கவனி, கார்பனுக்கும் அதோட கனெக்டாக இருக்க பர்சனுக்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கோயிங் டு பி நோ சார்ஜ், சார்ஜே இல்லை இருக்காது. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்படி இருக்குது, கார்பனோட கனெக்டாக இருக்க குரூப்புக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருந்தால் கார்பன் வில் பிகம் பார்ஷியல் பாசிட்டிவ், தட் குரூப் வில் பிகம் பார்ஷியல் நெகட்டிவ். அதே இது கார்பனோடையும் குரூப்போடையும் இருக்க கார்பனுக்கு குரூப்புக்கும் கார்பனுக்கு வந்து அதிகமான எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு
partial negative சார்ஜும் இதுக்கு partial positive சார்ஜும் இருக்கு ரைட்டா டேக் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் டக்குன்னு எடுங்க எஸ் கமான் ஜாரோ வாங்க எஸ் ஜாரோ இன்னைக்கு ஆன்சர் பண்ணலாமா எஸ் எஸ்பி அவனோட பேர் என்ன ஜாக் ஸ்பேரோ எஸ் அவனோட பேர் என்ன மறந்து போச்சே CGMS பேர்லாம் வித்தியாசமாக இருக்கேடா எஸ் குட் ரைட்டா ரைட் இப்போ என்ன அப்படின்னா we are going to form a carbocation carbocation எப்போ ஃபார்ம் ஆகும் what is the meaning of carbocation அப்படின்னா C பாசிட்டிவ்னு அர்த்தம் எப்போ கார்பன் பாசிட்டிவாக இருக்க போகுது ரைட்டா எப்போ கார்பன் பாசிட்டிவாக இருக்க போகுது கார்பன் பாசிட்டிவாக இருக்க போகிறது எப்போ எலக்ட்ரான் தாங்கிட்டேருந்து தள்ளி போயிடுச்சுன்னா ரைட்டா எலக்ட்ரான் தன்னோட இருந்து தள்ளி போயிடுச்சு அப்படின்னா கார்போகேட்டான் ஃபார்ம் ஆகும் அப்போ கார்போகேட்டான் ஜென்ரலாக கார்பன் 4 பாண்டு ஃபார்ம் பண்ணுமா இப்போ என்ன ஆயிடுச்சு இந்த ஒரு பாண்டில் இருக்க எலக்ட்ரானை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்போ இட் பிகம் பாசிட்டிவ் இப்போ இது என்ன ஹைப்ரிடைசேஷன் 3 பாண்டு தான் ஃபார்ம் பண்ணுது அப்போ ஒரு எஸ் ஒரு பி இன்னொரு பி தட் இஸ் கால்ட் sp2 hybridization that is called sp2 hybridization is very good Kavita very good when it to bond to more electronegative group sp2 it is not sp3 இங்க வந்து ஒன்னு இல்ல ஒரு பாண்டே இல்ல 4 பாண்ட் இருந்தா தான் sp3 ரைட்டா 3 பாண்ட் இருந்தா sp2 ரைட்டா சூப்பர் அப்ப பாரு என்னன்னு அப்படினு this is formation இது என்னது formation என்னது இந்த மாதிரி xங்கிறது என்னது ஹாலஜன் அப்ப என்னது it is என்ன fusion formed by heterolytic fusion எலக்ட்ரானை மொத்தமா அந்த ஹாலஜன் என்ன பண்ணிடுச்சு தூக்கிட்டு போயிடுச்சு ரைட்டா ரைட் சூப்பர் அடுத்து என்ன அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை இருக்கு பாரு 1 2 3 4 5 6 வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 இருக்கு அப்ப வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 ஆக்டெட் கம்ப்ளீட்டா இன்கம்ப்ளீட்டா 8 இருந்தா தான் கம்ப்ளீட் அப்ப இன்கம்ப்ளீட் எலக்ட்ரான் ரிச்சா டெஃபிஷியன்ட்டா டேய் இதான் இப்பதான் இந்த பாயிண்ட் தான் this is the most important point ரைட்டா அப்ப எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்னா ரியாக்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்குமா கம்மியா இருக்குமா எலக்ட்ரான் கம்மியா இருக்கு பதட்டத்திலே இருக்கான் சார் எனக்கு கம்மியா இருக்கு அப்படின்னு அப்ப எலக்ட்ரான் கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்ணானா ஆல்வேஸ் ஹேவ் a tendency to react ஈஸியா என்ன பண்ணுவாங்க யாரோடனாலும் ரியாக்ட் பண்ண போறாங்க அப்ப யாரு கூட போய் ரியாக்ட் பண்ணுவாங்க என்கிட்ட எலக்ட்ரான் கம்மியா இருக்கு நான் யாரோட போய் சேருவேன் என்கிட்ட கம்மியா இருக்கு என்ன மாதிரியே கம்மியா இருக்க ஒருத்தவங்க கூட போய் சேர முடியுமா முடியாது என்ன பண்ணணும் அப்ப யார்கிட்ட எலக்ட்ரான் அதிகமா இருக்கோ அவங்க கூட தான் போய் சேர முடியும் அப்ப நான் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் அப்படின்னா நான் எலக்ட்ரான் ரிச் யாரோ அவங்க கூட போய் சேர போறேன் ரைட்டா சரியா கவனமா ஞாபகம் வச்சுக்கோ SN1 SN2 ரியாக்ஷன்ல இருக்கா அது வந்து இருக்கு அதுக்கு முன்னாடி இது இருக்கு ரைட்டா பார்க்கலாம் அது ரைட்டா அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இங்க கிடையாது அப்ப ஸ்டெபிலைஸ்ட் பை எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் நெக்ஸ்ட் கார்பானியான் என்னது C மைனஸ் என்னது அப்ப கார்பன் 4 பாண்ட் இருக்கு அது போக வேற ஒரு எலக்ட்ரான் வச்சிருக்கான் ரைட்டா அது போக ஒரு எலக்ட்ரான் வச்சிருக்கான் இல்ல C மைனஸ்னா அதோட ஒரு எலக்ட்ரானை தான் ஒரு பாண்டா வச்சிருக்கு ஒரு மைனஸா வச்சிருக்கு ரைட்டா லோன் பேர் ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு அர்த்தம் ரைட்டா ஸோ அப்போ என்ன ஹைப்ரிடைசேஷன் sp3 சார் 4 பாண்ட் இருந்தால் தானே நீங்கள் போடணும்னு சொன்னீங்க 3 பாண்டு ஒரு லோன் பேர் இருக்கு 3 பாண்டு ஒரு லோன் பேர் இருக்கு 3 பாண்டு ஒரு லோன் பேர் அப்போ sp3 4 பேர் இருக்காங்களா அப்போ sp3 ஹைப்ரிடைசேஷன் எலக்ட்ரானை கெயின் பண்ணதுக்கப்புறம் ரைட்டா sp3 ஹைப்ரிடைசேஷன் சரியா ரைட் அப்போ பார்த்துடலாமா ஸோ பாரு என்னது இது எப்படி நடக்க போகுது இது யாரின் மூலமாக நடக்க போகுது கார்பன் எலக்ட்ரானை வாங்கிக்க போகுது ஹைட்ரஜன்லாம் பாவப்பட்டவங்க ஹைட்ரஜன் கிட்ட என்ன பண்ணுது எலக்ட்ரானை பிடிங்கிச்சு திஸ் இஸ் ஆல்சோ ஹெட்ரோலெட்டிக் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு அவுட்டர் மோஸ்ட்ல 1 2 3 4 5 6 7 8 அப்போ ஆக்டெட் கம்ப்ளீட்டு எலக்ட்ரான் ரிச்சா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டா எலக்ட்ரான் ரிச் அப்போ இவங்களை யார் ஸ்டெபிலைஸ் பண்ண போறா அளவுக்கு அதிகமாக சார்ஜோட இருக்கு நியூட்ரலாக இருந்தால் பிரச்சனை இல்லை ரைட்டா ரைட் நியூட்ரலாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு இவனுக்கு நியூட்ரலுக்கு பதிலாக சார்ஜ் வந்துருச்சு ஆல்வேஸ் சார்ஜஸ் ஆர் லைக் சாரோஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு கெமிஸ்ட்ரி மேம் சொல்லாங்க யார் யாருக்கெல்லாம் சார்ஜ் இருக்கோ சார்ஜ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் கெமிஸ்ட்ரியில் யூ ஜஸ்ட் கன்சிடர் தட் அஸ் அ சாரோன்னு என்னது வருத்தத்தோடு இருந்தால் நம்ம நல்லா இருப்போமா வருத்தத்தோடு இருந்தால் நம்ம எப்பயுமே சோகமாக இருப்போம் அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி அதாவது சாரோஸ் அப்படின்னாலே அது வந்து நல்லது கிடையாது சாரோஸ் இல்லாமல் நியூட்ரலாக இருக்கவங்க தான் எப்பயுமே ஸ்டேபிளாக இருப்பாங்க அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு பேருமே அன்ஸ்டேபிள்
அப்போ இவனுக்கு நெகட்டிவ் இருக்குது. இவனுக்கு நெகட்டிவ் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அதிகமாக எலக்ட்ரான் வச்சுருக்கான். அப்போ இவனுக்கு யார் வந்து ஹெல்ப் பண்ணுவா? யாருக்கிட்ட எலக்ட்ரான் இல்லையோ அவங்க தான் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. எலக்ட்ரான் கம்மியாக இருக்கவங்க இந்த எலக்ட்ரான் அதிகமாக இருக்கவனை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, அவனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. சரியா? தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங், ரைட்? ஸோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ், அன்பேர்ட் எலக்ட்ரான் கிடையாது. அடுத்து கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல். கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல் எப்போ ஃபார்ம் ஆகும்? எப்போ கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும்? ஹோமோலிட்டிக் ஃபிஷன், ரைட்டா? இதோட ஹைபிரிடைசேஷன் யாராவது சொல்ல முடியுமா? என்ன சொன்னாங்கடா யாழினியன் சார்? எனக்கு புரியல. என்ன சொன்னாங்க? ஓகே ஓகே, செங்கல்பட்டு கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல், குட், சூப்பர், ஓகே. அன்பேர்ட் எலக்ட்ரான் 6, ஹைபிரிடைசேஷன் என்னது? வாட் இஸ் த ஹைபிரிடைசேஷன்? ஓ, சார்ஜ்னா சாரோன்னு சொன்னாங்களா? ஓகே, ரைட் ரைட் ரைட். sp3 sp, ஓகே. சி 3 பாண்ட் இருக்குன்னா கன்ஃபார்மாக sp2 இருக்க போகுது, ரைட்டா? 3 பாண்டோட ஒரு லோன் பேர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக sp3 இருக்க போகுது. அதாவது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருந்தால் sp3, இந்த எலக்ட்ரான் இல்லைன்னா sp2, 2 எலக்ட்ரான் இருந்தால் sp3. இப்போ என்னது நம்மளுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது. அப்போ the hybridization lies between sp2 and sp3. sp2வும் கிடையாது, sp3யும் கிடையாது. It is between sp2 and sp3. Hybridization is between sp2 to sp3, ரைட்டா? கவனம், sp2வும் கிடையாது, sp3யும் கிடையாது, அதுக்கு இன் பிட்வீனில். இட் இஸ் ஹைப்போதட்டிக்கல் மாதிரி, ரைட்டா? ரைட்டா? சிம்பிள் சிம்பிள், அவ்வளோதான். எத்தனை பாண்ட் இருக்கா அவ்வளோதான். sp னா என்னது? sp அப்படின்னு வச்சுக்கோங்க, 2 பக்கம் தான் பாண்ட் இருக்கும். அது ட்ரிபிள் பாண்ட் ஆக்கலாம், டபுள் பாண்ட், என்ன வேணா இருக்கலாம். sp2 அப்படின்னா 3 இருக்கும், sp3 அப்படின்னா 4 பேர் இருக்கும். பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஞாபகம் வச்சுக்கோ. பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு, பேர் செட்டு எப்படி இருக்குது அப்படின்னு, ரைட்டா? எத்தனை செட் இருக்குது அப்படின்னு. sp னா அடே என்னடா சரி, ஹைபிரிடைசேஷனில் ப்ராப்ளமா? ஹைபிரிடைசேஷன் நடத்தி முடிச்சிட்டேனே. ஓகே, நான் உனக்கு திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன் ஹைபிரிடைசேஷன் மட்டும், ரைட்டா? அதாவது என்ன அப்படின்னா, sp ஹைபிரிடைசேஷன் அப்படின்னா கார்பனோட கனெக்ட் ஆகிருக்கா. ஸோ இந்த பக்கம் என்ன மாதிரி கனெக்ட் ஆகிருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். இங்கே டபுள் பாண்டு, ட்ரிபிள் பாண்ட். இது வந்து sp பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் 2 பாண்டு தான், 2 பேரோட தான் பாண்ட் ஆகிருக்கு. அது ட்ரிபிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட் என்ன வேணா இருக்கட்டும், 2 பேரோட. இந்த கார்பன் இந்த பக்கம் ஒருத்தவங்க, இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 2, 2 பேரோட தான் பாண்ட் ஆகிருக்காங்க. அப்போ அது sp. எஸ்ன்றது ஒரு பாண்டு, பிங்கிறது ஒரு பாண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ, ரைட்டா? sp. அப்போ sp ஹைபிரிடைசேஷன். ஹைபிரிடைசேஷன் வந்து என்னது? sp. அப்போ sp2 அப்படின்னா என்னது? கார்பன் 3 பேரோட பாண்ட் ஆகணும், ரைட்டா? 3 பேரோட, ஒரு s 2 p, அப்போ 3 பேரோட பாண்ட் ஆகணும், சரியா? sp3 அப்படின்னா கார்பனை சுற்றி 4 பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கணும். இல்லை அப்படின்னா கார்பனை சுற்றி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். 4 செட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், 4 பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கணும், அவ்வளோதான், ரைட்டா? அது எப்படி? இட் இஸ் ஹைப்போதட்டிக்கல்டா, இட் இஸ் ஹைப்போதட்டிக்கல். இது வந்து என்ன அப்படின்னா இது ஹைப்போதட்டிக்கல். ஏன்னா பாரு, ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியண்டாக இருக்குது. sp2க்கு பார்த்தோன்னா ஒரு எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது, sp3க்கு பார்த்தோன்னா ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியண்டாக இருக்குது. அதனால இட் இஸ் இன் பிட்வீன் sp2 and sp3. இட் இஸ் ஹைப்போதட்டிக்கல், ரைட்டா? இட் இஸ் ஹைப்போதட்டிக்கல் இன் பிட்வீன் sp2 and sp3. ஸோ இங்கே பாரு என்னது? இட் இஸ் அ ஹோமோலிட்டிக் ஃபிஷன். இதுக்கு முன்னாடி பார்த்ததுனால ஹெட்ரோலிட்டிக், இது ஹோமோலிட்டிக், ரைட்டா? எடுத்துக்கோ, ஸ்க்ரீன்ஷாட் எது எடுக்கணுமோ டக்குன்னு எடுங்க. PDF நான் கொடுக்க சொல்லிட்டேன், PDF கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன், PDF அட்டாச் பண்ணிடுவாங்க, நேரம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 7, இன்கம்ப்ளீட் ஆக்டெட் இன்கம்ப்ளீட் ஆகலை. அப்போ எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டு யார் வந்து ஹெல்ப் பண்ணணும்? எலக்ட்ரான் அதிகமாக இருக்கவங்க, ரைட்டா? யார் வந்து பண்ணணும்? எலக்ட்ரான் அதிகமாக இருக்கவங்க தான் கொண்டு வந்து என்ன பண்ணணும்? இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், சரியா? அன்பேர்ட் எலக்ட்ரான், ஒரே ஒரு அன்பேர் எலக்ட்ரான் இருக்கா, மீதி இதிலலாம் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் கிடையாது. இதில் மட்டும் ஒரே ஒரு அன்பேர் எலக்ட்ரான் இருக்குது. கிளியரா? புரிஞ்சுதா? எஸ், கிளியர், ரைட். சி, இது வந்து பேஸ். இப்போ தான் நம்ம உள்ளுக்குள்ளே குதிக்க போகிறோம். ஸோ GOCயோட முக்கியமாக GOC படிக்கிறது 2 விஷயத்துக்காக தான். நம்ம ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கிறோம் அப்படின்னா அது 2 விஷயத்துக்காக. ஒன்று ஐயூபேக் நேமிங், எஸ், ஒன்று ஐயூபேக் நேமிங்காக. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட், எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட். ஏன்னா
இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் படிக்கிறது மூலமாக நம்மளால் அசிடிக் நேச்சர், பேசிக் நேச்சர் இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி ஒரு காம்பவுண்ட் ஸ்டேபிளாக அன்ஸ்டேபிளாக, யாருக்கு ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, யாருக்கு ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். ரைட்டா? சூப்பர், குட். புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியும். ஓகே, புரிஞ்சுதா? குட், சூப்பர். ஸோ அப்போ இந்த எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா? இப்போ இதுதான் அடுத்து நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம பார்க்க போகிறது. கொஞ்சம் நேரம் இல்லை, it's going to little longer but very important. Lot of questions we are going to solve it. நம்ம questions நிறைய சால்வ் பண்ண போகிறோம். கவனமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டாக கவனமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ரைட்டா? ரைட்? எஸ், டெஃபினட்டாக இட் இஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல். நீங்கள் 11th படித்தாலும் சரி, 12th படித்தாலும் சரி, நீட் ஜேஇ படித்தாலும் சரி, இன்றைக்கி நீ பார்க்குறது ஒட்டுமொத்த ஆர்கானிக்குக்கும் உனக்கு ஒரு பேஸாக இருக்க போகுது. ரைட்டா? ஒட்டுமொத்த ஆர்கானிக்குக்கும் உனக்கு ஒரு பேஸாக இருக்க போகுது. ரைட்? சூப்பர், குட். இது வந்து 11th 12th அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இல்லை. இது வந்து சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 11th இருக்குது, 12th பொறுத்த வரைக்கும் இல்லை, நம்மதுலேயும் 11th தான் இருக்குது, 11th தான் இருக்குது. ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி ரெண்டுலேயுமே 11th தான் இருக்குது. ரைட்டா? சரியா? ஸோ கவனம். எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட் அப்படின்னா பேரே இருக்குது பாரு, எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ் ஆகுது. எலக்ட்ரான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறது மூலமாக நடக்கக்கூடிய எஃபெக்டை தான் என்ன சொல்ல போகிறோம், நம்ம எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட்னு சொல்ல போகிறோம். ரைட்டா? இப்போ பாரு, அதில் 2 எஃபெக்ட் இருக்குது. ஒன்று பெர்மனன்ட் எஃபெக்ட், இன்னொன்று டெம்பரவரி எஃபெக்ட். பெர்மனன்ட் எஃபெக்ட் பேர் என்னது? இண்டக்டிவ் எஃபெக்ட், ஹைப்பர் கான்ஜுகேஷன், மீசோமெரிக். இந்த மீசோமெரிக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்ன அப்படின்னா ரெசனன்ஸ் எஃபெக்ட். ரைட்டா? மீசோமெரிக்கு இன்னொரு பேர் என்னது? ரெசனன்ஸ். ரைட்டா? ஸோ டெம்பரவரி எஃபெக்ட் பேர் எலக்ட்ரோமெரிக். கரண்ட் ஷாக்கு டெம்பரவரியாக கொடுக்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துடாத. ஜிஓசிங்கிறது ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஜிஓசின்னு நிறைய பேர் பார்க்குறப்ப அதை மறந்துடாது. தட் இஸ் ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ரைட்டா? ஸோ மீசோமெரிக் எஃபெக்ட்டுக்கு இன்னொரு பேர் ரெசனன்ஸ். பெர்மனன்ட் எஃபெக்டில் இண்டக்டிவ் எஃபெக்ட், ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட், மீசோமெரிக் எஃபெக்ட் இருக்குது. மீசோமெரிக்கு இன்னொரு பேர் ரெசனன்ஸு. டெம்பரவரி எஃபெக்ட் பேர் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். ஃபர்ஸ்ட் we are going to do the electromeric effect. electromeric effect தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ரைட்? we are going to do it. ரைட்? no problem. ரைட்? electromeric effect பாரு, it is observed only in the presence of reagent. ரைட்டா? கவனி, நான் உனக்கு ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லித்தர போகிறேன். கவனமாக கவனி. ரைட்டா? observed only in the presence of reagent. நீங்கள் ஒரு காம்பவுண்டில் எப்போல்லாம் ரீஏஜெண்ட்டை ஆட் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் இந்த எஃபெக்ட் வரும், இல்லைன்னா இந்த எஃபெக்ட் வராது. whenever you are adding a reagent, நீ ஒரு ரீஏஜெண்ட்டை ஆட் பண்ணனா அப்போ மட்டும்தான் இந்த எஃபெக்ட் இருக்கு. அப்போ ரீஏஜெண்ட்டை எடுத்துட்டேன்னா அந்த எஃபெக்ட் போயிடுமா? அதனால தான் இதுக்கு பேர் டெம்பரவரி எஃபெக்ட். ஏன் இதை டெம்பரவரி எஃபெக்ட்னு சொல்கிறாங்க? பிகாஸ் நான் ஒரு ரீஏஜெண்ட்டை கொடுக்குறேன், அந்த ரீஏஜெண்ட் என்ன பண்ணுறேன், நான் எடுத்துறேன். எடுத்ததுக்கப்புறம் அந்த எஃபெக்ட் என்ன பண்ணிடுது, மறைஞ்சிருது. இட் இஸ் நாட் அ பெர்மனன்ட். ரைட்டா? ரைட்? சரியா? சூப்பர். ரைட்? ரைட். when a reagent approaches a molecule, the multiple bonds such as C double bond O அல்லது C double bond C is polarized by complete transfer of pi electrons. ரைட்டா? ரைட்? pi electronsனா என்ன? ரைட்டா? அது என்னன்னு சொல்லிட்டு இந்த லைனை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். pi electron அப்படின்னா, ரைட், pi electrons அப்படின்னா நம்மளோட டபுள் பாண்ட் இருக்கா அல்லது ட்ரிபிள் பாண்ட் இருக்கா? டபுள் பாண்டில் ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஒரு பாண்ட் என்ன அப்படின்னா சிக்மா பாண்டு, இன்னொரு பாண்ட் எப்பயுமே என்ன அப்படின்னா பை பாண்ட். ட்ரிபிள் பாண்டில் ஒரு பாண்டு வந்து சிக்மா பாண்டு, மீதி இருக்க 2 பாண்டுமே என்ன அப்படின்னா பை பாண்ட்ஸ். ரைட்டா? இதுதான் என்ன அப்படின்னா நீ ஞாபகம் வச்சுக்கணும் ஃபஸ்ட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா. இந்த பை பாண்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னா கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. என்ன பேர்? வாட் we are studying? electronic displacement. ரைட்டா? அப்போ எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ் ஆகுதா? எலக்ட்ரான் என்ன பண்ணுது? டிஸ்பிளேஸ் ஆகுது. ரைட்டா? எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ் ஆகுது. எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ் ஆகுது. எப்போ டிஸ்பிளேஸ் ஆகுது? whenever we are having a reagent. reagent இருக்கப்ப கார்பனுக்கும் கார்பனுக்கும் நடுவில் இருக்க டபுள் பாண்டோ அல்லது கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு நடுவில் இருக்க டபுள் பாண்டோ என்ன பண்ண போகுது நம்மளுக்கு இந்த இடத்துல? அப்படியே அந்த 2 பேரும் பிரேக் ஆகிறாங்கன்னு சொல்லலாம், அல்லது டிஸ்பிளேஸ் ஆகும். பிரேக் வேணாம், டிஸ்பிளேஸ் ஆகிறாங்க அப்படின்னு. ரைட்டா? ஸோ இப்போ பாருங்கள் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ரைட்? we are going to have it. ரைட்? we are having ப்ளஸ் இ எஃபெக்ட் இருக்குது, இன்னொன்று என்ன அப்படின்னா மைனஸ் இ எஃபெக்ட். ரைட்டா? ப்ளஸ் இ எஃபெக்ட், மைனஸ் இ எஃபெக்ட். சிம்பிளாக நான் உனக்கு சொல்லித்தரேன், கவனமாக கவனி. சிம்பிள். ரைட்டா? ரைட்? ரைட்? இன்றைக்கி 11th கிளாஸ் இருக்குது அஸ் யூஷுவல் 7 o'clock. ஆனால் இன்றைக்கி மேக்ஸ் கிளாஷ் ஆகுதுன்னு சொன்னீங்களே,
ஸோ கிளாஷ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பண்ண போகிறோம் ரைட்டா. ஸோ ப்ளஸ் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுதான் ஒரு காம்பவுண்ட், இது என்னோடய ஃப்ரெண்டு, என்னோட காம்பவுண்ட் ரைட்டா. என்னோட காம்பவுண்டு ஹெல்பிங் டெண்டன்ஸ் உள்ளவங்க, யாருக்காவது பிரச்சனைனா ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ யாருக்கும் பிரச்சனை இல்லை, அதனால் என்ன பண்ணுறாங்க, நார்மலாக இருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா வெளியே இருந்து ஒரு ரீஏஜென்ட் வராங்க. யார் அப்படின்னா H+. ஹைட்ரஜனை யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்க. ஹைட்ரஜன் கிட்ட இருக்க எலக்ட்ரானை எடுத்துட்டு ஹைட்ரஜனோட எலக்ட்ரானை பிடுங்கிட்டாங்க. ஹைட்ரஜன் கிட்ட பாருங்க, அதுவே ஒரு எலக்ட்ரான் வச்சிருந்துச்சு, அதையும் பிடுங்கிட்டு ஹைட்ரஜனை H+ஆக அனுப்பிட்டாங்க. H+னா என்னது, எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டு. அப்போ H+ எப்போ வரும், ஆசிட்ல H+ இருக்கும். அப்போ சிம்பிளாக என்ன அப்படின்னா H+. Cn இங்கே போடணும், Cn போடுறப்ப நெகட்டிவ் வரும்டா, Cn போடுறப்ப நெகட்டிவ் வரும் சரியா. H+ இருக்கா, அப்போ H+ என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம உள்ளே கொடுக்க போகிறோம். H+ பார்க்க, இந்த H+-ஐ பார்த்த உடனே இந்த 2 கார்பனை டிசைட் பண்ணுறாங்க. இங்கே பாரு, நம்மக்கிட்ட தான் இந்த பை எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, இந்த பை எலக்ட்ரான்ஸ் இது என்ன பண்ணலாம், அதுக்கு கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கார்பன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 2 கார்பனும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சரி ஓகேன்னு முடிவு பண்ணிடுறாங்க. முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் அவங்க எலக்ட்ரானை பை பாண்டை என்ன பண்ணுறாங்க, ஜஸ்ட் ஷிஃப்டிங் த பை எலக்ட்ரானை ஷிஃப்ட் பண்ணுறாங்க ரைட்டா. இப்போ பாண்டு பிரேக் ஆகுது, நல்லா கவனி, இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், பாண்டு பிரேக் ஆக போகுது. இப்போ பாண்டு பிரேக் ஆகுது, எப்படி பிரேக் ஆகுது, இட் இஸ் ஹெட்ரோலெட்டிக் பாண்ட் ஃபார்மேஷன். ஹெட்டிரோலெட்டிக்னு என்னது, ஈவு இறக்கம் இல்லாத, கொஞ்சம் கூட அன்பே இல்லாத ரைட்டா. ஸோ அப்போ 2 எலக்ட்ரானையும் இந்த கார்பன் எடுத்துக்க போகுது ரைட்டா. ரைட், 11th ஈவினிங் 7 o'clock கிளாஸ். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, கார்பன் இருக்குது, இந்த கார்பன் இருக்கா, இந்த கார்பனுக்கு என்ன பண்ண போகுது, நெகட்டிவ் சார்ஜ் வரப்போகுது, 2 இருக்குது ரைட்டா. அப்போ இதுக்கு நெகட்டிவ்னா இது என்னவா மாறிடும், பாசிட்டிவாக மாறிடும் சரியா. ரைட் ரைட் சூப்பரா. அப்போ இப்போ பாரு, இந்த 2 எலக்ட்ரான் எங்கே போயிடுச்சு, இங்கே போயிடுச்சு. இப்போ இந்த கார்பன் கிட்ட எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கா, இப்போ இந்த ஹைட்ரஜன் வந்து இவங்க கிட்ட அட்டாச் ஆகலாமா, இப்போ பாரு இந்த ஹைட்ரஜன் அட்டாச் ஆக போகுது, கார்பன் பாசிட்டிவ் CH டபுள் ஒன். இந்த பாண்ட் என்ன பண்ணுது, இந்த பாண்டு இங்கே வந்து இப்படி ஹைட்ரஜனோட அட்டாச் ஆகுது. இப்போ பாரு, ஆக்சுவலாக நியூட்ரலாக இருந்தாங்க, சாதாரணமாக நியூட்ரலாக இருந்தாங்க நம்ம பசங்க, நம்மளோட கார்பன் எப்படி இருந்தாங்க, நியூட்ரலாக இருந்த கார்பன்ஸ் இப்போ என்ன ஆயிடுச்சு, பாசிட்டிவ் வந்துருச்சு. இந்த பாசிட்டிவ் வந்ததுக்கு யார் காரணம், இந்த காம்பவுண்ட் பாசிட்டிவ் சார்ஜ், இந்த காம்பவுண்டில் இருக்க கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வர்றதுக்கு யார் காரணம், இந்த ஹைட்ரஜன். whenever a reagent, இது என்னது, இது ஒரு reagent ரைட்டா, reagent ரைட்டா. அப்போ ஒரு reagent நான் ஆட் பண்ணப்ப எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. we are studying electron displacement effect. அப்போ எலக்ட்ரான் என்ன பண்ணிருக்கீங்க, டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. யாருனால டிஸ்பிளேஸ் ஆச்சு, by means of the reagent. இங்கே யார் reagent, H+. பார்த்த உடனே பை எலக்ட்ரான், நாட் த சிக்மா பாண்ட், பார்த்தியா சிங்கிள் பாண்ட் அப்படியே தான் இருக்குது, வெறும் பை எலக்ட்ரான் மட்டும் ஷிஃப்ட் ஆகிருக்கு. பை எலக்ட்ரான் மட்டும் என்ன ஆகிருக்கு, ஷிஃப்ட் ஆகிருக்கு. அப்போ பை எலக்ட்ரான் மட்டும் ஷிஃப்ட் ஆகிருந்தனால தான் இட் இஸ் கால்ட் +C எஃபெக்ட். ஏன் +C எஃபெக்ட், எங்கே போய் ஹைட்ரஜன் அட்டாச் ஆச்சோ அதுக்கு பக்கத்தில் இருக்க கார்பன் பாசிட்டிவ் சார்ஜாக மாறிடுச்சு ரைட்டா. ஓகே ரைட், ஓகே சூப்பர் குட் ரைட். ஓகே 10th to 11th ஈவினிங் இருக்குடா. ஓகே நெக்ஸ்ட் வந்து அப்படின்னா -E எஃபெக்ட். இப்போ பாருங்கள் -E எஃபெக்ட் என்ன அப்படின்னா, கார்பன் எடுத்துக்கிறேன், கார்பன் வந்து என்ன அப்படின்னா ஆக்சிஜனோட இருக்காங்க ரைட்டா. ஸோ கார்பன் ஆக்சிஜனோட இருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐம் கோயிங் டு புட் அ CN- ரைட்டா. இவ்வளோ நாள் வந்து என்ன அப்படின்னா இந்த கார்பனும் ஆக்சிஜனும் டபுள் பாண்டில் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க ரைட்டா. ரைட், ரியேஜென்ட்ஸ் இல்லாத ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்குது, நம்ம அடுத்து பார்ப்போம். நார்மலாகவே ரியேஜென்ட்டே இல்லாமையே இருக்க தான் பெர்மனன்ட் எஃபெக்ட், இண்டக்டிவ் எஃபெக்ட், ரெசனன்ஸ் எஃபெக்ட், ஹைப்பர் கான்ஜுகேஷன், அது 3 ரியேஜென்ட் இல்லாமல் நடக்கக்கூடிய. இதெல்லாம் ரியேஜென்ட் வந்தால் தான் நடக்க போகுது. ரியேஜென்ட் இல்லாமல் இருக்கவங்க தான் பெர்மனன்ட் எஃபெக்ட். தட் வி வில் பி சீயிங் இந்த நெக்ஸ்ட், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம் ரைட்டா. ஸோ அப்போ இந்த கார்பனும் ஆக்சிஜனும் யூஸ்வலாக நல்ல ஃப்ரெண்டாக இருக்காங்க. பட் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஃப்ரெண்டாக இருக்க போய் திடீர்னு இந்த ஆக்சிஜனுக்கு ஒரு கோவம். என்ன அப்படின்னா, இந்த கார்பன் இந்த ஆக்சிஜனை பார்த்து சொல்லுது, நீ என்ன 2 பாண்டு கொடுத்துட்டேன்னு ரொம்ப ஓவராக என் கூட சண்டை போட்டுகிட்டே இருக்க, எப்போ பார்த்தாலும் நீ எலக்ட்ரான்ஸை பிடிச்சி இழுத்துட்டே இருக்க, ஏன்னா ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரானெகட்டிவ். அப்போ என்ன பண்ணுது இந்த கார்பன், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கனால ஆக்சிஜன் கோவம் வந்துருச்சு. நீ என்னமோ பண்ணு, நான் என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு ரிட்ராக்ட் மை எலக்ட்ரான்ஸ், நீ கூட முதல் எலக்ட்ரானை அப்படின்னு என்ன பண்ண போகுது, தன்னோட எலக்ட்ரான் ஆக்சிஜன் வாங்கிக்க போகுது. ஆக்சிஜன் எலக்ட்ரானை தூக்கிடுச்சுன்னா கார்பன் என்ன ஆகிடும், பாசிட்டிவ் சார்ஜ். நியூட்ரலாக இருந்துச்சு, பேசாமல் இருக்கலாம்ல. சார்ஜ்னா என்னது, சாரோஸ்னா என்னது, வருத்தம். அப்போ வருத்தத்தோடு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கஷ்டமா. இப்போ என்னவா மாறிடுச்சு பாருங்க, கார்பன்
ஆக்சிஜன் என்ன பண்ணிடுச்சு தன்னோட எலக்ட்ரானை மேலே எடுத்துக்கிச்சு கார்பன் பிகம் பாசிட்டிவ் அப்போ தான் என்ன பண்ணுறாங்க சிஎன் மைனஸ் அதாவது என்ன அப்படின்னா இந்த சிஎன் மைனஸ் எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவாக வச்சிருக்கல இவனை பார்த்த உடனே தான் இந்த பேச்செல்லாம் என்ன அப்படின்னா கார்பன் பேசியிருக்கு இவ்வளோ நேரம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்குது சி டபுள் பாண்ட் ஓ அதுக்கப்புறம் இங்கே ஹைட்ரஜன் இருக்குன்னு வச்சுக்கலாம் இங்கே யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ரைட்டா ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்குது ரைட்டா இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இங்கே இந்த கார்பன் சும்மா இருக்க மாட்டாமல் என்ன பண்ணுது அப்படின்னா when the reagent is added இந்த reagent-ஐ ஆட் பண்ண உடனே நான் என்ன பண்ணுறேன் இந்த சைனைடை போட்ட உடனே ரைட்டா சைனைடை போட்ட உடனே என்ன அப்படின்னா இந்த reagent-ஐ போட்ட உடனே இந்த கார்பன் என்ன பண்ணிடுச்சு கொஞ்சம் ஓவராக பேச ஆரம்பிச்சிருச்சு இது என்ன பண்ணுது ஆக்சிஜனை பார்த்து நீ 2 எலக்ட்ரான் கொடுத்துட்டா ரொம்ப பேசாத வேணா நீ எலக்ட்ரான் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ என்ன பண்ணுது ஆக்சிஜன் இஸ் டேக்கிங் அவுட் இட்ஸ் எலக்ட்ரான் ஆக்சிஜன் எலக்ட்ரான் எடுத்துருச்சுன்னா ஒரு பாண்டு பை எலக்ட்ரான் என்ன ஆயிடுச்சு வெளியே போயிடுச்சு ஆக்சிஜன் அதனோட எலக்ட்ரானை எடுத்துருச்சு ஸோ 2 எலக்ட்ரானையும் ஆக்சிஜன் தூக்கிடுச்சு அப்போ கார்பன் வில் பிகம் பாசிட்டிவ் எலக்ட்ரான் இல்லாமல் போயிடுச்சுல கார்பனுக்கு அப்போ கார்பனுக்கு எலக்ட்ரான் இல்லைன்னா வருத்தமாக இருக்கும் ஆனால் அதுக்கு தான் வருத்தம் இல்லையே ஏன்னா என்னது இவ்வளோ நேரம் இது பேசினதெல்லாம் எதனால இந்த சைனைடு வந்ததை பார்த்தனால தான் அப்போ என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆக்சிஜன் வில் ஹாவ் அ மைனஸ் கார்பன் வில் ஹாவ் அ சைனைடு கிட்ட தான் 2 எலக்ட்ரான் இருக்கே அதை வாங்கிட்டு பாசிட்டிவ் சார்ஜ் போயிடும் கார்பன் திரும்ப நியூட்ரல் ஆகிடும் இப்போ கடைசியில் யாருக்கு பிரச்சனை வந்துருச்சு ஆக்சிஜனுக்கு இப்போ பாரு பிகாஸ் ஆஃப் த இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் திஸ் சைனைடு என்னது ரியேஜென்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ரியேஜென்ட் இந்த ரியேஜென்ட் வந்தனால என்னோட காம்பவுண்டுக்கு மேலே என்ன வந்துருச்சு மைனஸ் சைன் வந்துருச்சு அப்போ திஸ் இஸ் கால்ட் மைனஸ் இ எஃபெக்ட் ஒரு ரியேஜென்ட் வர்றதுனால என்னோட காம்பவுண்டில் என்னடா இங்கே இருந்ததெல்லாம் காணோம் ஒரு ரீஏஜென்ட் வந்து அட்டாச் ஆகுறதுனால என்னோட காம்பவுண்டுக்கு மண்டை மேலே ப்ளஸ் வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் ப்ளஸ் இ எஃபெக்ட் அதே இது மண்டை மேலே மைனஸ் வந்துச்சுன்னா தட் இஸ் மைனஸ் இ எஃபெக்ட் இ ரெப்ரசன்ஸ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்டில் எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி நடக்குது டெம்பரவரியாக ரீஏஜென்ட் இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த சைனைடை பிடிங்கிட்டு போய்ட்றேன் சைனைடை எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னா என்னது சைனைடு எலக்ட்ரான் விட்டுக்கலாம் வராது தன்னோட எலக்ட்ரான் எடுத்துகிட்டு வந்துடும் அப்போ என்ன பண்ணி ஆகணும் கார்பன் திரும்ப இட் ஹாஸ் டு டூ அ கான்வர்சேஷன் என்ன பண்ணணும் சமாதானம் பேசணும் யாரோட ஆக்சிஜனோட ஆக்சிஜன் திருப்பி எலக்ட்ரானை கொடுக்க போது திருப்பி பழையபடி மாறிடும் இங்கே அதே மாதிரி தான் ஹைட்ரஜனை தூக்கிட்டேன் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி அகெயின் கோயிங் பேக் சிம்பிளாக திரும்ப அதே மாதிரி நடக்குது அப்போ ப்ளஸ் இ மைனஸ் இ புரிஞ்சுதா ரைட் சிம்பிள் நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ரியேஜென்ட் ஒன்லி ரியேஜென்ட் இருக்கு அப்போ மட்டும்தான் நடக்க போகுது இட் இஸ் கோயிங் டு பி அ டெம்பரவரி எஃபெக்ட் when the reagent approaches the molecule multiple bond எது சி டபுள் பாண்ட் சி அல்லது சி டபுள் பாண்ட் ஓ இவன் எல்லாம் பிரேக் ஆகிடுவான் எப்படி பிரேக் ஆகுறாங்க பிரேக் ஆகி கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பை எலக்ட்ரான் தான் அது கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது சிம்பிளாக அதான் என்னது எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் சரியா ரைட் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் பார்த்தா அப்படின்னா கொஞ்சம் குட்டி தான் எஸ் அதான் நான் எலக்ட்ரோஃபைல் நியூக்ளியோஃபைல்னு சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க தான் இப்போதைக்கு அப்படி வச்சுருந்தேன் அது நெக்ஸ்ட்டு வருமா அப்புறம் சொல்லலாம் அப்படின்னு வச்சுருந்தேன் இப்போதைக்கு அந்த வேர்டை சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்கன்னு பட் தட் இஸ் ரைட் எஸ் இதான் காட்டுறேன் எப்படி கொஷின் வரும் இருக்குது இங்கே பாருங்கள் இப்போ என்ன அப்படின்னா ஐ ஜஸ்ட் ஷோ இந்த கொஷின் ஃபஸ்ட்டே நான் கொஷினை ஷோ பண்ணிடுறேன் ரைட்டா இப்போ பார்த்தோன்னா அசிடிக் ஸ்ட்ரென்த் இவங்களில் எந்த ஆசிட் வந்து ரொம்ப மோஸ்ட் ஸ்டேபிள் ஆசிடு யாருக்கு ஆசிடிக் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு கேட்க போகிறாங்க அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இண்டக்டிவ் எஃபெக்ட் தேவை மீசோமெரிக் எஃபெக்ட்லேருந்து அதாவது எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட்லேருந்து கொஷின் வராது அது ரொம்ப கம்மி தான் ரைட்டா இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இதுலேருந்து தான் நம்ம கொஷின் வர போகிறோம் இண்டக்டிவ் எஃபெக்ட் இதுக்கு இந்த பெர்மனன்ட் எஃபெக்ட் 3 தான் ரொம்ப முக்கியம் ரைட்டா ரைட் அதுதான் ரொம்ப முக்கியம் ரைட்டா எலக்ட்ரோஃபைல்னா என்னது நியூக்ளியோஃபைல்னா என்னது அந்த கன்ஃபியூஷன் வரும்னு தான் நான் சொல்ல மாட்டேன் எலக்ட்ரோஃபைல்னா என்னது எலக்ட்ரான் ரிச் ஆர் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிகுல் எலக்ட்ரோஃபைல்னா என்னன்னு சொல்லுங்கள் அணு நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணீங்க நீங்களே சொல்லுங்கள் வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரோஃபைல் வாட் இஸ் மீன் பை நியூக்ளியோஃபைல் எலக்ட்ரோஃபைல்னா என்ன நியூக்ளியோஃபைல்னா என்ன விச் இஸ் எலக்ட்ரான் ரிச் விச் இஸ் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்
யார் டெஃபிஷியன்ட்? நியூக்ளியோஃபைல் இஸ் எலக்ட்ரான் ரிச். அதாவது மைனஸ் ப்ளஸ் ரைட்டா? எலக்ட்ரோஃபைல்ன்ற டெஃபிஷியன்ட். இப்போ என்ன பார்த்தோம் ரீஏஜென்ட்டில் ஹெச் ப்ளஸ் போட்டோமா, ஹெச் எலக்ட்ரோஃபைல். அதே இது சிஎன் மைனஸ் பார்த்தோமா, அது நியூக்ளியோஃபைல். அட்டாக் ஆஃப் நியூக்ளியோஃபைல், அட்டாக் ஆஃப் எலக்ட்ரோஃபைல். இது அல்கைல் அண்ட் அரைல் ஹாலைட் லெசனில் நம்ம வந்து ஹாலோ அரைன்ஸ் அண்ட் ஹாலோ ஆல்கீன்ஸ் லெசன் இருக்கா, அதில் தான் வரும். ஸோ அப்போ நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறனால தான் நான் அதை விட்டுட்டேன். அங்கே தான் மெயினாக இந்த எலக்ட்ரோஃபைல் அண்ட் நியூக்ளியோஃபைல்ன்ற வேர்டு அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் ரைட்டா? ஓகே சரியா? ஸோ அதனால் அதுதான். ஸோ அங்கே நம்ம பார்த்தது தான் ப்ளஸ் மைனஸ் உங்களுக்கே தெரிஞ்சிச்சு. அப்போ அதை நியூக்ளியோஃபைல் எலக்ட்ரோஃபைல்னு பேர் மட்டும் நீ வச்சுக்கோ, அவ்வளோதான். லிவ் இஸ் ஆசிட் பேஸ் அதெல்லாம் பார்த்துக்கலாம் சரியா? ஓகே ரைட். இண்டக்டிவ் எஃபெக்ட் கவனி, வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் ரொம்ப பெரிய டாபிக் வேறு. ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் படிக்க போகிறோம், கவனமாக பார்த்துக்கலாம் ரைட்டாக? கவனமாக படிங்க ரைட்? எலக்ட்ரோஃபைல் இண்டக்டிவ் எஃபெக்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் an electron. என்னது? displacement of electron pair along the carbon chain due to the difference in electronegativity of the group present along the carbon chain. Electron shifts towards a more electronegative atom. It is a permanent effect. It is a weak effect as the shifting of electron is partial. Shifting of electron வந்து permanent கிடையாது, it is partial. அதனால என்னது? it is a weak electron. என்ன பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்க பார்த்துடலாமா? ரைட்? ஓகே சூப்பர். இப்போ என்ன அப்படின்னா ஐம் கோயிங் டு ட்ரா அ காம்பவுண்ட். ரைட்டா? ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டேன்னா ரைட், இது ஒரு காம்பவுண்ட் ரைட்டா? ஓ ஓகே ரைட், சிம்பிள். இப்போ என்ன அப்படின்னா இந்த காம்பவுண்ட் எடுத்துட்டோம். இந்த காம்பவுண்டில் பார்த்தா அப்படின்னா ஃப்ளூரின் இருக்குது. ஃப்ளூரின் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ரைட்டா? ஃப்ளூரின் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்னா என்னது? எலக்ட்ரானை தான் பக்கம் இழுத்துப்பாங்க. இந்த ஃப்ளூரின் போது என்ன பண்ண போகுது? இந்த ரெட் கலர் பாண்டில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது? இது தான் பக்கம் ஃபஸ்ட்டு இழுத்துருச்சு. பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி electrons are pulled towards the fluorine. fluorine பக்கம் என்ன பண்ணிடுச்சு? எலக்ட்ரான்ஸ் எல்லாம் போயிடுச்சு. fluorine பக்கம் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் போயிடுச்சு. அப்போ fluorine will become partial negative charge. கரெக்டா? fluorine will become partial negative charge. சேம் டைம் பாரு என்ன ஆக போகுது அப்படின்னா ரைட் ரைட். இப்போ பார்த்தா அப்படின்னா இங்கே இந்த கார்பன் என்ன பண்ண போகுது? இந்த கார்பனோட எலக்ட்ரானை தான் இந்த fluorine வாங்கியிருக்கு ரைட்டா? இந்த கார்பனோட எலக்ட்ரானை தான் இந்த fluorine வாங்கியிருக்கு. அப்போ this carbon will become partial positive charge ரைட்டா? ரைட். இப்போ நம்ம ஃப்ரெண்டு இருக்கான், நம்ம ஃப்ரெண்டோ அல்லது நம்ம ஃபேமிலிலையோ இல்லை இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளமோ இல்லை உனக்கு ஒரு ப்ராப்ளமோ நம்ம எல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம்ல. நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க யாரோ ஒருத்தவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா உடனே பக்கத்தில் இருக்கவங்க ஹெல்ப் பண்ணுவோமா? கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோமா? எஸ் டெஃபினட்டாக. இந்த கார்பனுக்கு ப்ராப்ளம். இந்த கார்பனுக்கு என்ன ப்ராப்ளம்? இந்த கார்பனோட எலக்ட்ரான் கொஞ்சம் அந்த பக்கம் நகண்டு போயிடுச்சு. எடுத்துகிட்டு போகல, ஃப்ளூரின் எடுத்துகிட்டு போகலடா. எடுத்துகிட்டு போயிருந்தா நான் மைனஸ் போட்டிருப்பேன், ப்ளஸ் போட்டிருப்பேன். இங்கே டெல்டா மைனஸ் டெல்டா ப்ளஸ் தான் போட்டிருக்கேன். பார்ஷியல் பாசிட்டிவ் பார்ஷியல் நெகட்டிவ். அப்போ எலக்ட்ரானை ஸ்லைட்டாக தான் நகட்டிட்டு போயிருக்கு. எலக்ட்ரான்ஸ் லைட்டாக நகண்டிருக்கு. அப்போ இந்த கார்பன் என்ன பண்ணுது? சரி அவன் நகட்டி தானே வச்சுருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன பண்ணுறேன்? என்னோட எலக்ட்ரானை உன் பக்கம் கொஞ்சம் தள்ளி வச்சிடுறேன். நான் என்ன பண்ணுறேன்? என்னோட எலக்ட்ரானை கொஞ்சம் தள்ளி வச்சிடுறேன். அப்போ இவன் வந்து இவ்வளோ பாசிட்டிவாக இருக்காங்க, இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியான பாசிட்டிவ் சார்ஜ். ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க? எலக்ட்ரானை கொஞ்சம் தள்ளி இருக்காங்க. அதே மாதிரி அடுத்து என்ன அப்படின்னா இந்த கார்பன் என்ன பண்ண போகுது? அடுத்து ஹெல்ப் பண்ண போகுது. இந்த கார்பன் என்ன பண்ண போகுது? அடுத்து இவங்க திரும்ப ஹெல்ப் பண்ண போகிறாங்க ரைட்டா? இவங்க என்ன பண்ணுறாங்க? இன்னும் கொஞ்சம், ஏன்னா இதுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஸோ இவங்க தள்ளுறாங்க. இப்போ இதுக்கு ப்ராப்ளம்னா அடுத்து இவங்க பண்ணுவாங்களா? சொல்லுங்கள். ரைட். இந்த கார்பன் பண்ணுவாங்களா? இந்த கார்பன் பண்ணுவாங்களா? சொல்லுங்கள். ரைட். இந்த கார்பன் ஹெல்ப் பண்ணுவாங்களா இல்லையா? ஸோ இந்த கார்பனுக்கு பிரச்சனை இவங்க ஹெல்ப் பண்ணாங்க, இவங்களுக்கு பிரச்சனை இவங்க ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ இவங்களுக்கு பிரச்சனை, will this carbon help or not? will this carbon help or not? this carbon help பண்ணுமா பண்ணாத? யோசிங்க. எஸ் நோ. ஏன் அப்படின்னா இந்த மூமெண்ட்டே பெருசாக இருக்க போகிறது கிடையாது. this movement itself
a very less movement, right? So அப்போ என்ன அப்படின்னா inductive effects will be maximum. Inductive effect maximum will be on 3 carbons. Up to 3 carbons சொல்லலாம். Up to 3rd carbon. 1, 2, 3. மூணாவது கார்பன் வரைக்கும் தான் என்ன அப்படின்னா இருக்க போகுது, ரைட்டா? 4 இல்லை 3, மூணாவது பிளேஸ் 1, 2, 3 3rd கார்பன் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதுவே பெரிய ஷிஃப்ட் இல்லை, இதுவே ஸ்லைட் ஷிஃப்ட் தான். அதுக்கப்புறம்லாம் ஷிஃப்டிங்லாம் நடக்க போகிறதுல இதுவே இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா இப்போ நல்லா கவனி, நான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கார்பன் குரூப்புன்னு சொன்னேன். இப்போ பாரு, இந்த ஒட்டுமொத்த கார்பனுமே என்ன ஆயிடுச்சு, பாசிட்டிவ் சார்ஜாக மாறிடுச்சு. இவன் என்ன பண்ணிட்டான், நெகட்டிவாக மாறிட்டாங்க. அப்போ யாருக்கு மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி? இந்த பக்கம் இருக்கா இவங்களுக்கு தான் எனது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வில் பி மோர். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஃப்ளூரின் இஸ் மோர். இந்த பக்கம் இருக்க கார்பனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்னது, கம்மியாக இருக்குது. சரியா? அதனால தான் என்ன ஆயிடுச்சு, இந்த பக்கம் பாசிட்டிவ், அந்த பக்கம் நெகட்டிவ். ஒன்லி ஆல்ஃபா பீட்டா காமா கார்பன். எஸ், திஸ் இஸ் ஆல்ஃபா கார்பன், திஸ் இஸ் பீட்டா கார்பன், திஸ் இஸ் காமா கார்பன். டெல்டாக்கெலாம் போகாது, ரைட்டா? ஓகே, சூப்பர், குட். கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ரைட். இப்போ அடுத்த ஒரு கொஷின். இப்போ இந்த டயக்ராமை நான் மாற்றி வரைய போகிறேன். சரியா? கவனி கவனி. இப்போ வெறும் கார்பன் மட்டும் போட்டுக்கிறேன், ஹைட்ரஜன்லாம் போடலை. ஓகே, ரைட். ஸோ என்ன ஆக போகுது, திஸ் ஃப்ளூரின் இஸ் கோயிங் டு பி பார்ஷியலி நெகட்டிவ். அப்போ இந்த கார்பன் என்னது, பார்ஷியல் பாசிட்டிவ். அப்போ இது என்னது, பார்ஷியல் பாசிட்டிவ், இது பார்ஷியல் பாசிட்டிவ். இந்த கார்பனுக்கு என்ன எஃபெக்ட் இருக்கும், இந்த கார்பனோட பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் இந்த 3 பேரில் யாருக்கு ஈக்குவலாக இருக்கும்? கார்பன் நம்பர் 1, கார்பன் நம்பர் 2, கார்பன் நம்பர் 3. யாருக்கு ஈக்குவலாக இதோட பாசிட்டிவ் சார்ஜ் இருக்க போகுது, ரைட்டா? யாருக்கு ஈக்குவலாக இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்க போகுது? இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் முதல் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குமா இருக்காதா? எஸ் ஆர் நோ? ஃபர்ஸ்ட் எஸ் ஆர் நோ? ஃபர்ஸ்ட் வெதர் திஸ் கார்பன் and this carbon will undergo positive or not? will undergo positive or not? okay, right. yes என்றனால தான் ஓ நோ, எஸ் அண்ட் நோ, எஸ் ஆர் நோ. அப்போ நீங்கள் எல்லாருமே என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இன்கேஸ் அனு நான் வந்து உங்களோட ரைட் சைடில் இருந்தால் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருந்தால் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்க, கரெக்டாக? ஏய் ஜாரோ, நீ நோ தானே போட்ட, ரைட்டா? ஸோ இப்போ நோ ஆன்சர் போட்டிருக்கவங்களாம் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு ரைட் சைடில் இருந்தால் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க, அதே உங்கள் ஃப்ரெண்டு லெஃப்ட் சைடில் இருந்தால் பண்ண மாட்டீங்க, அப்படி தானே? இப்போ இந்த கார்பனுக்கு இவன் ரைட் சைடில் இருக்கான்னு வச்சுக்கலாம், இவன் ஹெல்ப் பண்ணுறான். அதே கார்பன் இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கா, அப்போ இவன் ஹெல்ப் பண்ண மாட்டானா? ஹெல்ப் பண்ணான். இந்த கார்பன் இந்த கார்பன் இந்த கார்பன் ஹெல்ப் பண்ணுறாங்க, ஏன் அப்போ இந்த கார்பன் பண்ண மாட்டாங்களா? ஏன் பண்ணக்கூடாதா? பண்ண மாட்டாங்களா? இதே தானே பாசிட்டிவ் இவனுக்கு பிரச்சனை. கரெக்டு தானே? பண்ணுவாங்களா மாட்டாங்களா? ஆல்ஃபா கார்பன் தானே, 50 பேரும் ஆல்ஃபா தானே. இப்போ ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்க கார்பன் சுற்றி இருக்க எல்லாருமே ஆல்ஃபா தானே. நீங்கள் தானே சொன்னீங்க ஆல்ஃபா பீட்டா காமா வரும்னு. அப்போ இவன் தான் ஆல்ஃபா கார்பன், இவனும் ஆல்ஃபா கார்பன் தான், இவனும் ஆல்ஃபா கார்பன் தான், இவனும் ஆல்ஃபா கார்பன் தான். இதுதான் கொஸ்டின். என்ன அப்படின்னா இண்டக்டிவ் எஃபெக்ட் இதில் இருக்குமா இருக்காதா, எந்தெந்த கார்பனில் இருக்கும், ஒரு வருஷத்தில் கேட்டிருந்தாங்க. சரியா? அப்போ என்ன அர்த்தம்? எஸ். எஸ், ஓகே. ஜாரோ நீ எஸ் தான் சொன்னியா? விஷ்ணு, ஓகே, குட். ஸோ அப்போ இதுக்கு எங்கே இருக்க போகுது, அப்போ இந்த ஆல்ஃபா கார்பனோட பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளவோ அதே அளவு தான் பாசிட்டிவ் சார்ஜ் இதுக்கு இருக்கும், அதே அளவு தான் இதுக்கும் இருக்கும். அடுத்து இது என்னது, பீட்டா கார்பன். அப்போ இந்த பீட்டா கார்பனுக்கும் இதோட பாசிட்டிவ் சார்ஜ் என்னவோ அதே அளவு இருக்கும், இந்த பீட்டா கார்பனுக்கும் அதே அளவு பாசிட்டிவ் சார்ஜ். அடுத்து இந்த காமாக்கு ஆல்ஃபா பீட்டா காமா, இந்த காமாக்கு என்ன வேல்யூவோ அந்த காமாக்கு இருக்குமா? இருக்காது. 1 2 3 இங்கே இருக்குமா? இங்கே இருக்கவே இருக்காது, இதுலலாம் இருக்கவே இருக்காது, இதில் இண்டக்டிவ் எஃபெக்டே இருக்காது. புரியுதா என்ன சொல்கிறேன் அப்படின்னு? கவனி, இந்த மாதிரி பிரான்ச் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க, பிரான்ச் போட்டு கொடுக்குறப்ப நீ கவனமாக கவனிச்சுக்கணும், ரைட்டா? ஏன்னா இண்டக்டிவ் எஃபெக்டே இதுதான் கான்செப்ட். இப்போ பாரு, இந்த கார்பனுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர். இவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ பாரு, இந்த கார்பனை விட இந்த காம்பவுண்டை விட இந்த காம்பவுண்டு ஸ்டேபிள், கரெக்டா? நீ ஒத்துக்கிறியா? ரைட்டா? ஆல்ஃபா பீட்டா காமா. ஆமாடா, காமா இருக்கும்டா. நான் இருக்குன்னு சொல்லிட்டேனா? சாரி, நான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா சாரி, அப்போ கிடையாது, ரைட்டா? இதுக்கப்புறம் 1 2 3 அப் டு 3rd கார்பன் வரைக்கும் தான், ரைட்டா? அப் டு 3rd கார்பன் ஃபங்க்ஷனல் குரூப்ல இருந்து 3rd கார்பன் வரைக்கும் தான் இருக்க போகுது. சரியா? நம்ம பார்த்துடலாம், என்னென்ன தேரி வச்சிருக்கேன் அதில் பார்த்துடலாம். நீ ஞாபகம் வச்சுக்கோ என்ன அப்படின்னா, இப்போ
இவன் ஸ்டேபிளா இவன் ஸ்டேபிளா அதான் கொஸ்டின் ரைட்டா எஃபோட பாண்டான கார்பன் நேம் என்னது அல்கைல் ஹாலைடு நம்ம பார்த்தாலும் அல்கைல் ஹாலைடு இவன் பூரா RX இது ஃபுல்லாக R இது X இது என்ன பேர் வருது என்ன கார்பன் எத்தனை இருக்கோ அதை பொறுத்து பேர் வச்சுக்க போகிறோம் ரைட்டா இது ஆல்ஃபா கார்பன் ஓ ஆமாம் ரைட் அப்போ கரெக்டு தான் நான் தான் தப்பாக போட்டுட்டேன் சாரி இவன் தானே ஆல்ஃபா கார்பன் ஓகே சாரி காமா வரைக்கும் வர்றது கரெக்டு தான் நான் சொன்னது அப்போ திஸ் இஸ் ஆல்ஃபா கார்பன் இவன் தான் ஆல்ஃபா கார்பன் இவன் ஆல்ஃபா இவன் பீட்டா இவன் காமா அப்போ இவன் பீட்டா இவன் காமா இவன் பீட்டா இவன் காமா சரியா ரைட் ஸோ இப்போ என்ன அப்படின்னா நல்லா கவனி நான் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் இல்லை இது காம்பவுண்ட் நம்பர் 2 இது காம்பவுண்ட் நம்பர் 1 இப்போ யாருக்கு ஸ்டேபிலிட்டியா எந்த காம்பவுண்ட் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்க போகுது எந்த காம்பவுண்ட் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்க போகுது கவனிங்க இங்கே பார்த்தா அப்படின்னா இங்கே ஃபுல்லாக இருக்காங்க இந்த கார்பனுக்கு ஹெல்ப் பண்ண இந்த ஒரு கார்பன் செயின் இருக்காங்க ஃப்ளூரின் அதே மாதிரி ஆனால் இந்த கார்பனுக்கு பாரு ஹெல்ப் பண்ண இங்கே ஒரு கார்பன் செயின் இருக்காங்க இங்கே ஒரு கார்பன் செயின் இங்கே ஒரு கார்பன் செயின் அப்போ என்னதான் இந்த ஃப்ளூரின் வந்து எலக்ட்ரானை இழுத்தாலும் இந்த கார்பன் மேலே எலக்ட்ரானோட டெஃபிஷியன்சி அதிகமாக போகிறதே கிடையாது அப்போ 2 இஸ் மோர் ஸ்டேபிள் இதுதான் இண்டக்டிவ் எஃபெக்டோட கொஷின் ஆன்சரு கொஷினே இதுதான் விச் இஸ் மோர் ஸ்டேபிள் அப்படின்னு கேட்க போகிறாங்க யார் மோர் ஸ்டேபிள் கண்டுபிடிச்சிட்டியா நீயா அப்போ மோர் பாசிட்டிவ் எங்கே நிறையா காம்பவுண்ட் இருக்கோ அப்போ கார்போகேட்டன் ஸ்டெபிலிட்டி இந்த கார்போகேட்டன் மோர் ஸ்டேபிளாக இருக்குது ஏன் இந்த கார்போகேட்டன் மோர் ஸ்டேபிளாக இருக்குது சுற்றி டொனேட்டிங் குரூப் அதிகமாக இருக்குது இப்போ தான் நான் என்ன பண்ணுறேன் வரேன் டேர்ம் முக்கியமான டேர்ம் ரைட்டா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதுனால மோர் ஸ்டேபிளாக இருக்காங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறவங்க பூரா யார் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸு அப்போ நிறைய எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் EDG எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் இருக்காங்க ரைட்டா இந்த பக்கம் இருக்கவங்க பூரா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இந்த ஃப்ளூரின் யார் இஸ் EWG ஃப்ளூரின் இஸ் EWG ரைட்டா ஃப்ளூரின் என்னது EWG ரைட்டா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இப்போ இந்த ரெண்டை வச்சு தான் +I -I கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம ரைட்டா +I -I ரைட்டா எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கணும் பாசிட்டிவாக இருக்கிறதுனா என்னது எல்லாருக்கும் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது அப்போ +I எஃபெக்ட் அப்படின்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் நிறைய இருந்துச்சுன்னா தட் இஸ் EDG அதாவது பாசிட்டிவ் இண்டக்டிவ் எஃபெக்ட் அதாவது +I எஃபெக்ட் எப்போ வரும் அப்படின்னா நிறைய எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்குது அப்படின்னா தட் இஸ் +I எஃபெக்ட் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்குது அப்படின்னா அதெல்லாமே என்னது -I எஃபெக்ட் இன்னும் கிளியராக நம்ம பார்க்கலாம் ரைட்டா கன்ஃபியூஸ் ஆகும் கொஞ்சம் நம்ம தியரி பார்ட் பார்த்தோன்னா தெரிஞ்சிடும் ரைட்டா இப்போ பாரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் கவனி பார்க்கலாம் the substitute having electron attracting power less than hydrogen அதெல்லாம் வேண்டாம் விட்டுரு CH3 ரைட்டா CH3னா ஒரே ஒரு கார்பன் இருக்கு அவன் தான் ஹெல்ப் பண்ண போகிறான் அதாவது C+ இருக்கான் இவன் பக்கத்தில் CH3 கனெக்ட் ஆகிருக்கான் அப்போ என்னது ஒரு கார்பன் தான் ஹெல்ப் பண்ண முடியும் கரெக்டாக இப்போ இதே இது இந்த இடத்துல C2H5 கனெக்ட் ஆகிருக்கு C2H5னா என்னது எப்படி எழுதணும் C2H5 C+ பக்கத்தில் CH3 CH2 CH3 எழுதுமா ரெண்டு கார்பன் இருக்கான் அப்போ வாய்ஸ் சரியாக கேட்கலையா யாருக்குமேவா இல்லை உனக்கு மட்டுமா டே இஸ் தட் கிளியர் எஸ் ஓகே ரைட் இப்போ என்ன அப்படின்னா ரெண்டு ஆல்கைல் குரூப் இருக்குது அப்போ அல்கைல் குரூப் இன்க்ரீஸ் ஆக என்ன அப்படின்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்போ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் அண்டர் செட் டு எக்ஸர்ட் +I எஃபெக்ட் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சு அப்படின்னா ரைட் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா தட் இஸ் பாசிட்டிவ் I எஃபெக்ட் +I எஃபெக்ட் அதே இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பு அவன் யார் NO2 சைனைடு கார்பாக்சிலிக் ஆசிடு ஃபங்க்ஷனல் குரூப்பு இவனுங்க எல்லாம் இருந்தானுங்க அப்படின்னா இவங்க எலக்ட்ரானை உறிஞ்சிருவாங்க அப்போ தே ஆர் கால்ட் -I எஃபெக்ட் ரைட்டா இது டெஃபினிஷன் இங்கே இருக்கிறது தான் மெயின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ரைட்டா இதுதான் எஃபெக்ட் யாருக்கு ஜாஸ்தி யாருக்கு கம்மி அதாவது கர்ண வள்ளல் இப்போ நானும் ஹெல்ப் பண்ணுவேன் நீனும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் நம்ம எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம் ஆனால் யார் நல்லா ஹெல்ப் பண்ணுவா என்னதான் நம்ம எல்லாரும் இருந்தாலும் கர்ணன் தான் என்னது இருக்கிறதுலே கொடை வள்ளல் நம்ம சொல்கிறோம் நிறைய பேர் உலகத்தில் ஹெல்ப் பண்ணுறவங்க இருக்காங்க இருந்தாலும் கர்ணனை மிஞ்சுற அளவுக்கு ஒரு கொடை வள்ளல் இல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க அதே மாதிரி கஞ்சன் அதை வந்து இவனோட கஞ்சன் எவனுமே கிடையாது அந்த மாதிரி சொல்கிறாங்களா கொடுக்குறதுல அப்போ அந்த மாதிரி ஆர்டர் இருக்குது யார் வந்து ரொம்ப நிறையா டொனேட் பண்ணுவா யார் ரொம்ப நிறையா டொனேட்டே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது ரைட்டா ரைட் சரியா
அடப்பாவி விஷ்ணு வெரி பேட் ஃபெல்லோ ரைட். ப்ளஸ் ஐ எஃபெக்ட்னா என்னது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அப்போ டெல்டா பாசிட்டிவ் டெவலப் ஆன் த குரூப் ஆன் த கார்பன் செயின், நெகட்டிவ் டெவலப்ஸ் ஆன் த கார்பன் செயின் ரைட்டா. கவனி இது புரியுதா? இந்த 2 லைனை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா உனக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம் ரைட்டா. இந்த 2 லைனை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாரு. அதாவது என்ன அப்படின்னா இப்போ பாரு கார்பன் இருக்குது, இந்த பக்கம் ஏன் நான் போடுறேன் ரைட்டா, ஒரு குரூப் ரைட்டா, இந்த பக்கம் குரூப் இருக்கலாம் ரைட்டா, இந்த குரூப். இப்போ எப்போ ப்ளஸ் ஐ எஃபெக்ட் வரும்னு சொல்கிறாங்க, எப்போ ப்ளஸ் ஐ எஃபெக்ட் வரும்னு சொல்கிறாங்க, இந்த எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், இந்த குரூப் வந்து என்னது டொனேட் பண்ணணுமா, இந்த குரூப் டொனேட் பண்ணணும். எப்போ டொனேட் பண்ணுவாங்க? நான் போய் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எப்போ ஹெல்ப் பண்ணுவேன்? அவனுக்கு ஹெல்ப் தேவைன்னா தானே நான் ஹெல்ப் பண்ணுவேன். சும்மா போய் நான் அதுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்? சும்மா போய் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை ரைட்டா. ஒரு சிலர்லாம் ஹெல்ப்பே பண்ண மாட்டேன்னு சொல்கிறவங்க இருக்காங்க, அவங்கள விட்டுருங்க ரைட்டா. நம்ம போய் என்ன பண்ண போகிறோம்? ஹெல்ப் பண்ண போகிறோம். யாருக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம்? இல்லாதவங்களுக்கு. அப்போ இந்த கார்பன் எப்படி இருக்கணும்? இந்த கார்பன் எப்படி இருக்கணும்? நெகட்டிவாக இருக்கணும். நெகட்டிவ்னா என்னது? அப்போ இதை மாற்றி சொல்கிறோம். ரைட் ஓகே ஓகே. டெல்டா ப்ளஸ் டெவலப்ஸ் ஆன் குரூப்பு, டெல்டா நெகட்டிவ் டெவலப் ஆன் கார்பன் செயின் ரைட்டா. ஸோ இப்போ பார்ப்போம். ரைட் இங்கே பாரு, இப்போ பாசிட்டிவ் இருக்கா, இப்போ பாரு. ரைட் பார்த்து என்னது? அப்போ என்னது இந்த இடத்துல இவனுங்க யார்? அப்போ குரூப் CH2 மைனஸ் வேறு இருக்குது. மைனஸ் இருந்தால் என்ன அர்த்தம்? எலக்ட்ரான் ரிச்சு ரைட்டா, எலக்ட்ரான் ரிச்சு. அப்போ எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? எப்பயுமே ஈஸியாக போய் டொனேட் பண்ணுவாங்களா? சும்மாவே கார்பன் பக்கத்தில் இருக்க கார்பனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஹெல்ப் பண்ணுவான். இந்த கார்பன் பாரு எலக்ட்ரான் வேறு அதிகமாக வச்சுருக்கான், CH2 மைனஸ். அப்போ இன்னும் நல்லா ஹெல்ப் பண்ணுவான் ரைட்டா ரைட், இன்னும் நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்து பாரு NH மைனஸ், O மைனஸ், CO2 மைனஸ், C மெத்தில் குரூப் இருக்கான். C மெத்தில் குரூப் என்னது? ஒரு கார்பனை சுற்றி 3 மெத்தில் குரூப் இருக்கான். ஒரு கார்பனையே வேறு லெவலில் ஹெல்ப் பண்ணுவானுங்க. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, இந்த பக்கம் இருக்க ஒரு கார்பனுக்கு பிரச்சனை இருக்குது. இவனுங்க எல்லாருமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவானுங்க ரைட்டா. இவனுங்க எல்லாருமே என்னது சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவானுங்க. அப்போ வெரி பிக் டொனேட்டிங் குரூப். அடுத்து பாரு CHMe2, CH2Me. பாரு மெத்தில் குரூப் குறைஞ்சிக்கிட்டே வருது, மெத்தில் குரூப் குறைஞ்சிக்கிட்டே வருது. அடுத்து CH3. அடுத்து டியூட்ரியம், ட்ரீட்டியம், டியூட்ரியம், ஹைட்ரஜன், ஐசோடோப்பு, ஹைட்ரஜனோட ஐசோடோப்பு இருக்கும்ல, இது ஆர்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் SiH3CH3, இது 2 தனியாக. நான் என்ன ஆஃப்லைனில் இந்த கிளாஸ் நடத்துகிறப்ப இது எழுதுங்கடான்னு சொன்னால் ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், பெருசாக எழுதிட்டான். அப்படியே ஹைட்ரஜன் எழுதி அதுக்கப்புறம் இதெல்லாம் வளைச்சு எழுதிட்டான். அப்புறம் நான் சொல்லிட்டு இது வேறு சென்டென்ஸு, இது ஒரு லைனு, இது ஒரு லைனு, இது ஒரு லைனு, இது ஒரு லைன்டா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எழுதினான். ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா கம்பேரிசன் கவனம். CH3 டியூட்ரியம், டியூட்ரியம், டியூட்ரியம். ஹைட்ரஜனோட டியூட்ரியமுக்கு என்ன பண்ணும்? டொனேட்டிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக, பரந்த மனப்பான்மை ஜாஸ்தி. ஹைட்ரஜன், டியூட்ரியம், ட்ரீட்டியம், ட்ரீட்டியம் அல்லது ட்ரீஷியம்னு சொல்லலாம் ரைட்டா. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ. இது ப்ளஸ் ஐ எஃபெக்ட்டுக்குரியது, இது என்னது? ப்ளஸ் ஐ எஃபெக்ட் ரைட்டா. இது தெரிஞ்சாதான் இப்போ நீ சம் செய்ய போகிற ரைட்டா. நான் இப்போ சம் கொடுக்க போகிறேன், யூ ஆர் கோயிங் டு டூ த கொஷின்ஸ். இது ப்ளஸ் ஐ எஃபெக்ட். அதே மாதிரி பாரு, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருப்பேன் நம்புகிறேன் ரைட். நெக்ஸ்ட் மைனஸ் ஐ எஃபெக்ட், எலக்ட்ரான் வித் ட்ராயிங் குரூப். பாரு இவன் பாசிட்டிவில் இருக்கான், அப்போ இவன்ட்டு எலக்ட்ரான் இல்லவே இல்லை. அப்போ என்ன பண்ணுவான்? யாராவது எலக்ட்ரான் வச்சுருந்தா அவன்ட்டு வாங்குவானா? ஆல்வேஸ் தே ட்ரை டு கெட் எலக்ட்ரான். குடுன்னு சொல்ல போகிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? தே ஆர் கோயிங் டு கெட் இட். பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கவங்க. அது போக NO2 இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் டே. இதுதான் கவனம். நம்ம மைண்டில் இந்த ஃப்ளூரின் பாய் தான் மோர் எலக்ட்ரானெகட்டிவ்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அது கரெக்டு தான், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே ஆர்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஆர்டரில் நைட்ரஜன் NO2 இஸ் மோர் எலக்ட்ரானெகட்டிவ். ஃப்ளூரினை கம்பேர் பண்ணுறத விட NO2 நிறைய எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கும். அடுத்து சைனைடு, அதுக்கப்புறம் கார்பாக்சிலிக் ஆசிடு, அதுக்கப்புறம் தான் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். அடுத்து ஃப்ளூரின் OH OR. OHனா என்னது? ஆல்கஹால். அதுக்கப்புறம் ORனா ஒரு ஆல்கஹால் குரூப்போட R. ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரானெகட்டிவ்ல, அதனால கவனிங்கடா. புரியுதா? எஸ். இஃப் யூ ஹவ் எனி டவுட் இன் திஸ் ஜஸ்ட் லெட் மீ நோ. இந்த 2 ஸ்லைடு உனக்கு தெரியாமல் நீ அடுத்து போக முடியாதுடா. இந்த 2 ஸ்லைடை உனக்கு புரிஞ்சிருக்கான்றதை சொல்லுங்கள். இது புரிஞ்சுதுன்னா நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். எஸ், கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓகே ரைட். ஓகே ரைட். ஒரே நிமிஷம் PDF
ஓகே ரைட். ஆமாம் ஆமாம் எஸ் NO2 ஞாபகம் வச்சுக்கோ சரியா ரைட். இப்போ we are going to do some questions. Try this question. நான் சொன்னதெல்லாம் யோசி மைண்டில். இப்போ என்ன அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் CH3C இது எல்லாமே இருக்குது. when attached to benzyl or an unsaturated group, பென்சைல் குரூப்போ அல்லது ஒரு அன்சாச்சுரேட்டட் குரூப்போடையோ அட்டாச் ஆக போகுது. இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் இண்டக்டிவ் எஃபெக்ட் கேட்டிருக்காங்க ரைட்டா. பென்சைல் குரூப்பும் அன்சாச்சுரேட்டட், பென்சைலோ அன்சாச்சுரேட்டடோ யார், அவங்க இன்கம்ப்ளீட், அவங்க எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். பென்சைல் குரூப்னா என்னது, அவங்ககிட்ட எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது, அதனால தான் டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அன்சாச்சுரேட்டட்னால அவங்ககிட்ட எலக்ட்ரான் கிடையாது, அதனால தான் டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி இருக்க ஒரு காம்பவுண்டு கிட்ட இவங்கெல்லாம் போய் அட்டாச் ஆகுறாங்க. தீஸ் ஆர் குரூப்ஸ். இப்போ இவங்கெல்லாம் குரூப், இந்த குரூப் அட்டாச் ஆனாங்கன்னா என்ன ஆன்சர் வரப்போகுது அப்படிங்கிறது. இந்த குரூப் அட்டாச் ஆனால் என்ன நடக்க போகுது, வாட் வில் பி தி ஆன்சர். இண்டக்டிவ் எஃபெக்ட் என்ன பார்த்தோம் நம்ம, இங்கே இருக்கிறதெல்லாம் என்னது, கார்பனை சுற்றி 3 கார்பன் இருக்குது ரைட்டா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் ரைட்டா. கார்பனை சுற்றி 3 CH குரூப் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா கார்பனை சுற்றி 2 கார்பன் இருக்குது, ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. லாஸ்ட் காம்பவுண்டில் இருக்க எல்லாமே என்னது, ஹைட்ரஜன் தான் இருக்குது ரைட்டா. ஸோ இதுதான் கனெக்ட் ஆகும். நான் முன்னாடியே சொன்னேன் தீஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர் எலக்ட்ரான் டொனேட்டிங். இப்போ பாரு இந்த இடத்துல என்னது, இங்கே இருக்கவங்க எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கிறாங்க அப்படின்னா 3 பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, அவங்க டெஃபிஷியண்ட்டாக இருக்காங்க. இவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க எல்லாருமே என்ன பண்ண போகிறாங்க, ஹெல்ப் பண்ண போகிறாங்க ரைட்டா. ஸோ அப்போ ஆன்சர் என்னது, CH3. CH3 விட CH2, CH2 விட CH3, CH2 விட இங்கே பார்த்தா அப்படின்னா இவங்க தான் கனெக்ட் ஆக போகிறாங்க. இந்த இடத்துல கனெக்ட் ஆனாங்க அப்படின்னா இந்த கார்பன் மேலே என்ன ஆக போகுது, பார்ஷியலாக பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது. இங்கே பாரு, இங்கே இந்த கார்பன் மேலே பார்ஷியல் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா 2 பேர் இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இங்கே இந்த கார்பன் மேலே பார்ஷியல் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா 3 பேர் என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ண போகிறாங்க. 3 மெத்தில் குரூப் இருக்குது சரியா. கவனம் என்ன பண்ணணும் அப்படின்னு, எப்படி இருக்குது அப்படின்னு புரியுதா. ஓகே ரைட், கவனம். முட்டை பூச்சி நசுக்கி தூக்கி போடுங்கடாடே. மூட்டை பூச்சியெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு இதில் அஃபிஷியல் மூட்டை பூச்சிக்காங்க நிறையா ரைட். நெக்ஸ்ட் திஸ் ஒன் ப்ளஸ் ஐ எஃபெக்ட் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் ஐ எஃபெக்ட் என்னது, எலக்ட்ரான் டொனேட்டிங். இதில் யார் நல்லா டொனேட் பண்ணுவா, யார் நல்லா டொனேட் பண்ணுவான்னு பாருங்க. கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ப்ளஸ் ஐ எஃபெக்ட் யார் நல்லா எலக்ட்ரான் டொனேட் பண்ணுவா சொல்லுங்க. நீ ஃபஸ்ட்டு ஒன்று வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ரைட்டா, ஒன்று மட்டும். நான் இப்போ தான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இவன் தான் எனது பயங்கரமாக எலக்ட்ரானை டொனேட் பண்ணுவான் அப்படின்னு சொன்னேன் ரைட்டா. சரி பாப்பா ஆன்சர் என்னென்னு. ஆன்சர் இதில் இருக்கா, எஸ் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. CH2 is most electron donating due to less electronegative carbon atom ரைட்டா. இதுதான் என்னது, மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், இதுதான் என்னது எலக்ட்ரான் டொனேட்டிங். CH2 ஏற்கனவே கார்பன் டொனேட் பண்ணும், அது போக மைனஸ் வேறு வச்சிருக்கு ரைட்டா. அப்போ என்ன பண்ண போகுது, இன்னும் நிறையா டொனேட். இது நியூட்ரல், இவங்க தானாக வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இவங்ககிட்ட அளவுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுற டெண்டன்சி இருக்குது. ஸோ அப்போ என்ன அர்த்தம், இவங்க தான் இருக்கிறதுலே அதிகமாக டொனேட் பண்ணுவாங்க ரைட்டா, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அதுக்கப்புறம் ஆக்சிஜன். ஆக்சிஜனை நீங்கள் எல்லாருமே ஜென்ரலாக எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பாக தான் பார்த்துருப்பேன். ஓ மட்டும் இருந்துச்சுன்னா தட் இஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஓ மைனஸ், அதாவது ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான் வேணுங்கிற ஆசை, ஆனால் அது என்ன பண்ணிடுச்சு, அளவுக்கு அதிகமாக வாங்கினதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணுது நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு. ஸோ ஆக்சிஜனாக இருக்கப்போ எலக்ட்ரானாக வாங்கிடும், ஆனால் வாங்கினதுக்கப்புறம் தான் அது ஃபீல் பண்ணுது பேசாமல் நம்ம வாங்காமல் இருந்துக்கலாம், இந்த எலக்ட்ரானை பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட சக்தியே இல்லை அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் ஓ வந்து என்ன பண்ணும், ஓ மைனஸ் கொடுக்க ட்ரை பண்ண போகுது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா COO மைனஸ். அதுக்கப்புறம் இது என்னது, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், நியூட்ரலாக நார்மலாக எலக்ட்ரான் டொனேட் பண்ணக்கூடியவங்க. இவங்கெல்லாம் எலக்ட்ரான் ரிச்சு, இவன் நியூட்ரல், அதனால்
option B is the right answer. சரியா? option B. Try this. Yes, come on. You can try it out. நடிக்காதடா ஜிஞ்சன் ஜிஞ்சன் அந்த மாதிரி என்ன? Yes. Yes, new batch பார்க்கலாம். Yes, come on, new batch, you can do it. Yes, evening 7 o'clock இருக்கு. Okay, so இதில் பாரு இண்டக்டிவ் எஃபெக்ட் இருக்குமா? குளோரின் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், எலக்ட்ரானை புல் பண்ண போகுது. இங்கே என்னது? குளோரின் இருக்கு, எலக்ட்ரானை புல் பண்ண போகுது. இங்கே குளோரின் இருக்கு, எலக்ட்ரானை புல் பண்ண போகுது. ஆல் ஆஃப் திஸ் எல்லாத்துலேயுமே எல்லாமே ரைட்டா? ரைட், எல்லாமே தான் ரைட்டா? உனக்கு என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட்டுக்கு சிம்பிள் போட தெரியுமோ போட்டுக்கோ. உனக்கு நான் மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டுட்டு வந்துட்டேன் ரைட்டா? கவனிச்சுக்கோ. ஒரே இடத்துல இந்த ஸ்லைடை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா ஒன்று அசைக்கிறதுக்கு யாருமே கிடையாது ரைட்டா? இந்த ஸ்லைடை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்ட அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு பி த கிரேட்டஸ்ட் ஒன் ரைட்டா? ஸ்டெபிலிட்டி, இண்டக்டிவ் எஃபெக்டோட ஸ்டெபிலிட்டியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ரைட்டா? கார்போ கேட்டையான் இருக்குது ரைட்டா? கார்போ கேட்டையான் இருக்குது. அப்போ இந்த கார்போ கேட்டையான் இந்த C+ எப்போ ஸ்டேபிளாக இருக்கும் சொல்லு பார்க்கலாம். C+ங்கிறது என்னது? எலக்ட்ரான் ரிச்சா, எலக்ட்ரான் டெஃபிஷியண்டா? எடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ. எஸ், எடுத்துக்கோ ஸ்க்ரீன்ஷாட். எஸ், நீட் கொஷின் தான்டா, நீட் தான்டா, நீட்டில் கேட்ட கொஷின்ஸ் தான். எஸ், சி இந்த வாரம் சண்டே வி ஆர் கோயிங் டு ஹேவ் அ மாஸ் செஷன். ஒரு பெரிய செஷன், வெறும் கொஷின் ஆன்சராக பார்க்க போகிறோம். யார் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு பார்க்கலாம் ரைட்டா? ஸோ C+ங்கிறது என்னது? டெஃபிஷியன்ட். அப்போ இந்த டெஃபிஷியண்ட்டை சுற்றி யார் இருக்கணும்? இப்போ நான் இருக்கேன், நான் வந்து கஷ்டத்தில் இருக்கேன். அப்போ என்னை சுற்றி யார் இருக்கணும்? என்னை சுற்றியும் கஷ்டத்தில் இருக்கவே இருக்கக்கூடாது. என்னை சுற்றி யார் இருக்கணும்? யார் இருக்கணும் என்னை சுற்றி? ஹூ ஆர் தேர்? என்னை சுற்றி யாரெல்லாம் இருக்கணும்? என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே எலக்ட்ரான் டொனேட்டிங் பீப்புளாக இருக்கணும். யார் எலக்ட்ரான் டொனேட்டிங் பீப்புள்? +I. +I இஸ் த எலக்ட்ரான் டொனேட்டிங். அப்போ இன்க்ரீஸ் இன் +I குரூப்பு. என்னை சுற்றி எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் நிறைய இருந்தாங்க அப்படின்னா இட் வில் பி ஸ்டேபிள். அப்போ கார்போகேட்டான் வில் பி ஸ்டேபிள் இஃப் there is more number of +I effect ரைட்டா? +I effect எலக்ட்ரான் +I effect என்னது? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸு நிறைய இருந்துச்சுன்னா, இன்க்ரீஸ் இன் +I எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் நிறைய இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு கார்போகேட்டானோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆக போகுது. அதே இதை பார்த்தீங்க அப்படின்னா -I இஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ். ஏற்கனவே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ். -I என்னது? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ். ஆல்ரெடி ஐ எம் டெஃபிஷியன்ட் இன் எலக்ட்ரான். அப்போ என்கிட்ட இன்னும் கொஞ்சம் எலக்ட்ரான் யாராவது பிடுங்குறாங்க அப்படின்னா ஐ வில் பி ஈவன் மோர் டிஸ்கம்ஃபர்ட். ஐ வில் பி ஈவன் மோர் ஃபீல் டிஸ்கம்ஃபர்ட். இன்னும் நான் என்ன பண்ணுவேன்? ஸ்டெபிலிட்டி குறைஞ்சிட்டே இருக்கும் போது அப்போ என்ன பண்ணணும்? இவங்க டிக்ரீஸ் ஆகணும். அப்போ -I குரூப் எல்லாமே என்ன பண்ணணும்? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் கம்மியாக இருக்கணும், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்? திஸ் கார்போகேட்டையான் வில் பி மோர் ஸ்டேபிள். இப்போ இதே இது பாருங்கள், கார்பானியான் என்னது? நம்மளோட C-ஆ? C-ங்கிறது என்னது? எலக்ட்ரான் ரிச். ஆல்ரெடி அவங்ககிட்ட எலக்ட்ரான் ரிச்சாக இருக்குது. அவங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணணுமா? ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டோ ரொம்ப நாள் ஆளை காணோம். ஸோ என்ன பண்ணணும்? அப்போ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் என்ன ஆக போகுது? இஸ் கோயிங் டு பி டிக்ரீசிங். எலக்ட்ரான் டொனேட் பண்ணுறவங்க என்ன பண்ணணும்? நம்மளுக்கு கம்மியாக இருந்தால் போதும், என்ன பண்ண தேவையில்லை, நிறைய தேவையில்லை. அதே இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பு, என்கிட்ட தான் நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கேன், நிறைய சாரோஸ் வச்சுருக்கேன், நிறைய சார்ஜஸ். அப்போ என்ன பண்ணணும்? என்கிட்டேருந்து யாராவது எலக்ட்ரான்ஸை எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இது ஃப்ரீ ரேடிக்கல் இஸ் மோர் ஆர் லெஸ் கார்போகேட்டையான் மாதிரி. ஏன்னா டெஃபிஷியன்ட் இல்லை. ஸோ கார்போகேட்டையானுக்கு என்னவோ அதுதான் ஃப்ரீ ரேடிக்கலும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த 2 பேரையும், இந்த 2 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. இந்த 2 பேரை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நீ இதை விட்டனா நீ மாட்டிக்குவ. சரியா? நவ் வி ஆர் கோயிங் டு டூ சம் கொஷின்ஸ் இருக்கா? எஸ், இந்த கொஷின்ஸ் பார்த்துட்டு ஆசிட் ஸ்ட்ரென்த் பார்க்குறதுக்கு முன்னாடி வி வில் கோ ஃபார் அ பிரேக். 5 ஸ்லைட் கண்டினியூஸாக 5 ஸ்லைடில் நம்ம மாஸ் பண்ண போகிறோம் இண்டக்டிவ் எஃபெக்ட். ரைட்டா? டெல் மீ. எஸ், see, be serious da. You have to be very serious. What are the stability order? இதில் ஃபர்ஸ்ட் ஒன்ல யார் மோர் ஸ்டேபிள்னு சொல்லுங்கள். ரைட்டா?
கார்போகேட்டையான் இருக்குது. யூ ஹேவ் டு ஃபைண்ட் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் திஸ் கார்போகேட்டையான். இங்கே இருக்கா இந்த ஒவ்வொரு கார்போகேட்டையானு பாரு, இவங்களோட ஸ்டெபிலிட்டி என்னன்னு சொல்லு. ஒவ்வொரு கார்போகேட்டையானு பார்த்துட்டு ஸ்டெபிலிட்டி புட் இட் அஸ் நம்பர் 1. இது வந்து என்ன அப்படின்னா நம்பர் 1. நீ ஆர்டர் மட்டும் எனக்கு சொல்லு. அதாவது 1 2 3 நான் போடுறேன். 1 2 3 4. ஃபைண்ட் ஆர்டர். அதாவது என்ன அப்படின்னா யார் மோர் ஸ்டேபிள் இதில்? ரைட், ஓகே. இன்க்ரீசிங் ஆர்டரில் சொல்லு. இன்க்ரீசிங் ஆர்டரில், ரைட்டா? ஓ ஓகே, ரைட். அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் என்ன? ரைட். ஸோ இப்போ சொல்லுங்கள், யாருக்கு அதிகம்? விச் இஸ் மோர் ஸ்டேபிள்? நீங்கள் டிக்ரீசிங் ஆர்டரில் சொல்லியிருக்கீங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டரில் கிடையாது. ஓகே, டிக்ரீசிங் ஆர்டர். அதிகத்துலேருந்து சின்னதுக்கு போகலாம். யார் ரொம்ப அதிகமாக இருப்பா? யார் ரொம்ப அதிக ஸ்டேபிள்? This one is going to be the more stable one. This is more stable because இந்த கார்பனை சுற்றி 3 டொனேட்டிங் குரூப். திஸ் இஸ் கார்போகேட்டையானை சுற்றி ப்ளஸ் ஐ எஃபெக்ட் அதிகமாக இருக்குது. இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் ஐ எஃபெக்ட் அதிகமாக இருக்கா? சுற்றி இருக்க எல்லாருமே என்னது? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ். இவங்க எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், இவங்களை சுற்றி எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் இருக்காங்க. அப்போ ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இதில் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்போ திஸ் இஸ் மோர் ஸ்டேபிள் 4. இவங்களோட இவங்க ஸ்டெபிலிட்டி கம்மி. ஏன்னா 2 கார்பன் டொனேட்டிங் இருக்காங்க, இங்கே 1 கார்பன். இதோட ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுல ரொம்ப கம்மி. வெறும் ஹைட்ரஜன் தான் இருக்குது, யாருமே டொனேட் பண்ண இல்லை. நெக்ஸ்ட் ஒன், இதை மட்டும் கவனமாக ஆன்சர் பண்ணு. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 1 2 3 4. விச் இஸ் மோர் ஸ்டேபிள்? இதில் யார் மோர் ஸ்டேபிள்? இவங்கள யார் மோர் ஸ்டேபிள்? செகண்ட் ஒன்ல யார் மோர் ஸ்டேபிள்? 1 is more stable. Zoro is saying that 1 is more stable. 1 தான் more stable. செகண்ட் ஒன் கவனமாக சொல்லு. செகண்ட் ஒன்ல யார் மோர் ஸ்டேபிள்? கவனிச்சு சொல்லு, கவனிச்சு சொல்லு. செகண்ட் ஒன்ல இது எல்லாமே சேம் தான். CH2 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 எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஒன்லி திங் சேஞ்சஸ் இஸ் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். ரைட்டா? செகண்ட் ஒன்ல யார் மோர் ஸ்டேபிள்? நீங்கள் டிக்ரீசிங் ஆர்டரில் கொடுக்குறியா இன்க்ரீசிங் ஆர்டரில் கொடுக்குறியா? just write it down in the decreasing order. Stability decreasing. Stability decreasing என்னது? அதிகமான ஸ்டேபிள் யாரோ அவங்கலேருந்து நீ எழுதணும். ரைட்டா? அதிகமான ஸ்டேபிள் யாரோ அவங்கலேருந்து சொல்லு. ரைட்டா? இந்த செகண்ட் ஒன்ல யார் மோர் ஸ்டேபிள்? 1 2 3 4? யார் அதிகமான ஸ்டேபிள்? செகண்ட் ஒன்னுக்கு ஆன்சர். உன் ஆன்சரில் இப்படி டைப் பண்ணி எனக்கு நீ என்ன ஆன்சர் பண்ணுறேன்னே தெரில. 2 போட்டு ஒரு ப்ராக்கெட் போட்டு அந்த ஆன்சர் என்னன்னு போடு. 2 ஆன்சர் நான் ஆன்சர் எழுதி போடுறேன். நீ ஏபிசி மட்டும் சொல்லு. ரைட்டா? ஒன்று வந்து ஆப்ஷன் ஏ. செகண்ட் ஒன்றுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 4 3 2 1. அதே இது ஆப்ஷன் பி என்ன அப்படின்னா 1 2 3 4. ஏவா பியா? ஆப்ஷன் ஏ ஆர் ஆப்ஷன் பி? ஆப்ஷன் ஏ ஆர் ஆப்ஷன் பி? யார் மோர் ஸ்டேபிள்? நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி சொல்கிறியா? என்ன ஆப்ஷன் பியா ஏவா? ஓகே, ஆப்ஷன் பி. ஓகே, குட் 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 குட். ஆப்ஷன் பி, அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மோர் ஸ்டேபிள்னு சொல்கிறீங்க என்ன? ரைட், ஓகே. பட் ஊடால கார்த்திகா ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன ஆன்சர்னு. ரைட், we will go with that. ரைட்டா? ஃப்ளூரின் எடுத்துக்கோ. குளோரின், புரோமின், அயோடின். இவங்க 4 பேரில் யார் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்? யார் எலக்ட்ரானை நல்லா பிடிச்சி இழுப்பா? யார் எலக்ட்ரானை நல்லா பிடிச்சி இழுப்பா சொல்லு. ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். இதில் யார் எலக்ட்ரானை நல்லா பிடிச்சி இழுப்பா சொல்லுங்கள். யார் நல்லா எலக்ட்ரானை பிடிச்சி இழுப்பா? ஃப்ளூரின். ரைட்டா? ஃப்ளூரின் நல்லா எலக்ட்ரானை பிடிச்சி இழுப்பாங்களா? நல்லா கவனி. நான் அப்போதே சொன்னேன், நானே கஷ்டத்தில் இருக்கேன், நானே எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கேன். என்ன போய் இன்னும் என்கிட்டேருந்து எலக்ட்ரானை கொடுங்கடா கொடுங்கடான்னு சொன்னால் ஐ ஃபீல் ஈவன் மோர் அன்ஸ்டேபிள். நானே எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், அன்ஸ்டேபிளாக தான் இருக்கேன். என்கிட்ட போய் இன்னும் வம்பளுக்கு எலக்ட்ரானை கொடுங்குறாங்க அப்படின்னா ஐ வில் பி ஈவன் மோர் அன்ஸ்டேபிள். ரைட்டா? இப்போ பாரு, இங்கே ஃப்ளூரின் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். என்ன பண்ண போகுது? இந்த கார்பன் கிட்ட இருந்து ஆல்ரெடி டெஃபிஷியண்ட்டாக இருந்தாலும் ஃப்ளூரின் இந்த கார்பன்லேருந்து எலக்ட்ரானை வாங்க போகுது. அப்போ இந்த கார்பன் இந்த எலக்ட்ரானை வாங்கினா ஆட்டோமேட்டிக்காக இந்த கார்பன் ஹெல்ப் பண்ணுமா? அப்போ என்ன பண்ணணும்? இந்த கார்பன் நிறையா ஹெல்ப் பண்ணணும். ஏற்கனவே இவங்க டெஃபிஷியண்ட்டாக இருந்தாலும் தன்னோட ஃப்ரெண்டுக்கு ப்ராப்ளம்னு எலக்ட்ரான்ஸை அதிகமாக ஷிஃப்ட் பண்ணணும். இங்கே பண்ணதை விட கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணால் போதும். ஏன்னா குளோரின் அவ்வளோ எலக்ட்ரோநெகட்டிவ் கிடையாது, புரோமின் அதை விட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மி, அயோடின் அதை விட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மி. அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மினா இவனுக்கு பிடிச்சி இழுக்க போகிறதே கம்மியாக இருக்க போகுது. அப்போ கம்மியாக பிடிச்சி இழுத்தாங்க அப்படின்னா திஸ் இஸ் கோயிங் டு பி மோர் ஸ்டேபிள். ஏன்னா எலக்ட்ரான்ஸை பிடிச்சி இழுக்கவே இல்லையே,
அவன் கஷ்டத்தில் இருக்கான்னு இவனுக்கு தெரியுது, அதனால ரொம்பவும் என்ன பண்ணலை, அவனை டார்ச்சர் பண்ணலை, எனக்கு கொஞ்சம் வேணும் அதனால் கொஞ்சமாக இழுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவனுக்கு கருணையே கிடையாது, இவனுக்கு இறக்கமே கிடையாது. இறக்கமே இல்லாமல் நீ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி என்ன வரனாலும் சரி நான் என்ன பண்ண போகிறேன், உன்னை இன்னும் பிடிச்சி இழுக்க போகிறேன். அப்போ ரொம்ப பாடாப்படுத்துகிறாங்க இந்த கார்போகேட்டையானை. அப்போ இந்த கார்போகேட்டையானை ரொம்ப கஷ்டப்படுத்தணும் அப்படின்னா இட் வில் பி லெஸ் ஸ்டேபிள். அப்போ என்ன ஆக போகுது, இதோட ஸ்டெபிலிட்டி குறைய போகுது. ரைட்டா? அப்போ இதோட காம்பர் என்ன பண்ண போகுது, குறைய போகுது. ரைட்டா? ரைட். ஓகே, ஸோ அப்போ என்னது ஆப்ஷன் என்னதுங்க, which is more stable? ஆப்ஷன் ஏ, fourth one is more stable. ரைட்டா? கவனம். இப்போ அடுத்து இன்னும் வச்சிருக்கேன், உனக்கு இன்னும் 4 ஸ்லைடு இருக்குன்னு சொன்னேன்ல, கவனம். ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு போகலாமா? ரைட். ஸோ கவனமாக கவனிச்சு பாரு இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் போகலாம் நம்ம. குட். நெக்ஸ்ட் ஒன், கார்போகேட்டையானோட ஸ்டெபிலிட்டி. இப்போ பாரு இப்போ ஆன்சர் என்ன வரும்? ஸோ நவ் what could be the answer? 1 2 3. Option A 1 2 3. Option B 3 2 1. Which is more stable? Which is more stable? ஏடா அப்படி ஒரு ஆப்ஷனை நான் எழுதி போடலடா தம்பி. 1 3 2ன்னு ஒரு ஆப்ஷன் எழுதி போடவே இல்லைப்பா. எப்பா அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லைப்பா, டெலீட் பண்ணிட்டான், நான் பார்த்துட்டேன். ஓகே, there is no option as 1 3 2. 1 2 3 1 தான் மோர் ஸ்டேபிளா? சரியா? இப்போ பாருங்க என்ன அப்படின்னு, ஃப்ளூரின் ஆல்ரெடி பெரிய அரக்கன் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான அரக்கன் யார்? ஃப்ளூரின் தான். இங்கே பாருங்க ஆல்ரெடி எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கவங்களுக்கு பக்கத்தில் போய் இந்த ஃப்ளூரின் இருக்கான், அப்போ ரொம்ப பிடிச்சி இழுக்க போகிறான். அப்போ என்ன பண்ண போகுது, இவங்க இன்னும் ரொம்ப அஃபெக்ட் ஆக போகிறாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுது, இங்கே ஒரு ப்ராப்ளமாக இருக்கா? எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிகுலுக்கு பக்கத்தில் எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடிய கார்போகேட்டையானுக்கு பக்கத்திலே ஃப்ளூரின் இருந்துச்சுன்னா இட் வில் பி லெஸ் ஸ்டேபிள். இங்கே பாருங்கள் கொஞ்சம் தள்ளி வந்துட்டாங்க, இங்கே ரொம்ப தள்ளி வந்துட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ஒரு பார்ஷியல் பாசிட்டிவ், அதுக்கப்புறம் இவங்கள அஃபெக்டே ஆகாது. அப்போ இவங்க அப்படியே தான் இருப்பாங்க, என்ன தான் ஃப்ளூரின் இழுத்தாலும் 4வது கார்பனில் எஃபெக்டே இருக்காது. ஸோ அப்போ இட்ஸ் கோயிங் டு பி மோர் ஸ்டேபிள். அப்போ 1 தான் என்னது மோர் ஸ்டேபிள், அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 3. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ரைட்டா? ரைட். ஓகே, சூப்பரா? ரைட் ரைட், சூப்பர், குட் குட் குட். ஓகேவா? கிளியர்? ரைட். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ பாருங்கள் இதுக்கு என்ன ஆன்சர்? ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஃபாலோயிங் கார்போகேட்டையான் அண்ட் கேட்டையான். ஆப்ஷன் ஏ 1 2 3 4. ஆப்ஷன் பி இஸ் இதுக்கு ஆப்ஷன் இப்படிலாம் வராது, இது மாறி மாறி வரும்டா. டே இட் இஸ் நாட் த ஆர்டர், இது வந்து ஆர்டரில் இல்லை, வேறு ஆர்டரில் இருக்குது. ஜஸ்ட் ரைட் இட் டவுன். 1 3 4 2 3 4 அந்த மாதிரி இருக்கும், மாறி மாறி இருக்குது. ஜஸ்ட் ஃபைண்ட் இட் அவுட். எஸ், ட்ரை பண்ணுங்க. I give you 30 seconds of time, try it out. First of all decreasing order எழுதுங்க, அதாவது higher to lower எழுதுங்க. higher orderலேருந்து higher stabilityலேருந்து lower stability. எஸ், வந்துருச்சு உனக்கு பிடிஎஃப், ரிவிஷன் நோட்ஸ் பிடிஎஃப் வந்துருச்சு, எடுத்துக்கலாம். ஸோ சாட்லேயும் இருக்குது. அதே மாதிரி உனக்கு என்ன அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுத்துருப்பேன், அதையும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட், சரி, ரைட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ஸோ சுற்றி எலக்ட்ரான் டொனேட்டிங் இருக்காங்களா? அப்போ என்னது 3 தான் மோர் ஸ்டேபிள். 3க்கு அடுத்து யார்? இங்கே பாரு, இந்த கார்போகேட்டையான் 2 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ 1. 3க்கு அடுத்து 1. இது என்னது? அதுக்கப்புறம் 1க்கு அப்புறம் பாரு, இது என்னது? இந்த ப்ராப்ளமில் இருக்கவங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஒருத்தவங்க தான் இருக்காங்க, ஆனால் இங்கே 2 பேர் இருக்காங்க. 2, அதுக்கப்புறம் 4. 3 1 2 4. சூப்பர் குட். அப்போ புரிஞ்சிருக்கு உங்களுக்கு, பண்ணிடுவீங்க. ரைட்டா?
மாஸ் பண்ணிடுவீங்களா? ரைட், ஓகே, டெஃபினட்டாக யூ கேன் டூ இட் ஐ திங்க். ரைட், ஆன்சர் திஸ். இப்போ கார்ப் ஆனியானோட ஸ்டெபிலிட்டி. ரைட்டா, கார்ப் ஆனியான் இப்போ நம்பர் போட்டுக்கலாம். 1 2 3 4. என்ன ஆன்சர்? ஆனியான்னா என்ன பண்ணணும் நம்ம? டே என்ன ஆச்சுடா உங்களுக்கு? என்னடா பண்ணுறீங்க? வாட் ஹேப்பன் கைஸ்? திஸ் இஸ் கார்ப் ஆனியான். கார்ப் ஆனியான் என்னது? இந்த கார்பன் ஏற்கனவே எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்குது, எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது. இவங்க கிட்ட போய் இன்னும் எலக்ட்ரான் கொடுக்குறவங்க இருந்தாங்கன்னா இவங்க எப்படி ஸ்டேபிளாக இருப்பாங்க? ஆல்ரெடி என்கிட்ட நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது, நானே நிறைய கஷ்டத்தில் இருக்கேன். சுற்றி இருக்கவனே எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறவனே இருந்தால் நான் எப்படி ஸ்டேபிளாக இருக்க முடியும்? ஆல்ரெடி நான் கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு சுற்றி இருக்கவனே எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறான். கரெக்டாக இல்லையா? இவனுக்கு பூரா என்னது? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ். அப்போ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் எனக்கு இன்னும் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா how will I be happy? How will I be happy? I will not be happy. அப்போ என்ன அர்த்தம்? இவங்க எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பாக இருந்தாங்க அப்படின்னா இவனுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுலே கம்மியாக இருக்க போகுது. நிறைய பேர் டொனேட் பண்ணுறாங்க, அப்போ இவங்க மேலே நிறைய சாரோஸ் வந்து சேரப்போகுது. அப்போ இருக்கிறதுல லீஸ்ட் ஸ்டேபிள் இவங்க தான். அப்போ லீஸ்ட் ஸ்டேபிளாக என்னது? அப்போ ஆப்ஷன் ஏ தான். இவங்க தான் என்னது? மோர் ஸ்டேபிள். இவங்களுக்கு என்னது? ஒருத்தவங்க தான் இருக்காங்க, இங்கே 2 பேர், இங்கே 3 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ. செகண்ட் கொஸ்டின். செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு தெரிஞ்சாலே செகண்ட் ஒன் ஈஸியாக எழுதிடலாம். ஆப்ஷன் ஏ. என்னென்னது? 1 2 3 ஆன்சர் ஈஸியாக எழுதலாம். சரியா? An answer. First one. நீ கேட்டயானுக்கு என்ன பார்த்தியோ அது ஆப்போசிட்டாக இருக்கணும். ஃப்ளூரினுக்கு எலக்ட்ரான் ரொம்ப தேவை, பக்கத்துலேயே எலக்ட்ரான் கிடைக்குது. அப்போ என்ன பண்ணும்? இவனுக்கு எலக்ட்ரான் வேண்டாம், இவனுக்கு எலக்ட்ரான் வேண்டாம், நிறைய எலக்ட்ரான் வச்சுருக்காங்க. அப்போ பக்கத்துலேயே எலக்ட்ரானை வாங்கிக்கிறவங்க இருந்தாங்க அப்படின்னா இட் வில் பி மோர் ஸ்டேபிள். அப்போ என்ன அர்த்தம்? 3 இஸ் கோயிங் டு பி மோர் ஸ்டேபிள். இங்கே பாரு, எலக்ட்ரானை வாங்குறவன் தள்ளி போயிட்டே இருக்கான், அப்போ இட் வில் நாட் பி ஸ்டேபிள். அப்போ செகண்ட் ஒனுக்கு என்னது? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் 3. 3 இஸ் மோர் ஸ்டேபிள். ரைட்டா? 3 இஸ் மோர் ஸ்டேபிள். செகண்ட் ஒன் நான் அப்போதே சொன்னேன், அந்த சீரீஸ் படி அப்படின்னு. NO2 இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்போ NO2 மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்னா எலக்ட்ரான் பக்கத்தில், எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்காங்க, CH2. அப்போ எலக்ட்ரானுக்கு பக்கத்தில் NO2 தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். NO2க்கு அப்புறம் தான் CN, அதுக்கப்புறம் தான் ஃப்ளூரின். அப்போ NO2 இஸ் கோயிங் டு பி த மோர் ஸ்டேபிள் ஒன். அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் இவங்க. ரைட்டா? இவங்க பாரு எலக்ட்ரான் டொனேட்டிங் இருக்காங்க, அப்போ அவங்க ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? 5 இஸ் மோர் ஸ்டேபிள். செகண்ட் ஒனுக்கு B. 5 இஸ் மோர் ஸ்டேபிள். ரைட்? இப்போ எலக்ட்ரான் டொனேட்டிங் இருக்காங்கப்பா, எப்படி அது வந்து ஸ்டேபிளாக இருக்கும்? ஆப்ஷன் ஏ ஆன்சர் போட்டிருக்கீங்க. ஏற்கனவே மைனஸில் இருக்காங்க. இந்த CH3 வந்து எலக்ட்ரான் டொனேட் பண்ணுறவங்க.
டொனேட் பண்ணுறவங்க எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? புரியுதா? எலக்ட்ரான் டொனேட்டிங் எங்கே பார்க்கணும், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் எங்கே பார்க்கணும், புரிஞ்சுதா இல்லையா? புரியலைன்னா சொல்ல, ஐ வில் எக்ஸ்பிளைன் ஒன் மோர் டைம். ஏன்னா இந்த எலக்ட்ரான் டொனேட்டிங் வித்ட்ராயிங் நீ பார்க்கலன்னா அசிடிக் ஸ்ட்ரென்த் பேசிக் ஸ்ட்ரென்த் படிக்க முடியாது. அசிடிக் ஸ்ட்ரென்த் பேசிக் ஸ்ட்ரென்த் தான் நம்மளுக்கு கொஷினை கேட்க போகிறாங்க. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் மூச்சு தொலைச்சிட்டு இருக்கேன். நீ அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் தெரியும், இதை புரிஞ்சால் மட்டும்தான் தெரியும். சரியா? ரைட், புரியுது. அகெயின் வி வில் ஸ்டார்ட் வித் த அசிடிக் ஸ்ட்ரென்த். ஸோ கவனமாக கவனிங்க. அசிடிக் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எப்படி அசிடிக் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வி ஹாவ் டு ஃபைண்ட் த மோஸ்ட் ஸ்டேபிள் anion. Right? We are going to find the most stable anion will be more acidic. Most stable anion யாருக்கோ அவங்க வந்து ரொம்ப அசிடிக் ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. அப்போ மோஸ்ட் ஸ்டேபிள் anion எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன அப்படின்னா, வாட்டரில் ஆசிடை மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ப்ளாஷ் ஆகும், அதுக்கப்புறம் பாயில் ஆகும், இந்த இதெல்லாம் ஓகே. பட் வாட் ஹேப்பன்ஸ், இட் டிசோசியேட்ஸ். சிம்பிளாக டிசோசியேட் ஆக போகுது. H ப்ளஸ் Cl மைனஸ்னு டிசோசியேட் ஆக போகுது. ரைட்டா? இப்போ என்ன அப்படின்னா, இது வந்து ஸ்ட்ராங் ஆசிட். ஓகே, இப்போ வீக் ஆசிட் எடுத்துக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கணும் அப்படின்னா CH3COO மைனஸ் H ப்ளஸ். இந்த மாதிரி என்ன அப்படின்னா டிசோசியேஷன் நடக்க போகுது. இப்படி டிசோசியேட் ஆனதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்த HCl நான் ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்கிறேன்னா, ஐம் டெல்லிங் HCl இஸ் த ஸ்ட்ராங் ஆசிட். ஏன் இதை ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்கிறேன் அப்படின்னா, நான் இதை வாட்டரில் போட்டாலோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறப்ப H ப்ளஸ் போனதுக்கப்புறம் இந்த Cl மைனஸ் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. Cl மைனஸ் எப்படி இருக்குது? ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. நல்லா கவனி, திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதாவது இவ்வளோ நாள் நீ ஆசிடில் வந்து ஏன் ஸ்ட்ராங் ஆசிட் வீக் ஆசிட்லாம் நீ படிச்சிருப்ப. ஏன் ஸ்ட்ராங் ஏன் வீக்குன்னு சொல்கிறாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்கானிக்கில் நான் உனக்கு சொல்லித்தரேன் பாரு. இப்போ HCl வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்கிறோம், ஆனால் HCl வந்து ஒரு மினரல் ஆசிட். அதனால நம்ம ஆர்கானிக்கில் அதை படிக்கவே மாட்டோம். அப்போ இப்போ என்னது அசிட்டிக் ஆசிடு, அதுக்கப்புறம் பென்சாயிக் ஆசிடு, அதுக்கு மெத்தனாயிக் ஆசிடு, இந்த மாதிரிலாம் நம்ம ஆசிட் படிப்போம். அப்போ அந்த ஆசிடில் யார் வந்து ஸ்ட்ராங்கான ஆசிடு, யார் வீக்கான ஆசிட்னு பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் CH3 CH2 COO மைனஸ் H ப்ளஸ். இப்போ இவங்க ரெண்டு பேரில் யார் ஸ்ட்ராங் ஆசிட்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு என்ன தேவை, அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரைட்டா? ஸோ கவனமாக கவனி. இப்போ HCl ஏன் நம்ம ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்கிறோன்னா, தண்ணியிலையோ போட்டதுக்கப்புறம் H ப்ளஸ் வெளியே போயிடும். H ப்ளஸ் லிபரேட். H ப்ளஸ் போனதுக்கப்புறம் இந்த Cl மைனஸ் நல்ல ஸ்டேபிளாக இருக்குது. இது திருப்பி இந்த H ப்ளஸ் வேணும்னு ஆசைப்படலை, இது வேணும்னு நினைக்கவும் இல்லை. Cl மைனஸ் ஸ்டேபிளாக இருக்குது. திஸ் ஆனையான் இஸ் மோர் ஸ்டேபிள். அப்போ மோர் ஸ்டேபிளாக இருக்கனால என்ன சொல்கிறாங்க, திஸ் இஸ் மோர் அசிடிக். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாரு. இப்போ ஒரு கான்செப்ட் எழுதுறேன், நீனே ஆன்சர் கண்டுபிடிச்சிருவா பாரு. இப்போ இங்கே ஒருத்தவங்க இருக்காங்களா, CH3COOH இருக்குது. இதே இதை ஃப்ளூரோ அசிட்டிக் ஆசிட் எழுதுனேன் பாரு, CF3COO மைனஸ் H ப்ளஸ். ரைட்டா? இப்போ எனக்கு சொல்லு, இந்த ரெண்டு பேரில் யார் வந்து மோர் ஸ்டேபிள்? கவனி, இந்த ரெண்டு பேரையும் நான் இன்னொரு ஸ்லைடில் கூட எடுத்துகிட்டு போகிறேன். கவனி, CH3COO மைனஸ் அதுக்கப்புறம் H ப்ளஸ். CH3COOHங்கிறது தான் என்ன ஆயிடுச்சு எனக்கு இப்போ CH3COO மைனஸ் ஆகும் H ப்ளஸ் ஆகும் பிரிஞ்சிடுச்சு. இங்கே CF3COOHங்கிறது என்ன அப்படின்னா CF3COO மைனஸ் அதுக்கப்புறம் H ப்ளஸ். நல்லா கவனி, இங்கே என்ன அப்படின்னா, இங்கே கவனி, இப்போ இந்த H ப்ளஸ் போனதுக்கப்புறம் இது நெகட்டிவாக இருக்குது. கவனிச்சா? இது ஒரு ஆனையான் நெகட்டிவாக இருக்குது. இந்த நெகட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த CH3 இஸ் அ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ரைட்டா? CH3 இஸ் அ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஏற்கனவே இங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்குது. அப்போ இவங்களே எலக்ட்ரான் இன்னும் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஆனையான், திஸ் ஆனையான் இஸ் லெஸ் ஸ்டேபிள் ஆனையான். ரைட்டா? லெஸ் ஸ்டேபிள் ஆனையான், லெஸ் ஸ்டேபிள் ஆனையான். ரைட்டா? லெஸ் ஸ்டேபிள் ஆனையானா? ரைட்டா? லெஸ் ஸ்டேபிள் ஆனையானா? ஓகே, ரைட்டா? ரைட், லெஸ் ஸ்டேபிள் ஆனையானா? இப்போ பார்த்தேன்னா அடுத்து இங்கே பாரு, இந்த ஆனையானை பாரு, இங்கே நெகட்டிவ் இருக்குது, ஆனால் இங்கே 3 ஃப்ளூரின் இருக்குது. ஃப்ளூரின் இஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஃப்ளூரின் எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணுமா? அப்போ ஃப்ளூரின் என்ன பண்ண போகுது? எலக்ட்ரான்ஸை பூரா பிடிச்சி இழுக்க போகுது. அப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் ஃபுல்லாக டிஸ்பர்ஸ் ஆகிடும். ரைட்டா? எல்லாம் டிஸ்பர்ஸ் ஆகிடும். அப்போ என்ன பண்ண போகுது? இங்கே
நெகட்டிவ் சார்ஜ் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா இந்த காம்பவுண்ட் வில் பி ஸ்டேபிள். அப்போ இந்த ஆனையான் ஸ்டேபிளாக இருக்கும். திருப்பி இந்த H+ கூப்பிடாது. இட் இஸ் கோயிங் டு பி அ மோர் ஸ்டேபிள் ஆனையான். இட் இஸ் கோயிங் டு பி அ மோர் ஸ்டேபிள் ஆனையான். மோர் ஸ்டேபிள் ஆனையான். அப்போ இவங்க மோர் ஸ்டேபிள் ஆனையான்னா நிறைய H+. ஜென்ரலாக ஒரு ஆசிடை நீ ஸ்ட்ராங் ஆசிட்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நிறைய H+ கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு ஆசிட் நிறைய H+ கொடுத்துட்டே இருந்துச்சுன்னா இஃப் ஆசிட் டொனேட்ஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் H+, தென் தட் ஆசிட் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ராங் ஆசிட். இப்போ இவங்க 2 பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க 2 பேரில் இவங்க H+ நிறைய கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க வீக் ஆசிட்னு சொல்லுவோம். ஏன் வீக் ஆசிட் சொல்கிறோம்? இந்த ஆனையான் ஸ்டேபிளாக இல்லை. இந்த ஆனையான் எப்படி இருக்குது? அன்ஸ்டேபிளாக இருக்குது. ஏன் இந்த ஆனையான் அன்ஸ்டேபிளாக இருக்குது? பிகாஸ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இந்த நெகட்டிவ் ஏற்கனவே எலக்ட்ரான் ரிச்சாக இருக்காங்க. இந்த கார்பன் என்ன பண்ணுது? இன்னும் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் +I எஃபெக்ட். இவன் என்ன பண்ணுறான்? இன்னும் எலக்ட்ரான்ஸ் இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே கொடுத்துட்டே இருக்கான். அப்போ நிறையா கொடுக்குறப்ப இவங்க ரொம்ப நெகட்டிவ் சார்ஜ்னா அன்ஸ்டேபிள். நெகட்டிவ் அதிகமாக இருந்தால் நிறைய சாரோஸ், நிறைய வருத்தம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ அன்ஸ்டேபிள். அதனால லெஸ் ஸ்டேபிள் ஆனையான். Less stable anion is less acidic. Less stable anion is less acidic. Less stable anion is less acidic. More stable anion is more acidic. அப்ப acidic strength எப்படி கண்டுபிடிக்கலாம்? இண்டக்டிவ் எஃபெக்ட் வச்சு கண்டுபிடிச்சிட்டியா? புரிஞ்சுதா? ரைட்டா? ஸோ யார் என்ன புதுசாக வந்திருக்காங்க? இவ்வளோ நேரம் வராதவங்க? சாம், அலிஷ், எஸ் கமான் ரைட். Okay, good. Okay, right. சரியா? இப்போ புரிஞ்சுதா? ஸோ ஆனையானை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? we are going to find it out, right? சரியா? ஓகே அக்ஷயா, எஸ். ஓகே, குட். நான் இப்போ தான் பார்க்குறேன். குட். ஓகே, ரைட்டா? ஸோ அப்போ அசிடிக் ஸ்ட்ரென்த் எப்படி கண்டுபிடிக்கணும்? மோஸ்ட் ஸ்டேபிள் ஆனையான் வில் பி மோர் அசிடிக். அப்போ மோஸ்ட் ஸ்டேபிள் ஆனையான் எப்படி கண்டுபிடிக்கணும்? டிபெண்ட்ஸ் அப்பான் த நெகட்டிவ் சார்ஜ். அந்த நெகட்டிவ் சார்ஜ் எப்படி இருக்குது? H+ போனதுக்கப்புறம் உனக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னா H+-ஐ ரிமூவ் பண்ணுற. H+-ஐ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருக்கவங்க யார் ஸ்டேபிளாக இருக்காங்க அப்படிங்கிறத நீ கண்டுபிடிக்க போகிற. ரைட்டா? ஷால் வி டு அ கொஷின்? ரைட், நான் ஒரு கொஷின் பண்ணுறேன், அடுத்து நீ பண்ண போகிற. ரைட்டா? ஸோ ROH H2O நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரைட்டிங் இட் அஸ் HOHன்னு எழுதுனேன். ரைட்டா? ஸோ அப்போ H+ போயிடுச்சுன்னா OH மைனஸ், ROHல H போயிடுச்சுன்னா RO மைனஸ்னு இருக்கும். ரைட்டா? யார் மோர் ஆசிடிக்காக இருப்பாங்க? ஹைட்ரஜன் எலக்ட்ரான் டொனேட் பண்ணாது. அப்போ O- அமைதியாக இருப்பாங்க. ஆனால் இங்கே RO- R இஸ் அ கார்பன் காம்பவுண்டு. கார்பன் என்ன பண்ண போகுது? எலக்ட்ரானை டொனேட் பண்ண போகுது. அப்போ எலக்ட்ரானை டொனேட் பண்ணுறாங்கன்னா இட் வில் பி லெஸ் ஸ்டேபிள். அப்போ இந்த ஆனியான் கொஞ்சம் பதட்டமாக இருக்க போகுது. அப்போ லெஸ் ஸ்டேபிளாக இருக்க போகுது. அப்போ யார் மோர் அசிடிக்? H2O இஸ் மோர் அசிடிக். ரைட்டா? H2O இஸ் மோர் அசிடிக். ரைட்டா? ரைட். ஓகே ரைட். ஸோ அடுத்து பாரு, இதில் 1 இது அப்படியே எழுதலாமா? ரைட். H+ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணு. இந்த H+ ரிமூவ், இந்த H ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிடு. H ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பாரு, O- இருக்கா? இங்கே O-, இங்கேயும் O-, இங்கேயும் O-. இங்கே பாரு, டொனேட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. ரைட்டு? டொனேட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. இங்கே டொனேட் பண்ண ஒரே ஒரு கார்பன் இருக்குது. இங்கே 2 கார்பன் டொனேட் பண்ணுது உள்ளுக்குள்ளே. அப்போ நிறைய பேர் எலக்ட்ரானை புஷ் பண்ணுறாங்க. அப்போ எலக்ட்ரானை புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏற்கனவே மைனஸ், இன்னமும் எலக்ட்ரான்ஸ் புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா லெஸ் ஸ்டேபிள். அப்போ லெஸ் ஸ்டேபிள்னா என்னது? அப்போ லெஸ் ஸ்டேபிள்னா லெஸ் அசிடிக். அப்போ யார் இதில் மோர் அசிடிக்? இவங்க தான் மோர் அசிடிக். ரைட்டா? மோர் அசிடிக் இவங்க தான் மோர் அசிடிக். இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. 1 2 3 யார் ஹையஸ்ட் அசிடிக்? ஆப்ஷன் ஏ 1 2 3, ஆப்ஷன் பி 3 2 1. டிக்ரீசிங் ஆர்டர் எழுதுங்க. டிக்ரீசிங் அசிடிக் ஸ்ட்ரென்த்தில் எழுதுங்க. அதாவது குறையணும், அசிடிக் ஸ்ட்ரென்த்து குறையிறது மாதிரி எழுதுங்க. ஃபஸ்ட்டு ஹையஸ்ட்டு, அதுக்கப்புறம் செகண்டு லோவஸ்ட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட் லோவஸ்ட், அப்படி எழுதுங்க. ரைட்டா? ஆப்ஷன் ஏவா, ஆப்ஷன் பியா? ஏ ஆர் பி?
என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ ஆர் ஆப்ஷன் பி? என்ன ஓகே? ஸோ இப்போ பாரு, ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு ரிமூவ் த ஹைட்ரஜன். அப்போ என்னது? O மைனஸ் O மைனஸ் O மைனஸ் இருப்பாங்க. இங்கே பாரு, ஃப்ளூரின் இஸ் மோர் எலக்ட்ரானெகட்டிவ். எலக்ட்ரான்ஸ்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எலக்ட்ரானை வாங்கிப்பாங்க. அப்போ இந்த ஆக்சிஜனை நல்லா ஸ்டேபிள் பண்ண போகிறாங்க. அப்போ மோர் அசிடிக். இங்கே பாரு, எலக்ட்ரான் டொனேட்டிங் இருக்குது. அப்போ இது லெஸ் அசிடிக். அப்போ 3 to 1 இஸ் த ஆன்சர். 3 to 1 இஸ் த ஆன்சர். ரைட்டா? ஓகே, 3 to 1 இஸ் த ஆன்சர். ரைட், சூப்பர், குட். மாஸ் பண்ணிடலாமா? ரைட், நெக்ஸ்ட் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. இது ஆன்சரா? ஆன்சர் தேவை. ட்ரை திஸ். This is NEET 2021 question. Try it out. Yes. ஆர்டர் வேணும் எனக்கு. 1 2 3 4 ஆர்டர் எழுதுங்க. வெரி குட் அக்ஷயா, வெரி குட். எஸ், 2 2 3 4 1. ஓகே, 2 3 4 1. 2 3 4 1. 2னா அது இங்கே ஹெச் போனதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கும். அப்போ அங்கே தான் குளோரின் இருக்கும். 2, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த குளோரின், அதுக்கப்புறம் குளோரின். இங்கே எல்லாமே எனக்கு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். 2 3 4 1. ஓகே, good. This one, A, B, C, D. An answer. Which is more acidic? Yes, Afi, hi. Yes, little bit complicated irukka konjam, but some of them are giving right answer nenikiren. Enna answer? Karthika has given C, Akshaya C, others. Yes, come on, I'm waiting for your answer. We are fine. நீங்க தான் வரதே இல்லை, நான் டெய்லி வந்துட்டு தான் இருக்கேன். Okay, right. So option C is the answer. என்ன அர்த்தம்? இவங்க ஃபுல்லாக டொனேட்டிங். ஹெச் போனதுக்கப்புறம் மைனஸ் இருக்கும். இவங்க ஃபுல்லாக டொனேட்டிங். இங்கே என்னது? இங்கே வந்து என்ன வித்ட்ராயிங். ஏன்னா டபுள் பாண்ட் இருக்குல்ல, டபுள் பாண்ட் இருந்தால் வித்ட்ராயிங். ஆனால் டபுள் பாண்டை விட ட்ரிபிள் பாண்ட் இஸ் மோர் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். அதனால இது. ஸோ அப்போ ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன வரும்? ஃபஸ்ட்டு மோர் அசிடிக் வந்து சி, அதுக்கப்புறம் அசிடிக் பார்த்திங்க அப்படின்னா பி, அதுக்கப்புறம் டி, அதுக்கப்புறம் தான் என்னது? ஏ. ஏன்னா இதில் ரெசனன்ஸ் இருக்குது, டீலோக்கலைசேஷன். ஸோ ஏ வந்து லாஸ்ட்டாக டொனேட்டிங். புரியுதா? இது ஆர்டர். ட்ரை திஸ் கொஷின். நெக்ஸ்ட், த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் அசிடிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் த காம்பவுண்ட். இதோட அசிடிக் ஸ்ட்ரென்த் கரெக்ட் காம்பவுண்ட் என்னது? So the correct order என்னது? கரெக்ட் ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் அசிடிக் ஸ்ட்ரென்த் கேட்டிருக்காங்க. அக்ஷயா எப்படி சொல்லுவீங்க? ஏபிசிடியில் எது ஃபஸ்ட்டு வரும்? யாருக்கு ஹையஸ்ட்டு? ஃபஸ்ட்டு யாருக்கு ஹையஸ்ட்? மோர் அசிடிக் யார்? மோர் அசிடிக் இவங்க தானே மோர் அசிடிக். இங்கே ஃப்ளூரின் இருக்குது, அதை பார்த்தீங்களா இல்லையா? சி இஸ் மோர் அசிடிக். சி. ஓ, இன்க்ரீசிங் ஆர்டர்னு கேட்டிருக்காங்க. இன்க்ரீசிங் ஆர்டர்னால் கம்மியாக இருக்கிறதுன்றது. நம்ம கம்மியாக இருக்கிறது யார்? டி தான் இருக்கிறதுலே கம்மியாக இருக்கும். ஏன்னா நிறைய டொனேட்டிங் குரூப்பு. அதுக்கப்புறம் இதில் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஆக்சிஜன் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது டி ஏ பி சி, டிஏபிசி.
Right? DABC is the answer. Okay, DABC, good, super. So basic strength, actually basic strength ku ஒரு concept இருக்கு, but I am not going to teach that. Basic strength என்ன அப்படின்னா is actually good, that's right. So basic strength ஓட concept நான் சொல்ல போறதில்ல. என்ன அப்படின்னா we are only going to focus the acidic strength. Acidic strength ஓட opposite தான் basic strength. If for example HCl வந்து more acidic, அப்போ அதோட basic strength என்னது கம்மியா இருக்கு. In case NaOH என்ன சொல்றோம் is more basic, அப்போ அதோட acidic strength கம்மியா இருக்கு. Acidic strength தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். Acidic strength வச்சு நம்ம basic strength கண்டுபிடிக்க போறோம். Acidic strength க்கு நீங்க increasing order decreasing order எழுத தெரியும் உங்களுக்கு. More stable அல்லது most stable anion தான் நம்ம என்ன சொல்ல போறோம். Most stable anion is going to be the more acidic. அப்போ most stable anion என்னவா இருக்க போகுது? Least basic இருக்க போதா? ரைட்டா? ரைட். Most stable anion என்னது? More acidic. அப்ப அதே most stable anion எப்படி இருக்கும்? Less basic இருக்குமா? So நம்ம என்ன பண்ண போறோம்? வெறும் இந்த basic மட்டும் வச்சிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். ரைட்டா? We are going to do with that. கரெக்ட்டா? Most stable anion is going to be more acidic. ரைட்டா? புரிஞ்சுதா? Clear? Okay. Right, less basic. Now solve this question. Basic strength கண்டுபிடிக்க போறோம். Basic strength acidic strength என்ன பார்த்தோம்? இது more acidic இருந்துச்சா? அப்ப more acidic னா less basic இருக்கும். இது less acidic இருந்துச்சு. அப்ப basic strengthல basic strength இப்படி தான் இருக்க போகுது. ரைட்டா? கிளியர்? இப்போ பாரு, ஹைட்ரஜனை delete பண்ண எல்லாமே anion வருமா? அப்ப anionல யார் more stable anion? More stable anion யார் இதுல? இவங்க தான் more stable anion. More stable anion is going to be more stable anion எப்படி இருப்பாங்க? More acidic இருப்பாங்க. அப்ப இவங்க எப்படி இருப்பாங்க? Less basic இருப்பாங்க. அப்ப இவங்க என்னது? Least stable anion. அப்ப இவங்க more basic இருக்க போறாங்க. Okay, right. Next this one, last oneல basic strength என்னது? 1 2 3 யாரு? 1 or 2 or 3 யாரு most basic யாரு? இதுல என்னது? 1 தான் most basic. ரைட்டா? இங்க electron withdrawing group இருக்காங்க. More stable anion இது. More stable anion is least basic. ரைட்டா? 1 2 3. ரைட்டா? 1 2 3. ரைட்டா? 1 is more stable. Right? Okay. Good. Find this answer. Which of the following is not a permanent electron displacement effect? All of the above எல்லாருக்கும் permanent. So I will show you a slide. நிறைய பேர் இப்போ புதுசாக வந்திருக்கீங்க, அதனால் உங்களுக்கு ஒரு ஸ்லைட் காட்டுறேன். After that you can get the answer for that. So permanent effect யார்? Inductive, hyperconjugation, mesomeric. Temporary effect பொறுத்த வரைக்கும் என்னது? Electromeric effect is the temporary effect. ரைட்டா? electromeric தான் temporary effect. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டாங்க அங்க? Which of the following is not a permanent electron displacement effect னு கேட்டிருக்காங்க. யாரு கிடையாது permanent electron displacement effect? Temporary யாரு? Electromeric is the temporary. ரைட்டா? Option B. ரைட்டா? Okay. Option B is the temporary one. So with that we have completed inductive effect. Now we are moving to the next effect, that is mesomeric effect. Mesomeric effect ங்கிறது என்னது? Resonance effect. Mesomeric effect என்னது? Resonance effect. Resonance கூப்பிடுறோம். சரியா? Resonance என்னது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். When two or more contributing structures of compound can have drawn such that none of the structure alone can explain all its properties, then we draw an average structure of all the contributing structure called as resonance hybrid, and contributing structures are called resonating structure or canonical structure, and this phenomena is called resonance.
அப்படின்னு சொல்லிட்டாங்க ரைட்டா ரைட் 11th students wait till 7 o'clock today we have class at 7 okay right so அந்த paragraphக்குலாம் என்ன மீனிங்ன்றதை இப்போ பார்த்துடலாம் we are going to draw the structure of ozone ரைட்டா ஓசோனோட ஸ்ட்ரக்சர் வரைய போகிறோம் ரைட் we are going to do structure of ozone ஓசோனோட ஸ்ட்ரக்சர் என்னது ஓ போடலாம் இங்கே ஒரு ஓ இங்கே ஒரு ஓ போட போகிறோம் ஸோ இட் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ் இப்படி தான் வருமா இந்த மாதிரி வருமா ஓசோன் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்குமா is that any necessary that double bond இங்கே தான் இருக்கணும்னு we have another structure that oxygen like this also ரைட்டா இப்படி கூட என்ன பண்ணலாம் இருக்கலாம் we have two ரைட்டா we have two options இப்போ இதில் எது ரைட் ஆப்ஷன் நான் பார்க்குறப்ப இந்த மாதிரி பார்க்குறேன் நீங்கள் பார்க்குறப்ப இந்த மாதிரி பார்க்குறீங்க அப்போ எப்படி நம்ம இவங்களை ரெண்டு பேரையும் கம்பைன் பண்ணி இவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் படிக்கிறது ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேரையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்பைன் பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க கம்பைன் பண்ண போகிறாங்க எப்படி கம்பைன் பண்ண போகிறாங்க we are going to combine this two இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து I am going to draw a structure oxygen 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 அவனி நான் பார்க்குறப்ப டபுள் பாண்ட் இங்கே இருக்குது நீங்கள் பார்க்குறப்ப டபுள் பாண்ட் இங்கே இருக்குது I am going to draw a double bond like this ரைட்டா இந்த மாதிரி நான் போட போகிறேன் இப்படி போட்டால் என்ன அர்த்தம் it is mentioned that this double bond is a delocalizing ரெண்டு இடத்துலையும் மாறி மாறி போயிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம் ரைட்டா ரெண்டு இடத்துலையும் மாறி மாறி போயிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ இந்த டபுள் பாண்டை தான் என்ன பண்ண போகிறோம் நம்ம சொல்ல போகிறோம் இதில் இது ரெண்டும் என்ன அப்படின்னா ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இட் இஸ் அ ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர் ரைட்டா இட் இஸ் நாட் வீக் பாண்ட் இது வீக் பாண்ட் இல்லை ரெசனன்ஸ் பாண்டுன்னு அர்த்தம் ரெசனன்ஸில் இருக்குன்னு அர்த்தம் இந்த பை பாண்டு இஸ் இன் ரெசனன்ஸ் அப்படின்னு அர்த்தம் ரைட்டா இட் இஸ் அ ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இது ரெசனன்ஸ் ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர் இதுக்கு பேர் கெனோனிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம் இது பேர் ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர் இது ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர் அப்போ இந்த ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சரை வச்சு நான் கேரக்டர் இந்த ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சரில் நான் எங்கேயாவது ஓசோனை பார்க்க முடியுமா இட் இஸ் அ இமேஜினரி ஸ்ட்ரக்சர் இது வந்து ஓசோனோட ஸ்ட்ரக்சர் கிடையாது திஸ் இஸ் அ இமேஜினரி ஸ்ட்ரக்சர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அதாவது ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட்டா ராங்கா அப்படிங்கிறத கேட்பாங்க ரைட்டா ரீசன் அண்ட் அசர்ஷன் அல்லது சூஸ் த ரைட் ஸ்டேட்மெண்ட்டில் இதை ஒரு ரியல் இமேஜ்னு சொல்லுவாங்க ரெசனன்ஸ் ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர் இஸ் அ ரியல் இமேஜ்னு சொல்லுவாங்க ரெசனன்ஸ் ஹைப்ரிட் இஸ் அ அன்ரியல் இமேஜ் இட் இஸ் அ இமேஜினரி டயக்ராம் இந்த மாதிரி டபுள் பாண்டு இப்படி இருக்கவே இருக்காது ஒன்று இங்கே இருக்கும் அல்லது இங்கே இருக்கும் இப்படி தான் டபுள் பாண்ட் இருக்கும் இந்த மாதிரிலாம் ரெண்டு பக்கமும் டபுள் பாண்ட் இருக்காது ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் we are making a paper representation பேப்பரில் இப்படி வரைஞ்சு நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா இது பேப்பர் ரெப்ரசன்டேஷன் பேப்பரில் நம்ம இப்படி எழுதி படிக்கிறோம் எங்கடா அதை காணோம் ரைட் ஸோ ஜஸ்ட் we are doing in a paper representation ஸோ என்ன அப்படின்னா எல்லா ஸ்ட்ரக்சரையும் கான்ட்ரிபியூட் பண்ணுற எல்லா ஸ்ட்ரக்சரையும் சேர்த்து நான் வரைஞ்சேன் அப்படின்னா தட் இஸ் ரெசனன்ஸ் ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர் அந்த ரெசனன்ஸ் ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் பேர் என்ன அப்படின்னா ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் அல்லது கெனோனிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொல்ல போகிறோம் இதுக்கு பேர் தான் என்னது ரெசனன்ஸ் அப்படின்னு இப்போ சொல்ல போகிறோம் ரைட்டா we have lot of conditions ரைட் அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் ரைட்டா ஓகே lot of conditions are there for resonance பார்க்கலாமா ரைட் ஸோ எங்கெல்லாம் ரெசனன்ஸ் இருப்பது நல்லா கவனிச்சுக்கோ இதில் ஒன்றே ஒன்று மட்டும் இருக்குது நம்ம கண்ணுக்கு முன்னாடி அதை கொடுத்தா கூட நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது கவனம் அது கவனமாக கவனி ரைட்டா ஸோ ரெசனன்ஸ் எஃபெக்ட் எங்கெல்லாம் ரெசனன்ஸ் வரும் அப்படிங்கிறத முதல் ஞாபகம் வச்சுக்கோ ரைட்டா எங்கெல்லாம் ரெசனன்ஸ் வரும் அப்படிங்கிறது ரைட் ஸோ ஃபஸ்ட்டு பாரு பை ஆல்டர்னேட் பை பாண்ட் சிங்கிள் பாண்ட் பை ஆல்டர்னேட் பை அப்போ எங்கேயாவது ஒரு காம்பவுண்டில் நீனு சிக்மா டபுள் சிங்கிள் டபுள்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல உனக்கு என்ன பண்ண போகுது ரெசனன்ஸ் இருக்குன்னு அர்த்தம் அடுத்து பாரு பை ஆல்டர்னேட் பாசிட்டிவ் சார்ஜ் பை பாண்ட் அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் பாண்ட் அதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ரைட்டா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் we are going to see the examples ரைட்டா அடுத்து பாரு பை ஆல்டர்னேட் நெகட்டிவ் சார்ஜ் பை பாண்ட் ஆல்டர்னேட் நெகட்டிவ் சார்ஜ் இது பாசிட்டிவ் சார்ஜ் அடுத்து பாரு பை ஆல்டர்னேட் ஆட் எலக்ட்ரான் பை ஆல்டர்னேட் ஆட் எலக்ட்ரான் என்னது ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்பீஷீஸ் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்டிங்கில் அந்த ஃப்ரீ ரேடிக்கல் தான் என்ன சொல்ல போகிறோம் நம்ம பை ஆல்டர்னேட் ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னு சொல்ல போகிறோம் அடுத்து பை ஆல்டர்னேட் லோன் பேர் நல்லா கவனி இது எல்லாமே ஆல்டர்னேட்டாக இருந்துச்சு ஆனால் இங்கே கீழே இருக்காங்க பார்த்தியா இவன் பேர் என்ன அப்படின்னா பாரு லோன் பேர் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் ஆன் அட்ஜசன்ட் ஆட்டம்
கவனி, இதுதான் நம்மளுக்கு கொஷின் பேப்பரில் இருக்கும், நம்ம கண்ணுக்கே தெரியாது. லோன் பேர் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் ஆன் த அட்ஜசன் ஆட்டம், அதாவது பக்கத்தில் இருக்க 2 ஆட்டமில் ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன் இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு காம்பவுண்ட் இருக்குது, அதில் வந்து என்னது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. நைட்ரஜன் இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னா அதில் என்ன வரும்? ரெசனன்ஸ் இருக்கும். ஏன்னா நைட்ரஜனில் லோன் பேர் இருக்கா? ரைட்டா? ரைட், நைட்ரஜனில் லோன் பேர் இருக்கா? அந்த மாதிரி இருக்கக்கூடியதான். ரைட்டா? சரியா? ஓகே, இப்போ பார்த்தேன் அப்படின்னா அப்போ லோன் பேர், அதுக்கு பக்கத்துலேயே பாசிட்டிவ் சார்ஜ், நோ ஆல்டர்னேட். இங்கெல்லாம் ஆல்டர்னேட்டு, இங்கே ஆல்டர்னேட் கிடையாது. ரைட்டா? ரைட், இங்கே ஆல்டர்னேட் கிடையாது. லோன் பேர், அதுக்கப்புறம் பாசிட்டிவ் சார்ஜ். கிளியர்? புரிஞ்சுதா? லோன் பேர், அதுக்கப்புறம் பாசிட்டிவ் சார்ஜ். கிளியரா? லோன் பேர், பாசிட்டிவ் சார்ஜ். இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. டபுள் சிங்கிள் டபுள் இருக்கலாம், அடுத்து டபுள் சிங்கிள் பாசிட்டிவ், டபுள் சிங்கிள் நெகட்டிவ், டபுள் சிங்கிள் ஃப்ரீ ரேடிக்கல், டபுள் சிங்கிள் லோன் பேர் வித் பாசிட்டிவ் சார்ஜ். லாஸ்ட் ஒன் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதெல்லாம் நீ கண்டுபிடிச்சிடலாம். இதை கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். இதை நீ கவனிச்சு கண்டுபிடிச்சிட்டேன்னா ஓகே. ரைட், லைவ் 6:30க்கு தான் முடியும். சரியா? அடுத்து கிராஸ் கான்ஜுகேஷன், எக்ஸ்டெண்ட் கான்ஜுகேஷன். ஸோ ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, என்ன அப்படின்னா ரைட்டா? ஆன்சர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துட்டு இதில் கேட்குறாங்க 11th ஆல்ரெடி we have started it. நேற்றே ஃபஸ்ட் செஷன் முடிஞ்சிச்சு, இன்னைக்கு செகண்ட் செஷன் at 7 o'clock. Sam, Dhanveer, Anu, try it out. It's a very interesting question. Very interesting. BC, BCA, ABA, CDA. Which is more? AB. Okay, then. Okay, others. ஒரு ஆன்சர் BC வந்திருக்கு, ஒரு ஆன்சர் AB வந்திருக்கு. Okay, right? Anu is giving C. Okay, right. The right answer is, it's very interesting. Sure, right answer is option C. C and D is the right answer. ஏன் ஆப்ஷன் சி அப்படின்னு பார்த்தேன்னா, நம்ம பார்க்குறப்ப டபுள் பாண்டை விட சிங்கிள் பாண்ட் தான் அது எப்பயுமே லார்ஜர். ரைட்டா? சிங்கிள் பாண்ட் இஸ் ஆல்வேஸ் த லார்ஜர் பாண்ட். ரைட்டா? single bond is always the larger bond. ரைட்டா? இப்போ பாரு என்ன அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் த ரெசனன்ஸ் இந்த டபுள் பாண்ட் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே போகும், இந்த டபுள் பாண்ட் இங்கே போயிடும். ரைட்டா? திருப்பி இது வருமா? ரெசனன்ஸ்னால் அந்த டீலோக்கலைசேஷன் நடந்துக்கிட்டே இருக்குமா? திருப்பி இது வரப்போகுது, திருப்பி இங்கே வரும். ரைட்டா? ஒரு தடவை போயிட்டு திருப்பி என்ன பண்ண போகுது? வரப்போகுது. வந்த உடனே திரும்பி என்ன ஆகிடும்? இது இங்கே போயிடும், இது இங்கே போயிடும். அப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன அப்படின்னா, மீதி பிளேசஸை கம்பேர் பண்ணுறப்ப இந்த பிளேஸு சிங்கிள் பாண்டாகவே தான் இருக்குது. ரைட்டா? மீதி மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன அப்படின்னா இந்த பிளேஸு சிங்கிள் பாண்டாக இருக்குது. என்ன அப்படின்னா ரெசனன்ஸில் இங்கே போயிடுது, இங்கேருந்து இங்கே வந்தோடனே இந்த பக்கம் போயிடுது. அப்போ இந்த இடத்துல டபுள் பாண்டோட கண்டிஷன் இல்லவே இல்லை. இந்த இடத்துல மோஸ்ட் ஆஃப் த டைம் சிங்கிள் பாண்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ திஸ் பாண்ட் இஸ் கோயிங் டு பி த லார்ஜர் பாண்டு. வேறஸ் மீதி எல்லாமே என்ன அப்படின்னா பார்ஷியல் டபுள் பாண்டு தான் இருக்குது. இங்கே மோஸ்ட் ஆஃப் த டைம் கம்பேரிங் டு அதர் பிளேசஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் இது சிங்கிள் பாண்டாகவே தான் இருக்குது. ஸோ த பாண்ட் லென்த் இஸ் ஆல்வேஸ் லார்ஜர் ஓவர் ஹியர். புரியுதா கான்செப்ட்? என்ன அப்படின்னா திஸ் இஸ் கான்ஜுகேட்டட் சிஸ்டம். அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கான்ஜுகேட்டட் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆல்டர்னேட் பை பாண்ட் இருக்கக்கூடியது. ஆல்டர்னேட் பை பாண்ட் இருக்கிறது என்னது? கான்ஜுகேட்டட் சிஸ்டம். இப்போ பாரு இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக இருக்குது. இது கிராஸ் கான்ஜுகேஷன்.
இந்த டபுள் பாண்டை ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. இவங்களும் இங்கே வந்து இதை வெளியே போகலாம், இவங்களும் கேட்க போகிறாங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க இந்த டபுள் பாண்டுக்கு. அப்போ இந்த டபுள் பாண்டுக்கு ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க அப்படின்னா then it is going to be less stable, ரைட்டா? then it is going to be less stable, ரைட்டா? then it is going to be less stable. ரெண்டு பக்கமும் சண்டை போடுறாங்கன்னா less stable. அப்போ அதே இது இங்கே பாரு, ஆப்போசிட்டாக இருக்கா? இவங்க இங்கே போகிறாங்க, இவங்க இங்கே போகிறாங்க, இவங்க இந்த பக்கம் போயிடுவாங்க, ரைட்டா? இட்ஸ் கோயிங் டு பி லீனியர். அப்போ there is no competition. அப்போ always extended conjugation is more stable than cross conjugation. இந்த மாதிரி cross conjugation விட extended conjugation is more stable, ரைட்டா? cross conjugation விட extended தான் என்னது more stable. ஏன் extended more stable? there is no competition between the delocalization. இந்த pi bond இந்த பக்கம் போகணுமா இந்த பக்கம் போகணுமான்ற கன்ஃபியூஷன் தேவையில்லை, ரைட்டா? இந்த பை பாண்ட் இங்கே போகணுமான்ற கன்ஃபியூஷன் தேவையில்லை, ரைட்? கன்ஃபியூஷன் இருக்குது, அதனால எது லெஸ் ஸ்டேபிள்? இங்கே அந்த கன்ஃபியூஷனால் ஒரே டைரெக்ஷனில் தான் மூவ் ஆகணும், ரைட்டா? ரைட், சூப்பர். ஃபைண்ட் இட் அவுட். எனக்கு இதுக்கு என்ன ஆன்சர் வேணும் அப்படின்னா ட்ரா த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஹைபிரிட் ஸ்ட்ரக்சர். மொத்தம் எத்தனை ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வரும்? ரெசனன்ஸ் வந்து எத்தனை, ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் எத்தனை அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு how many resonance structure will be possible for this? Three, okay. Three, where? How come it is 3? மூணு டபுள் பாண்ட் இருக்கனால 3ன்னு சொல்றீங்களா? Two is the answer. என்னது? இவங்க இங்கே போகலாம், இவங்க இங்கே வரலாம், ஒரு பாசிபிலிட்டி. இன்னொரு பாசிபிலிட்டி என்னது? இவங்க இங்கே வரலாம், இவங்க இங்கே போகலாம், இன்னொரு பாசிபிலிட்டி. அடுத்த பாசிபிலிட்டி என்னது? இவங்க இந்த பக்கம் வரலாம், இவங்க வெளியே போகலாம், ரைட்டா? தீஸ் ஆர் த டூ பாசிபிலிட்டிஸ், ரைட்டா? டூ பாசிபிலிட்டி தானே. ஒன்று இந்த பக்கம் போகலாம், இல்லை இந்த பக்கம் போகலாம், ரெண்டு பாசிபிலிட்டி தானே, ரைட்டா? சிம்பிள். டூ பாசிபிலிட்டிஸ். இந்த டபுள் பாண்ட் இங்கே போகலாம், இந்த டபுள் பாண்ட் இங்கே, இந்த பக்கம் ஒரு பாசிபிலிட்டி ரெசனன்ஸ்க்கு, இந்த பக்கம் ஒரு பாசிபிலிட்டி. ஸோ டூ தானது ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர்னால் என்ன எடுத்தோம்ப்பா? எல்லாத்தையும் வரைஞ்சி எல்லா இடத்துலையும் என்ன அப்படின்னா நீங்கள் ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர்ன்றப்ப என்ன பண்ணணும்? எல்லா இடத்துலையும் யூ ஹாவ் டு புட் ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர்னால் என்ன பண்ணணும்? எல்லா இடத்துலையுமே டாட்டட் லைன் வைக்கணும். ஏன்னா என்னது? இந்த டபுள் பாண்டு எல்லா இடத்துலையுமே பார்ஷியலாக இருக்குது, ரைட்டா? எல்லா இடத்துலையுமே பார்ஷியலாக இருக்குது. இதுதான் ரெசனன்ஸ் ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர். இது என்னது? ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர். ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர்னால் இப்படி தான் வரும், ரைட்டா? ஹைப்ரிட் அப்படின்னா இந்த மாதிரி வரப்போகுது, ரைட்டா? ரைட், ஓகே, சூப்பரா, கிளியர், ரைட்? பார்ஷியல் பாண்ட், பார்ஷியல் டபுள் பாண்ட் போட போகிறோம், கிளியரா? ரைட், சூப்பர், கிரேட், ரைட். இப்போ தான் என்ன அப்படின்னா இவ்வளோ நேரம் நம்ம படித்தது என்ன அப்படின்னா ரெசனன்ஸ்னால் என்ன நம்ம பார்த்தோம். நவ் வி ஆர் கோயிங் டு சி வாட் இஸ் ரெசனன்ஸ் எஃபெக்ட். ரெசனன்ஸ் எஃபெக்ட் என்ன? ரெசனன்ஸ் எஃபெக்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னோம்? மீசோமெரிக் எஃபெக்ட். ஸோ வி ஆர் கோயிங் டு ஃபேஸ் +m அண்ட் -m. என்ன அப்படின்னா +m எஃபெக்ட், இன்னொன்று -m எஃபெக்ட் அப்படின்னு ரெண்டு நம்ம நோட்டீஸ் பண்ண போகிறோம். அப்போ +mனா என்ன, -mனா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம், ரைட்டா? எப்படி இருக்குது? பார்த்தாலே பயங்கரமாக இருக்கா? பார்த்தாலே பயங்கரமாக இருக்கா? ஆனால் இது ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் சொன்ன உடனே பாரு, சிம்பிள். என்ன சார் இவ்வளோ சப்பையாக இருக்குது, இதுதானா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்க போகுது, ரைட்டா? இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி சிம்பிள், ரைட்? கவனமாக கவனி. எப்போ இந்த எஃபெக்ட்ஸ் வரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம், ரைட்டா? ஐ எம் கோயிங் டு டேக் அ ஃபீனால். எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபீனால் எடுத்துக்கிறேன், ரைட்டா? ரைட், we will go with the phenol, ரைட்? கவனி, ஃபீனால் எடுத்த உடனே பாரு, அழகாக இருக்குது. எவ்வளோ அழகாக அந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாரு. OH ஆக்சிஜனில் லோன் பேர் இருக்கா? ஸோ இங்கே நம்ம பார்த்தோமா இல்லையா? வாட் இஸ் திஸ்? இது பார்த்தியா இல்லை? இது பார்த்தோம்ல, லோன் பேர் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் இருந்தால் தட் இஸ் த ரெசனன்ஸா? ரெசனன்ஸ் பாசிபிலிட்டி பார்த்தோமா? எஸ், ஓகே. இப்போ பாரு, கொஞ்சம் அப்படி தான்டா இருக்கும் ஆர்கானிக்கு, பட் பயந்துடாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லோன் பேர் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட், அப்போ இவங்க ரெசனன்ஸில் இருக்காங்களா? அப்போ டீலோக்கலைசேஷன் நடக்கலாமா? டீலோக்கலைசேஷன், ஆக்சிஜன் கிட்ட 2 லோன் பேர் இருக்குது.
ஆக்சிஜன் சும்மா இல்லாமல் என்ன பண்ணுது, தன்னோட ஒரு லோன் பேரை சிஸ்டம்குள்ளே புஷ் பண்ணுது. ஆக்சிஜன் என்ன பண்ணுது, திடீர்னு நல்லவனா மாறிடுறான். ஆக்சிஜன் என்ன பண்ணுறான், திடீர்னு நல்லவனா மாறி தன்னோட எலக்ட்ரானை உள்ளே புஷ் பண்ணுறான். ரைட்டா? ஜீவிதா என்ன எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னீங்க? நான் இப்போ தான் உங்கள் மெசேஜ் பார்க்குறேன். வாட் யூ வாண்ட் டு எக்ஸ்பிளைன்? இன்னொரு தடவை மெசேஜ் பண்ணுங்கள், நான் கவனிக்கல. ரைட். இப்போ என்ன அப்படின்னா, எலக்ட்ரானை உள்ளே புஷ் பண்ணுது. என்ன பண்ணுது, தன்னோட இந்த ஒரு எலக்ட்ரான் இருக்கா, கன்சிடர் திஸ் எலக்ட்ரான், இந்த எலக்ட்ரானை புஷ் பண்ணுது. இங்கே டபுள் பாண்டாக மாற்ற போகுது. அப்போ இங்கே டபுள் பாண்ட் போயிடுச்சுன்னா இந்த டபுள் பாண்ட் என்ன பண்ணணும், வெளியே போகணுமா? ஆட்டோமேட்டிக்காக இந்த டபுள் பாண்ட் என்ன அப்படின்னா இங்கே மைனஸ் சார்ஜாக வருது. கவனி ஃபஸ்ட்டு படத்தா, இந்த டபுள் பாண்ட் இங்கே வந்துருச்சு, இந்த டபுள் பாண்ட் வெளியே போயிடுச்சு. ஆக்சிஜன் தன்னோட எலக்ட்ரானை கொடுத்துருச்சு. 2 எலக்ட்ரானை கொடுத்தா தான் பாண்டு ஃபார்ம் ஆகும். 2 எலக்ட்ரானை இங்கே கொடுத்துருச்சு. 2 எலக்ட்ரானை இங்கே கொடுத்ததுக்கப்புறம் ஆக்சிஜன் பிகம் பாசிட்டிவ். இங்கே இருந்த டபுள் பாண்ட் என்ன ஆகிடுச்சு, இங்கே வெளியே நெகட்டிவ் கேட்டையோனா ஆனையோனா மாறிடுச்சு. ரைட்டா? ஆனையோனா மாறிடுச்சு. கவனி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், சூப்பராக இருக்க போகுது. அடுத்து பாரு, இப்போ மைனஸ். முன்னாடியே சொன்னோமா இல்லையா, மைனஸ் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அடுத்தடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே இவங்க. நெகட்டிவ், சிங்கிள், டபுள், எகெயின் ரெசனன்ஸ். அப்போ டீலோக்கலைசேஷன் நடக்க போகுது. அப்போ மைனஸ் என்ன பண்ண போகுது, உள்ளுக்குள்ளே வரப்போகுது. உள்ள டபுள் பாண்டாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் என்னது, இங்கேருந்து டபுள் பாண்ட் வெளியே போய் அந்த கார்பன் கிட்ட, அந்த கார்பன் என்ன பண்ணிடுச்சு, டபுள் பாண்டை வாங்கிடுச்சு. ஏன் வாங்குதுப்பா, சிம்பிளாக இந்த கான்செப்ட் எனக்கு தெரியும்ல. இப்போ பாரு, சி டபுள் பாண்ட் சி இப்படி இருக்கு. இப்போ என்ன பண்ணுது, இந்த கார்பன் இங்கே வந்து என்ன பண்ண போகுது, டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ண போகுது. ரைட், இப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த டபுள் பாண்ட் என்ன அப்படின்னா இங்கே ஷிஃப்ட் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும், இந்த கார்பன் மேக்ஸிமம் 4 பாண்டு தானே ஃபார்ம் பண்ணும். இப்போ ஒன்று ஹைட்ரஜனோட இருக்குது. ரைட்டா? இங்கே ஹைட்ரஜன் போட்டுக்கலாம், எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரஜன் போட்டுக்கலாம். ரைட்டா? 4 பாண்டு. இப்போ இந்த கார்பன் என்ன பண்ணுது, தன்னோட எலக்ட்ரானை இங்கே ஷிஃப்ட் பண்ணுது. அப்போ இங்கே ஷிஃப்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த கார்பன் என்ன பண்ணணும், இந்த பாண்டை மாற்றணுமா? இந்த பாண்டை அங்கிட்டு கொடுக்க யாருமே இல்லை. அதனால் என்ன பண்ணுது, அது தான் மேலேயே தூக்கி வச்சுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, சி சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் சி, சிங்கிள் பாண்ட் சி மைனஸ் அப்படின்னுறது. அப்போ இதெல்லாம் ஆகிடும். ஏன்னா இது பாண்டை இங்கே கொண்டு வந்துருச்சுன்னா இது பாசிட்டிவாக மாறிடும். ரைட்டா? ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்னாச்சு, பாசிட்டிவ் மேலே இருக்க ஆக்சிஜன் மேலே பாசிட்டிவ், அதுக்கப்புறம் நெகட்டிவ்னு வந்திருக்கு. ரைட்டா? அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த நெகட்டிவ் திருப்பி உள்ளே போகுது அப்படின்னா இங்கே உள்ளே போகுது, அடுத்து டபுள் பாண்ட் உள்ளே போகுது, திரும்பி எல்லா வேலையும் நடந்து திருப்பி எடுத்த மாதிரி என்ன பண்ணிடுச்சு, பழையபடி வந்துருச்சு. அதுதான் ரெசனன்ஸ் இஸ் மோர் ஸ்டேபிள். இந்த டபுள் பாண்ட் சுற்றிக்கிட்டே இருக்க போதும். ரைட்டா? டபுள் பாண்ட் சுற்றிக்கிட்டே இருக்க போதும். ரைட்டா? கிளியரா? திரும்ப பார்த்தியா என்ன அப்படின்னா, ஸோ எலக்ட்ரானை உள்ளே கொடுத்துச்சு. ஆக்சிஜன் தன்னோட எலக்ட்ரானை உள்ளே புஷ் பண்ணிச்சு. ஆக்சிஜன் எலக்ட்ரானை உள்ளே புஷ் பண்ணனால ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் வெளியே இந்த ஸ்பாட்டில் வந்துச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணுது, இந்த எலக்ட்ரான் வெளியே எலக்ட்ரான் இருந்தனால அதை உள்ளே புஷ் பண்ணி இங்கே டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆச்சு. இங்கே என்னாச்சு, இங்கே டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆனனால இந்த டபுள் பாண்ட் இங்கே நெகட்டிவ் சார்ஜாக வெளியே வந்துச்சு. அடுத்து இங்கே டபுள் பாண்ட் போச்சுன்னா இது நெகட்டிவ் சார்ஜாக வெளியே போகும். ரைட்டா? நல்லா கவனி. இங்கே இந்த ஸ்பாட், what is the name of this spot? These spots are called ortho, meta, para. Ortho position, para position. ரைட்டா? இந்த 2 பக்கமும் பாரு, இந்த 2 இடத்துலையுமே மைனஸ் சார்ஜ் வரவே இல்லை. have you noticed that? நோட்டீஸ் பண்ணியா? இந்த 2 இடத்துலையுமே என்ன அப்படின்னா மைனஸ் சார்ஜே வரல. 2 இடத்துலையும் மைனஸ் சார்ஜ் வரல. அப்போ இங்கே இப்போ நான் இருக்கேன். ரைட்டா? இப்போ ஃபீனால் அப்ரோச் பண்ணுறேன். ரைட்டா? இந்த எல்லா படத்தை இது எல்லாத்தையும் அழிச்சிடும், இந்த எல்லா கோட்டையும் அழிச்சிடலாம். இப்போ ஃபீனால் இருக்கான். ரைட்டா? யார், ஃபீனால் இருக்காங்க. ரைட்? கவனி, ஃபீனால் இருக்கு. நான் வந்து ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்னா என்னது, என்கிட்ட எலக்ட்ரான் கம்மியாக இருக்குன்னா ஃபீனால் கிட்ட வரேன். ரைட்டா? ஃபீனால் கிட்ட வரேன். ஃபீனால் என்ன சொல்லும், அப்போ ஃபீனால் என்ன பண்ணும், எனக்கு இடம் கொடுக்குமா கொடுக்காதா? ஃபீனால் எங்கே இடம் கொடுக்க போகுது, டெல் மீ. ஃபீனால் எனக்கு எங்கே இடம் கொடுக்க போகுது? ஃபீனால் வில் கிவ் பிளேஸ் டு மீ அட் விச் பிளேஸ்? ஃபீனால் எனக்கு எங்கே கொடுக்க போகுது, ஏன்னா நான் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். ஃபீனாலுக்கு எங்கே எலக்ட்ரான் ரிச்சாக இருக்குது? ரைட்டா? ஃபீனால் எங்கே எலக்ட்ரான் ரிச்சாக இருக்குது? அனிசோல்னா இந்த இடத்துல CH3 போட்டுறாவில் தான் அனிசோல். ரைட்டா? OH பதிலாக. இது எனக்கு பதில் சொல்லுங்கடா, எங்கே இருக்க போகுது, எங்கே என்னை கொண்டு வந்து எங்கே அட்டாச் பண்ண முடியும்? ஏன்னா எலக்ட்ரான் ரிச் ஸ்பாட் எது, ஆர்த்தோ அண்ட் மெட்டா பொசிஷன். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. இது டீலோக்கலைசேஷன் தான். இது உள்ளே போய்கிட்டே தானே இருக்குது, இது நடந்துக்கிட்டே இருக்குது, இது சுற்றிக்கிட்டே இருக்குது, இது நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீசி வந்துச்சுன்னா, எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீசி வந்தால் அது என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் அட்டாச்
at this place or this place or this place. அப்போ this phenol is a ortho para directing group, ரைட்டா? ரைட், phenol என்ன சொல்கிறாங்க? it is a ortho para directing group. யாராவது வெளியே இருந்து வந்தாங்க அப்படின்னா அவங்கள ஆர்த்தோ பேரால டைரக்ட் பண்ண போகிறாங்களா? ரைட்டா? See Nisar, you just come and ask in that live அந்த லைவ்ல வாங்க, ரைட்டா? ரைட், ஆர்த்தோ பேரா ரெண்டுமா அப்படின்னு. நான் ஒரு ஆள் தானே, நான் போகிறது ஒரு ஆள் தானே. நான் ஒரு ஆள்னா ஏதாவது ஒரு இடத்துல போய் அட்டாச் ஆகும். இங்கே 3 பிளேஸில் ஏதாவது ஒரு இடத்துல. நான் என்ன மாதிரி 3 பேர் இருந்தாங்கன்னா 3 இடத்துல அட்டாச் ஆகிடும். நான் ஒரு ஆளாக போனேன் அப்படின்னா ஒரு இடத்துல அட்டாச் ஆக போகிறேன். 3 இடத்துல அட்டாச் ஆக முடியாதுல்ல. நான் ஒரு மனுஷன் தானே, ஒருத்தர் எப்படி எல்லா இடத்துலையும் இருக்க முடியும்? ஒரே இடத்துல 3 சேனலில் லைவ் எடுக்க முடியாதுல்ல, ஒரு சேனலில் தான் எடுக்க முடியும். ஸோ ஏதாவது ஒரு பொசிஷனில் ஐ வில் பி ஜாயினிங் இட், ரைட்டா? ஸோ அப்போ திஸ் இஸ் கால்ட் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப், ரைட்டா? அப்போ என்னது? ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். நல்லா கவனி. இவனுக்கு இவனை சொல்லுங்க. இப்போ நான் வந்து இவங்கிட்ட போய் கேட்குறேன், இவன் யார்? பென்சின். இவங்கிட்ட போய் கேட்குறேன், டே நான் வந்து எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கேன்டா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு. இவன் ஹெல்ப் பண்ணுவானா? இவன் ஹெல்ப் பண்ண முடியுமா? அவனுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கான். ஆனால் எங்கேயுமே நெகட்டிவ் சார்ஜே வரல, எங்கேயுமே நெகட்டிவ் சார்ஜ் வரல. இங்கே வெளியே இருந்து ஒரு எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் புஷ் ஆகிடுச்சு. ஆக்சிஜன் 2 எலக்ட்ரானை உள்ளே திணிச்சான், ஆக்சிஜன் 2 எலக்ட்ரானை உள்ளே கொடுத்தான். அப்போ ஒரு இன்ஆக்டிவாக இருந்த பென்சினு ஃபீனாலாக மாறின உடனே ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அப்போ திஸ் இஸ் கால்ட் ஆக்டிவேட்டிங் குரூப். பார்த்தியா? இவனோட ஆக்டிவேட்டிங் குரூப். அப்போ ஆக்டிவேட்டிங் குரூப்ஸ் ஆர் கால்ட் அஸ் +m எஃபெக்ட். ஆக்டிவேட்டிங் குரூப் தான் என்ன சொல்ல போகிறேன்? +m எஃபெக்ட். அப்போ இந்த பென்சினு மேலே இங்கே ஒரு குரூப் அட்டாச் ஆயிருக்கா, இங்கே இந்த ஆக்சிஜனா இப்படி இருந்தவனை இப்படி மாற்றினதுக்கு காரணம் யார்? இந்த குரூப், ரைட்டா? இப்படி இருந்தவனை இப்படி மாற்றினதுக்கு காரணம் யார்? இந்த குரூப். அப்போ இந்த குரூப் வந்து இந்த பென்சினில் அட்டாச் ஆனனால தான் என்ன ஆயிருக்கான்? இவன் ஆக்டிவேட் ஆயிருக்கான். அப்போ இந்த குரூப் ஆக்டிவேட் பண்ணது யார்? இவன் தான். அப்போ திஸ் இஸ் த ஆக்டிவேட்டிங் குரூப். அப்போ ஆக்டிவேட்டிங் குரூப் இருந்துச்சுன்னா that effect is called +m எஃபெக்ட். பாசிட்டிவாக நடக்குதா? பாசிட்டிவா. இப்போ இதே ஆப்போசிட்டாக நடக்கும். என்ன அப்படின்னா, உள்ளேருந்து எலக்ட்ரானை உரிவான் ஒருத்தன். இப்போ அடுத்து வச்சிருக்கேன், உள்ளேருந்து எலக்ட்ரான் என்ன பண்ண போகிறான்? ஒருத்தன் உரிய போகிறான், ரைட்டா? ரைட்டா அலேஷ்? சரியா? இப்போ பாரு என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சி டபுள் பாண்ட். கார்பன் என்ன, ஆக்சிஜன் என்ன பண்ண? டபுள் பாண்டில் வச்சுருக்கேன். ஆக்சிஜன் என்ன அப்படின்னா டபுள் பாண்டில் வச்சுருக்கேன், ரைட்டா? இங்கே பாரு, ஆக்சிஜன் டபுள் பாண்டில் இருக்கு. ஆக்சிஜன் இஸ் இன் டபுள் பாண்ட். அப்போ என்ன பண்ண? ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ்னால எலக்ட்ரானை கொடு, இந்தா நீ எலக்ட்ரானை கொடுறா அப்படின்னு என்ன பண்ண போகுது? இட் இஸ் கோயிங் டு டேக் இட்ஸ் ஓன் எலக்ட்ரான். எலக்ட்ரான் எடுத்துருச்சுன்னா கார்பனுக்கு ப்ராப்ளம் ஆகிடுமா? கார்பன் வில் பிகம் பாசிட்டிவ். அப்போ என்ன பண்ணுவாங்க? உள்ள நம்ம சிஸ்டம் இருக்கா, நம்ம சிஸ்டம்லேருந்து எலக்ட்ரான் வெளியே போதா, நம்ம சிஸ்டம்லேருந்து எலக்ட்ரான் உள்ளே போகுது. எலக்ட்ரான் உள்ளே வந்தப்போ போன தடவை என்னாச்சு? எலக்ட்ரான் ரிச் ஸ்பாட்டு கிரியேட் ஆச்சு. என்னாச்சு? எலக்ட்ரான் ரிச் ஸ்பாட்டு கிரியேட் ஆச்சு. இப்போ எலக்ட்ரான் பூரா வெளியே போகுது, எலக்ட்ரான் பூரா மேலே போயிட்டே இருக்கு. பாரு, எலக்ட்ரான் இங்கே போச்சு, இங்கே ப்ளஸ்ஸாக மாறிச்சு, அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ்ஸாக மாறி இருக்கு, அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ்ஸாக மாறி. என்ன ஆகுது? எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறி திருப்பி பழையபடி வந்துருச்சு. ஆனால் இந்த ஒரு ரவுண்டு போயிட்டு வர்றப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பாசிட்டிவ் ஸ்பாட் கிரியேட் ஆகிடுச்சு. பாசிட்டிவ் ஸ்பாட்னா என்ன அர்த்தம்? இந்த பென்சின் பேசாமல் இருந்தப்போ கூட யாராவது வந்தால் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி ஒரு ஹைட்ரஜனை வெளியே அனுப்பிட்டு ஏதாவது ஒன்று பண்ணி ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் இவங்கிட்ட போய் எலக்ட்ரான் இல்லாத நான் இவங்கிட்ட போய் ஹெல்ப் கேட்க முடியுமா? நான் எலக்ட்ரான் இல்லாதது, நானே எலக்ட்ரான் டெஃபிஷியண்டாக இருக்கேன், என்கிட்ட எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது, நான் போய் இவன்ட்ட ஹெல்ப் கேட்க முடியுமா? இவனோட ஆர்த்தோ பேரா பொசிஷனுக்கு நான் போக முடியுமா? நான் போனால் என்ன ஆகும்? என்ன ஏற்கனவே நான் இருக்கிறத விட என்ன இன்னும் என்ன பண்ணுவான்? ரொம்ப பாடாப்படுத்துவான், இன்னும் அன்ஸ்டேபிள் ஆகிடும். அப்போ இந்த ஆர்த்தோ பேரா பொசிஷனுக்கு நான் என்ன பண்ண முடியாது? போக முடியாது. அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆர்த்தோ பேரா பொசிஷனை விட மெட்டா பொசிஷனில் எலக்ட்ரான்ஸோட கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இட் இஸ் நாட் தட் எலக்ட்ரான் ரிச், இங்கே கம்மியாக இருக்குது, அதனால இந்த ஸ்பாட்டு அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது, அதிகமாக இருக்குது, ரைட்டா? நல்லா கவனி, இந்த ஸ்பாட்டில் எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது, அதனால நான் என்ன சொல்கிறேன்? மெட்டா பொசிஷனில் எலக்ட்ரான் அதிகமாக இருக்க மாதிரி. அப்போ நான் வந்து என்ன பண்ணலாம்? ஆர்த்தோ பேரா பொசிஷனுக்கு போகக்கூடாது, நான் எங்கே பண்ணணும்? மெட்டா பொசிஷனுக்கு தான் போகணும். அப்போ இவன் என்ன டைரக்டிங்? முன்னாடி பார்த்தோமா ஃபீனால் பார்த்தோமா? ஃபீனால் இஸ்
ஆர்த்தோ பேரா டைரக்டிங். இவன் யார்? யாராவது வெளியே இருந்தாங்கன்னா உங்களை ஆர்த்தோ பொசிஷன்லையும் பேரா பொசிஷனுக்கும் அனுப்புவாங்க. ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப், ரைட்டா? இப்போ என்ன பண்ண போகிறான் அப்படின்னா, இந்த குரூப் பார்த்தேன் அப்படின்னா திஸ் குரூப் இங்கே மேலே இருக்க குரூப், இந்த குரூப்பு இந்த பென்சினில் அட்டாச் ஆனதுனால என்ன ஆகிடுச்சு, இந்த குரூப்பு ஒரு டீஆக்டிவேட்டிங். யாரும் வெளியேருந்து வந்து ஜாயின் பண்ண முடியாது. இங்கே ஒன்றும் நிறைய எலக்ட்ரான்லாம் இல்லை. நிறைய எலக்ட்ரான் இருந்தால் தான் இப்போ நம்ம போய் ஜாயின் பண்ண முடியும். கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்குது. வேணும்னா அங்கே போய்க்கலாம். ஆனால் அது ரிஸ்க் ஃபேக்டர் தான். ரிஸ்க் ஃபேக்டர், ரைட்டா? ரிஸ்க் ஃபேக்டர். அப்போ திஸ் இஸ் த டீஆக்டிவேட்டிங் குரூப். நியூட்ரலாக இருந்தவனையும் டீஆக்டிவேட் பண்ணுறாங்க, சும்மா இருந்தவனையும் டீஆக்டிவேட். ஆனால் அதே இது ஃபீனால் என்ன பண்ணிச்சு, சும்மா இருந்தவனை இன்னும் கொஞ்சம் உயர்த்தி அவனை ஆக்டிவேட் பண்ணாங்க, இவனை டீஆக்டிவேட். அப்போ ஃபீனாலில் மேலே மண்டை மேலே இருந்த OH தான் என்ன பண்ணுச்சு, இந்த பென்சின் மண்டை மேலே இருந்த OH பென்சினை ஆக்டிவேட் பண்ணிச்சு. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆல்டிகைட் குரூப் CHO என்ன பண்ணுது, இந்த பென்சினை டீஆக்டிவேட் பண்ணுது. பென்சின் என்ன பண்ணிடுச்சு, டீஆக்டிவேட் பண்ணிடுச்சு. ஸோ அப்போ ஆக்டிவேட் என்னென்னா டீஆக்டிவேட்டிங் குரூப் என்ன அப்படிங்கிறது உனக்கு புரிஞ்சுக்கு, ரைட்டா? ரைட்டா? சரியா? சூப்பர், ரைட். கவனமாக புரிஞ்சுதா ஆக்டிவேட்டிங் குரூப் எது, டீஆக்டிவேட்டிங் குரூப் எதுன்னு? ஸோ இப்போ பாரு, தீஸ் ஆர் +m எஃபெக்ட். யாரெல்லாம் +m எஃபெக்ட்? எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கவங்க, ரைட்டா? எலக்ட்ரான் ரிச். ஏன்னா என்கிட்ட எலக்ட்ரான் ரிச், அதாவது பென்சின் மேலே போய் உட்காடுறவங்க, பென்சின் மேலேயோ அல்லது ரெசனன்ஸ் சிஸ்டம். யார் ரெசனன்ஸ் சிஸ்டம்னா என்னது, இந்த சிஸ்டமில் இருக்க இந்த காம்பனன்ட்ஸில் இருக்க யாரோ ஒருத்தவங்க பக்கத்தில் ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் போச்சுன்னா அது ஆக்டிவேட் ஆக போகுது, ரைட்டா? ஸோ கவனமாக கவனி, இதுதான். இப்போ பார்த்தோன்னே இந்த பென்சினோட இவனுங்கெல்லாம் இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம், அப்போ தே ஆர் ஆல் +m எஃபெக்ட். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, +m எஃபெக்ட். எலக்ட்ரான் நிறையா இருக்காங்க, உள்ளுக்குள்ளே எலக்ட்ரான் கொடுப்பாங்க. ஃப்ளூரின், குளோரின், புரோமின். சார் ஃப்ளூரின், குளோரின், புரோமின்லாம் எப்படி சார் எலக்ட்ரானை கொடுப்பாங்க அப்படின்னு உனக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஃப்ளூரின் கிட்டலாம் எத்தனை அன்பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 6 அன்பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். குளோரின், புரோமின், அயோடன்ட்லாம் 6 அன்பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அவங்களோட அன்பேர் எலக்ட்ரான் அவங்ககிட்டலாம் லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். லோன் பேர் எலக்ட்ரான்ஸை கொடுக்க போகிறாங்க, ரைட்டா? ரைட். ஹாலஜன் எப்படின்ற கேள்வி நீ கேட்பேன் தான் பதில் சொல்லிட்டேன். ஹாலஜனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ இங்கே ஃப்ளூரினை நான் போட்டேன் அப்படின்னா ஃப்ளூரினில் லோன் பேர் இருக்குல்ல, லோன் பேர், சிங்கிள், டபுள் பாண்ட், ரெசனன்ஸ், அச்சு தூக்கு, அவ்வளோதான். அச்சு தூக்கு முடிஞ்சது, கிளியர். லோன் பேர் இருக்குல்ல, லோன் பேர் இருந்தால் உள்ளே போகுது. ஆக்சிஜன் எப்படி போச்சு, ஆக்சிஜன் எப்படிப்பா போச்சு, ஃபீனால் இருந்தப்போ ஃபீனாலில் என்ன இருந்துச்சு, ஃபீனால் எப்படி ஆச்சு, ஃபீனால் சிங்கிள் பாண்டில் OH இருந்துச்சு. ஆக்சிஜனோட லோன் பேர் தான் என்ன பண்ணுச்சு, ஃபஸ்ட்டு உள்ளே வந்துச்சு, ரைட்டா? அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம், ரைட்டா? கிளியர். அப்போ கவனிக்கணும், எப்படி கவனிக்கணும் பாரு. நம்மளோட மைண்டு ஃப்ளூரின்னாலே எலக்ட்ரானை இழுக்கிறவன் நம்ம நினைப்போம். ஆனால் ரெசனன்ஸ் எஃபெக்டில் அவன் என்ன பண்ணுறான், தர்ம பிரபுவாக மாறிடுறான். ஃப்ளூரின் என்ன அர்த்தம், இவ்வளோ நாள் கஞ்சனாக இருந்தான், எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கிறவனாக இருந்தான். ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சு, அவன் உள்ளே கொடுக்குறவனாக இருக்கான், ரைட்டா? ஓகே. என்ன டவுட்? ஏதோ நீ பேசிகிட்டு இருக்கிய இந்த பாய் கேர்ள், அந்த டவுட் தானா? ரைட், சரியா? ஓகே. பாரு, இப்போ நீ கேட்ட டவுட் இருக்குல்ல, இந்த ஃப்ளூரின் எப்படி சார் இங்கே பண்ணுவாங்க, நான் லோன் பேர் வச்சு பண்ணுவான்னு சொல்கிறேன். ஆனால் ஃப்ளூரின் இஸ் ஆல்வேஸ் ஹாவ் அ டெண்டன்சி ஆஃப் ஸ்ட்ராங் -I எஃபெக்ட். அவனுக்கு -I எஃபெக்ட் தான் அதிகம். இந்த ரெசனன்ஸ் எஃபெக்ட், அந்த மீசோமெரிக் எஃபெக்ட் அவங்ககிட்ட கம்மியாக தான் இருக்குது. லோன் பேர் இருந்தாலும் அவனோட மீசோமெரிக் எஃபெக்ட் எப்படி இருக்கான், கம்மியாக இருக்கு. தட் இஸ் வீக் ஃபோர்ஸ், வேரஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட் இஸ் ஸ்ட்ராங், ரைட்டா? என்னடா கேள்வி இது, ஃபீனால் பொண்ணா பையனா? டே, அதை எப்படா சொல்ல முடியும்? ஹவு கேன் யூ ஜட்ஜ் தட் ஃபீனால் இஸ் அ பாய் ஆர் கேர்ள்? அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேறு. சாம், எப்பா எனக்கும் புரியலடா. ஏண்டடி ஒரு ஃபீனால் நான் சொன்னது தப்பா, என்னை ஒரு ஃப்ளோவில் மிஸ் பண்ண வச்சுறாங்க, ரைட்டா? ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ளூரினுக்கு I எஃபெக்ட் தான் ஜாஸ்தி, எலக்ட்ரான் இழுக்கிற எஃபெக்ட் தான் ஜாஸ்தி, கொடுக்குறது கம்மி. வேறஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதான் ஃபீனால், நீ சொன்னல PH, ஃபினைல் குரூப், ஃபீனால் இல்லை ஃபினைல் குரூப்.
ஃபினைல் குரூப்னா பென்சின் மேலே யாராவது ஒருத்தவங்க அட்டாச் ஆயிருந்தாங்கன்னா இன்டியூஸ்டு ப்ளஸ் எம் மைனஸ் ஐ எஃபெக்டை விட அதிகமாக ப்ளஸ் எம் எஃபெக்ட் தான் இருக்க போகுது. அடுத்து இந்த மாதிரி டபுள் பாண்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் என்ன அப்படின்னா தே அண்டர்கோ மீசோமெரிக் எஃபெக்ட். ரைட்டா? இதெல்லாம் நோட் ஞாபகம் வச்சுக்கோ. இவங்களுக்குலாம் மீசோமெரிக் எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும், இவனுக்கு மீசோமெரிக் எஃபெக்ட் கம்மியாக இருக்க போகுது. ரைட்டா? ரைட். அடுத்து டீஆக்டிவேட்டிங் குரூப். டீஆக்டிவேட்டிங் குரூப் யார்? NO2 C ட்ரிபிள் பாண்ட் N. இவன் என்ன டபுள் பாண்ட். டபுள் பாண்ட்னா உள்ளேருந்து என்ன பண்ண போகிறான்? எலக்ட்ரானை பூரா பிடிச்சி இழுக்க போகிறான். ரெண்டுமே இருக்க போகுது. இவனுங்க கவனிச்சு பார்த்தியா? ஞாபகம் இருக்கா? நம்ம இண்டக்டிவ் எஃபெக்ட் படிக்கிறப்ப இவன் ரெண்டு பேரை பார்த்தோமா? இவனுங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க இண்டக்டிவ் எஃபெக்டில் எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கிறதுல. இப்பயும் பாரு, இங்கே வந்து அதே வேலையை தான் பார்க்குறாங்க. மீசோமெரிக் எஃபெக்டில் எனது உள்ளேருந்து எலக்ட்ரான் எடுக்கணும், சிஸ்டம்லேருந்து எலக்ட்ரானை வெளியே எடுக்கணும். ஸோ சிஸ்டம்லேருந்து எலக்ட்ரானை வெளியே எடுக்கிறாங்க. இவங்களாம் மாடரேட்லி டீஆக்டிவேட்டிங் குரூப். இவங்க வந்து ஸ்ட்ராங் டீஆக்டிவேட்டிங் குரூப்பு. மாடரேட் என்ன? டபுள் பாண்டில் டபுள் பாண்டை பூரா வெளியே எடுத்துருவான். ஜஸ்ட் சிம்பிளாக டபுள் பாண்டை வெளியே எடுக்க போகிறேன். ஆல்டிகைடு, கீட்டோனு, அசைல் குளோரைடு. இது என்ன குரூப்பு? anyone tell me what is this group name? IUPAC நேம் படிக்கிறப்ப இதை சொன்னேன். what is the name of this group? இது என்னது? இது எஸ்டர். இது எஸ்டர் தானே? இது எஸ்டர். இது ஆசிடு, இது அமைடு. what is the functional group name? இது என்ன functional group? மறந்தாச்சு. ஓகே, என்ன நேம்? ஆல்டிகைடு, கீட்டோனு, அசைல் குளோரைடு அல்லது ஆசிட் குளோரைடு. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். ரைட்டா? ஈபாக்சி. நோ 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 நோ, இட் இஸ் நாட் ஈபாக்சி. forgot. இது என்னது? C double bond O, oxygen with C double bond O. இது எப்போ வரும்? எப்பயாவது பார்த்து சொல்லு. ஆசிட் ஆன்ஹைட்ரேட் பார்த்தோமா? ஆன்ஹைட்ரேட் ஆசிட், ஆசிட் ஆன்ஹைட்ரேட். ரைட்டா? ஆசிட் ஆன்ஹைட்ரேட். ஆன்ஹைட்ரேட் நம்ம பார்த்தோம். ரைட்டா? ரைட். ஆன்ஹைட்ரேட். நான் மொத்தமாக கிளாஸை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். டோன்ட் திங்க் தட். ஓகே. ஸோ அரோமேட்டிக் காம்பவுண்டு. ஸோ அரோமேட்டிக் காம்பவுண்ட், அரோமேட்டிக் காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் என்ன? அரோமேட்டிசிட்டி. வாட் இஸ் அரோமேட்டிசிட்டி? அரோமேட்டிசிட்டின்றது எப்போ சொல்ல போகிறோம் நம்ம? ஹவு வி வில் சே அரோமேட்டிசிட்டி? அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஸ்பெஷலைஸ்டு சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். அரோமேட்டிக்னாலே ஃபஸ்ட் என்ன இருக்கணுமா? சைக்ளிக் இருக்கணும். அதுக்கப்புறம் விச் ஆர் நோன் ஃபார் த டிஸ்டிங் ஸ்மெல், அரோமா, ஃப்ராக்ரன்ஸ், ஸ்மெல் இருக்கணும். திஸ் குரூப் இஸ் கால்ட் அரீன்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். பென்சன் என்னது? பேரண்ட் அரோமேட்டிக் காம்பவுண்ட் சொல்ல போகிறோம். ஒரு காம்பவுண்டை நீ அரோமேட்டிக்னு சொல்லணும்னா யூ மஸ்ட் ஹாவ் த ஹக்கிள்ஸ் ரூல். நீ என்ன பண்ணியிருக்கணும்? ஹக்கிள்ஸ் ரூலுக்கு ஃபாலோ பண்ணது. ஹக்கிள்ஸ் ரூல்னால் என்னது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட்டா? ரைட். ஹக்கிள்ஸ் ரூல்னால் என்னென்னு பார்க்கலாம். ஹக்கிள்ஸ் ரூலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிளேனாரிட்டி. ஹக்கிள்ஸ் ரூலில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட், ஒவ்வொரு கார்பனும் என்ன அப்படின்னா, அது அரோமேட்டிக் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு கார்பனும் sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பனாக இருக்கணும். ஒரு கார்பன் எப்படி இருக்கணும்? ஈச் கார்பன் ஷுட் பி sp2 ஹைப்ரிடைஸ்டு. இப்போ பாரு, இதில் இருக்க எல்லா கார்பனும், இந்த கார்பன் என்னது? இங்கே 2 பாண்ட், இங்கே ஒரு பாண்ட், இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி sp2 ஹைப்ரிடைஸ்டு. எல்லாமே sp2 ஹைப்ரிடைஸ்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா sp2 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கும். அடுத்து கான்ஜுகேட்டட் சிஸ்டம். கான்ஜுகேட்டட் சிஸ்டம் என்னது? நேற்று கூட நம்ம பேசினோம். எஸ். ஸோ அணு கேட்டிருந்தாங்க. நான் கான்ஜுகேட்டட் சிஸ்டம்னு சொன்னேன், நீங்கள் டீலோக்கலைசேஷனோ பை எலக்ட்ரான்னு சொன்னீங்க. இதை தான் ரெண்டும் நான் மாற்றி சொன்னேன். ரைட்டா? அடுத்து நேற்று நம்ம இந்த சைக்ளிக்ன்ற வேர்டை விட்டுட்டோம். ரைட்டா? சைக்ளிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 4th பாயிண்ட்டு, இது தாண்டா கொஷினில் வரப்போகுது. இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 4n+2 எலக்ட்ரான். ரைட்டா? 4n+2 எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா, இந்த 4 கண்டிஷனும் ஃபாலோ ஆச்சுன்னா தட் இஸ் கோயிங் டு பி அரோமேட்டிக். இப்போ இந்த பென்சின் அரோமேட்டிக்கா இல்லையான்னு பார்த்துடலாமா? இந்த பென்சின் அரோமேட்டிக்கா இல்லையான்னு பார்த்துடலாமா? ரைட். ரைட். இந்த பென்சின் அரோமேட்டிக்கா இல்லையான்னு பார்த்துடலாமா? ரைட். Do you want me to teach the lesson or do you want me to do the பஞ்சாயத்து? நான் பஞ்சாயத்து பண்ணணுமா? இதே நான் சாட்டில் என்னென்னமோ பேசியிருப்போங்க. கிளாஸ் கவனிங்க. ஸோ பென்சின் வந்து அரோமேட்டிக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சரியா? ரைட். ஃபஸ்ட் என்ன சொன்னாங்க?
sp2 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எல்லா கார்பனும் sp2 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கா? எஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் sp2. சைக்ளிக் ஸ்ட்ரக்சரா? ஆமாம். தேர்ட் ஒன் என்னது? அடுத்த பாயிண்ட் என்னது? கான்ஜுகேட்டட் சிஸ்டம். ஆல்டர்னேட் பை பாண்ட் இருக்கா? டபுள் சிங்கிள் டபுள் சிங்கிள் டபுள் சிங்கிள் டபுள் கான்ஜுகேட்டட் சிஸ்டம். எஸ். ஃபோர்த்து பாயிண்ட் என்னது? 4n + 2 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கணுமா? இங்கே இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான்ஸ் 4n + 2ஓட வேல்யூவாக சேர்ந்து இருக்கணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே எத்தனை பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கா? ரைட்டா? ரைட். என்னங்கிறது நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட். என்னன்றது நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட் தானே? n = 0 1 2 3. மூணு பாண்ட் இருக்குடா. 3 பாண்ட் இருக்குது அப்படின்னா 6 பை எலக்ட்ரான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ 4 × 6 + 2 6 4s are 24 + 2 26. கரெக்டா? 2 6 10 14 18 22 26. ரைட். ஓகே, 4n + 2 தான். கரெக்டு தான். ரைட்டா? 4n + 2 4n + 2 தான். n = 3 n = 6. என்னது? 6 பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 6 பை எலக்ட்ரான்ஸ். அதனால் நம்ம அதை பண்ணோம். n = 0 1 2 3 அப்படிலாம் போயிட்டே இருக்க போகுது. ரைட்டா? 6 பை எலக்ட்ரான்ஸ். n = 0 n = 1 போட்டோம் அப்படின்னா என்ன எழுதியிருக்கேன்? n = 1 அப்படின்னா 1 × 4 + 2 6. Right, n is number of double bond. 4 × 3 + 2. Here n is number of double bonds. Right? Number of double bond. எத்தனை double bond இருக்கோ அது எழுதிக்கலாம். ரைட்டா? ஓகே, ரைட். சரியா? இப்போ நம்ம அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா தெரிஞ்சு. ரைட், ஆன்சர் திஸ். இதில் எதெல்லாம் அரோமேட்டிக் எதெல்லாம் அரோமேட்டிக் இல்லைன்னு சொல்லுங்கள். Answer it. யார் யாரெல்லாம் அரோமேட்டிக், யார் யாரெல்லாம் அரோமேட்டிக் கிடையாது? Faisal, 2 is aromatic or non-aromatic? First one aromatic. Okay, அடுத்து எல்லாமே சைக்கிள், எல்லாமே sp2 ஹைப்ரிடைஸ்ட் இருக்கா எல்லாத்துலேயுமே? ஃபர்ஸ்ட் செக் ஆல் த கார்பன்ஸ் ஆர் sp2 கார்பன். எஸ், sp2. இதுலேயும் sp2. இதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா sp3 இருக்குது. அப்போ ஃபோர்த் ஒன் முதல் அரோமேட்டிக்கில் ஃபஸ்ட் கண்டிஷன்லேயே கிடையாது. அடுத்து சைக்ளிக் ஸ்ட்ரக்சரா? எல்லாருமே சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும்? கான்ஜுகேட்டட் சிஸ்டம். ஆல்டர்னேட்டாக இருக்கா எல்லாமே? பாசிட்டிவ் சிங்கிள் டபுள், டபுள் சிங்கிள் பாசிட்டிவ், பாசிட்டிவ் சிங்கிள் டபுள், டபுள் சிங்கிள் டபுள், டபுள் சிங்கிள் பாசிட்டிவ், நெகட்டிவ் சிங்கிள் டபுள், டபுள் சிங்கிள் டபுள், டபுள் சிங்கிள் டபுள், டபுள் சிங்கிள் நெகட்டிவ். இதான் கிடையாதுன்னு சொல்லிட்டோம்ல. ரைட். அப்போ மூணாவது கான்ஜுகேட்டட் சிஸ்டமும் கரெக்டாக இருக்குது. இந்த ஆர்டரில் நீ பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிங்கன்னா தப்பாகிடும்டா. கவனம், நான் எப்படி ஒரு ஆர்டராக பண்ணுறேன் பாரு. இந்த மாதிரி பண்ணால் தான் பர்ஃபெக்டாக நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அவசரமே தேவையில்லை, நம்மளுக்கு தேவை கரெக்டான மார்க்கு, கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் பாரு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா sp2 சைக்ளிக்கு கான்ஜுகேட்டட் சிஸ்டம். இப்போ நெக்ஸ்ட்டு 4n + 2ல் நம்மளுக்கு ஆன்சர் வரணும். ரைட்டா? 4n + 2ல் ஆன்சர் வரணும். 4n + 2ல் என்ன ஆன்சர்லாம் வந்திருக்கணும்? 2 வரணும், 6 10 14 18 22 24 26 இந்த ஆன்சர்ஸ்லாம் இருக்கணும். இந்த ஆன்சர்ஸ்லாம் இருந்தால் தான் நம்ம அக்செப்ட் பண்ண போகிறோம், இல்லைன்னா அக்செப்ட் பண்ண மாட்டோம். ரைட்டா? ஸோ ஃபஸ்ட் ஒனுக்கு என்னது? ஒரே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ என்னது? 4 n = 1 போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஒனுக்கு 6 வரும். 6 இருக்கா? அப்போ ஃபஸ்ட் ஒன் இஸ் அரோமேட்டிக். செகண்ட் ஒன் இது 2 தான் பையல், 2 டபுள் பாண்ட் இருக்குது.
pi electrons 2 இருக்கு. அப்போ 2 போட்டோன்னா 2 4 சாரி 8, 8 plus 2 10 வருது. 10 is so I made a mistake நினைக்கிறேன். இந்த n equal to நான் இங்கே ஏதோ மிஸ் பண்ணிட்டேன். presence of 4 pi 4n plus 2 pi electron in the ring where n is equal to 0 1 2 3. இப்போது ரெசனன்ஸில் இருக்குது இவங்க ரெண்டு பேரும். n is equal to 0 அப்படின்னா n is equal to 0 2 pi, n is equal to 2 னா n is equal to 2 னா 2 4 are 8 plus pi electron. Just give me a minute. செகண்ட் நான் அரோமேட்டிக்னு நான் ஆன்சர் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம், அதனால தான் செகண்டில் ஒரு டவுட்டு. ஜஸ்ட் கிவ் மீ அ மினிட். செகண்ட் ஒன் மட்டும், தேர்டும் ஃபோர்த்தும் நான் அரோமேட்டிக், அது ரைட்டு தான். செகண்ட் ஒன் மட்டும் அரோமேட்டிக்காக என்னன்றதுல ஒரு டவுட். ஐ எம் ஜஸ்ட் ஹேவிங் அ டவுட். நோ ஆனையோனாக இருந்தால் அரோமேட்டிக் அப்படிலாம் இல்லை. ரைட், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இந்த எண்ணெய் மட்டும் இது இந்த மூணுமே நான் அரோமேட்டிக்குன்னு என்னென்ன ஆன்சரில் இருந்துச்சு. நான் ஆன்சரும் எடுத்துகிட்டு வரலையா? ஜஸ்ட் அ மினிட் நான் ஒரே நிமிஷம் ஆன்சர் ஸ்லைட் மட்டும் நான் பார்த்துக்கிறேன். சி திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டா. ஒரு வருஷமும் இதுலேருந்து கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க. 1 minute மட்டும் வெயிட் பண்ணு. ஐ வில் ஜஸ்ட் மேக் ஷுர் தட் n is equal to நம்பர் ஆஃப் டபுள் பாண்டா அல்லது n is equal to நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸான்னு மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். ஜஸ்ட் கிவ் மீ அ மினிட், 1 minute ஆஃப் டைம். ஐ வில் டேக் மை நோட்ஸ். நான் என்னோடய நோட்ஸ் மட்டும் எடுத்து பார்த்துக்கிறேன். ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் ஒரு இடத்துல. Four n plus 2 நீங்கள் யாராவது செக் பண்ணியா வாட் இஸ் n அப்படின்னு? எனிபடி ஹேவ் செக்ட் அவுட்?
right. Sam, second one is not aromatic. Okay. So என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலா போடுறதெல்லாம் விட நம்ம சிம்பிளாக மொத்தமாக என்ன அப்படின்னா இந்த நம்பர்ஸை நீ ஞாபகம் வச்சுக்கோ ரைட்டா. இதுதான் என்ன அப்படின்னா 4n+2 அவுட்புட். இதுதான் என்ன அப்படின்னா 4n+2 அவுட்புட் ரைட்டா. இதுதான் என்னது 4n+2 அவுட்புட். இதில் நீ கவனிப்பா இங்கே எத்தனை இருக்குது 2 பை எலக்ட்ரான்ஸா. எத்தனை பை டீலோக்கலைசேஷன் நடக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குது இந்த 2 எலக்ட்ரானா இந்த பாண்டில் இருக்க 2 இருக்கா. அப்போ 2 இருந்துச்சுன்னா அரோமேட்டிக். இங்கே பாரு எத்தனை இருக்குன்னு இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஹியர் வி ஆர் ஹேவிங் 4 பை எலக்ட்ரான்ஸ். 4 பை எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது அரோமேட்டிக் கிடையாது ரைட்டா. 4 பை எலக்ட்ரான் இருந்தால் அரோமேட்டிக் கிடையாது. அப்போ செகண்ட் ஒன் அரோமேட்டிக் கிடையாது. தேர்ட் ஒன்னில் பாரு இங்கே 2 இருக்குது இங்கே 2 இருக்குது இங்கே 2 இருக்குது இங்கே 2 இருக்குது. அப்போ என்னது 8 பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 8 பை எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அதுவும் அரோமேட்டிக் கிடையாது. இது ஆல்ரெடி அரோமேட்டிக் இல்லைன்னு சொல்லிவிட்டு சரியா. சிம்பிள் ஃபார்முலா நீ ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கோ. கொஷின் என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா வாட் டஸ் n ரெப்ரசன்ஸ். n ரெப்ரசன்ஸ் நம்பர் ஆஃப் கார்பனா நம்பர் ஆஃப் எலக்ட்ரானா அல்லது ஹோல் நம்பரா. n ரெப்ரசன்ஸ் ஹோல் நம்பர் தட் இஸ் 0 1 2 3 அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ ரைட்டா. ஸோ n ரெப்ரசன்ஸ் 0 1 2 3 ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ இதில் இது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் அரோமேட்டிக். நீ இனிமேல் ஞாபகம் வச்சுக்கோ உள்ளுக்குள்ளே எத்தனை பை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணு. 2 6 10 14 2 ஞாபகம் வச்சுக்கோப்பா. 2லேருந்து 4 4 ஆட் பண்ணிட்டே வா. 2லேருந்து 4 ஆட் பண்ணு 6, அதுக்கப்புறம் 10 14 18 22 26 30 இத்தனை பை எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அவங்க எல்லாருமே அரோமேட்டிக். மீதி 3 கண்டிஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்டா. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது sp2 இருக்கணும், அதுக்கப்புறம் சைக்ளிக்காக இருக்கணும், அதுவும் நீ கண்டுபிடிச்சிருவ. தேர்ட் ஒன் என்னது கான்ஜுகேட்டட் சிஸ்டம். இதெல்லாம் நீ கண்டுபிடிச்சிடலாம். இந்த 4n+2 நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் விஷயம். அதுவும் நான் இப்போ சொல்லிட்டேன். இதை வச்சு நீ என்ன பண்ணிடலாம் ஈஸியாக பண்ணிடலாம் ரைட்டா. ஓகே இப்போ ஆன்சர் பண்ணியதுக்கு ரைட். ஓகே ஃபருக் நான் இப்போ தான் பார்க்குறேன் நீ நிறைய அனுப்பிச்சிட்டே இருந்தேன். நான் இந்த கொஷின் சால்வ் பண்ணுறதுலேருந்து ஓகே நான் டெஃபினட்டாக வி வில் டூ இட். டெஃபினட்டாக வில் டூ இட் ஃபருக், நோ ப்ராப்ளம். நந்தினிக்கு என்ன வேணும்? 10th ஸ்டாண்டர்டுக்கு இன்றைக்கி ஒரு லைவ் இருக்குடா. 10th ஸ்டாண்டர்டுக்கு லைவ் ஒன்று 6:30க்கு இருக்குது. என்ன ஆன்சர்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் which of the following is least stable? Conjugated system aromatic compounds are more stable. இது aromatic compound உங்களுக்கே தெரியும். இது aromatic compound இல்லையா? லோன் பேர் இருக்கா? 4 பை எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குது? நைட்ரஜனோட லோன் பேர் உள்ளே போட்டால் தான் கான்ஜுகேட்டட் சிஸ்டமில் இருக்குது. இல்லை நைட்ரஜனோட லோன் பேர் கான்ஜுகேட்டட் சிஸ்டமில் இல்லை, சிஸ்டமுக்கு வெளியே தான் இருக்குது. டோன்ட் கன்ஃபியூஸ் வித் தட் கான்ஜுகேட்டட் சிஸ்டம். இதில் நைட்ரஜனோட லோன் பேர் வெளியே தான் இருக்குது ரைட்டா. ஸோ அதே மாதிரி இங்கேயும் பார் ஆக்சிஜனுக்கு 2 போட்டிருக்காங்க, 1 மட்டும்தான் கான்ஜுகேட்டட் சிஸ்டமில் இருக்குது, இன்னொன்று சிஸ்டமில் இல்லை. அந்த கன்ஃபியூஷனில் மாறிடாது ரைட்டா. அதை மட்டும் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ இங்கே என்னது 6 பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இங்கே 6 பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் sp2 ஹைப்ரிடைஸ்டு சைக்கிளுக்கு இதுவும் என்னது கான்ஜுகேட்டட் அரோமேட்டிக் காம்பவுண்ட், அதுவும் ஸ்டேபிளாக இருக்க போது. இதுவும் அரோமேட்டிக் தான், 6 பை எலக்ட்ரான்ஸ் இதுவும் இருக்கும். இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷனே அவுட்டு. இட் இஸ் sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பன். அப்போ sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பன் இருக்குன்னா இது வந்து ஸ்டேபிள் கிடையாது. இட் இஸ் நாட் ஸ்டேபிள், இட் இஸ் லெஸ் ஸ்டேபிள் ரைட்டா. கவனம், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள். ஆன்சர் திஸ். நான் அரோமேட்டிக் யார் நான் அரோமேட்டிக்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே கண்டுபிடிச்சிடலாம். எஸ், you can easily find it in the very first option itself. என்ன ஆன்சர்? Tenth standard study plan will be given pa. இன்னைக்கு 10th standard live இருக்கு. You just come to that live.
அந்த லைவுக்கு வாங்க, நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன். 6:30க்கு we have a live. Option A, that's good. ஏன்னா இது என்னது sp2 sp3 hybridized carbon, அதனால் ஆன்சர் this one. aromatic or non aromatic, யார் aromatic or non aromatic? எப்போ தம்பி நீ என்ன காலேஜ் சேர போகிறேனே தெரில, உனக்கு எப்படி ஸ்டடி பிளான் கொடுக்குறது? உனக்கு என்ன ஸ்டடி பிளான் நான் சொல்கிறது? நீ நீட் படிக்கலை, ஆனால் நீட் கிளாஸ்க்கு சும்மா வர. ஏண்டா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 C is the non aromatic. 8 இருக்கா? 8 pi electrons இருந்தால் C தான் ஆன்சர், ரைட்டா? ஓகே, சூப்பர்.